எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம 12 மங்கி சீரிஸோடைய சீசன் 3 தான் பார்க்க போறோம். ஒருவேளை சீசன் 1ஐயும் 2ஐயும் நீங்க பார்க்கலனா ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். போன சீசனோட எண்டிங்ல நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறக்க போற குழந்தை, இப்ப ரைலியோட வயித்துல இருக்கிற அந்த குழந்தை தான் விட்னஸ்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் இந்த சீசன்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம உங்க ஃபிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம ஜேம்ஸ் 2163வது வருஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போறாரு. அந்த இடமே அழிஞ்சு போயிருக்கு. சோ அந்த காலகட்டத்துல டைட்டன்ன்ற அந்த இடம் எங்க இருக்கும்னு தெரியாது. அதனால ஒவ்வொரு தடவையும் வேற வேற இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல ஒரு சிக்னலையும் அவர் அங்க வச்சுட்டு வந்துடுறாரு. சப்போஸ் அங்க ஏதாவது டைம் டிராவல் மாதிரி நடந்ததுன்னா இவங்களுக்கு அந்த டிவைஸ் சிக்னல் கொடுத்துரும். இதே மாதிரி ஜேம்ஸ் 2163க்கு போறாரு, தேடுறாரு, ஒன்னும் கிடைக்கல, திரும்ப வந்துடுறாரு, திரும்ப போறாரு. இப்படியே 2163க்கு டைம் டிராவல் பண்ணி போய் ரயிலிய தேடிக்கிட்டே இருக்காரு. 2046வது வருஷமே ஆயிடுச்சு. இன்னும் ஜேம்ஸ் நம்ம ரயிலிய தேடிக்கிட்டு இருக்காரு. சோ கேத்ரினாவும் ஜேம்ஸை தடுக்கிறாங்க. இங்க பாரு, இவ்ளோ நாள் நம்ம ரயிலிய தேடணும், அவ கிடைக்கல. இதுக்கப்புறம் தேடுறது வேஸ்ட், நம்ம அந்த வைரஸை எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் கேட்கற மாதிரியே இல்ல. நான் ரயிலிய கண்டுபிடிக்காம விடவே மாட்டேன். நான் பிக்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு சிக்னல்ல இன்டர்ஃபியரன்ஸ் வந்திருக்கு. மேபி அங்க டைட்டன் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா ஜேம்ஸ், மேபி அது சாதாரண இன்டர்ஃபியரன்ஸா இருக்கலாம். டைட்டன் அங்க இருந்திருந்தா நமக்கு ஃபோர்ஸாவே சிக்னல் கிடைச்சிருக்கும்ல. ஆனா ஜேம்ஸ் அதெல்லாம் கண்டுக்காம 2163க்கு போக ரெடி ஆகுறாரு. கேத்ரினா விட மாட்டாங்க. சோ ரெண்டு பேருக்கு இடையிலும் சண்டையே வந்திருக்கும். அப்புறம் தான் கேத்ரினா, சரி நீ போ, ஆனா உன் கூடவே ஒரு ஆளை நான் அனுப்புவேன்னு கேத்ரினா நேரா நம்ம ஜெனிஃபருடைய டாட்டர் குரூப் கிட்ட போறாங்க. அவங்க சுத்து போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கேத்ரினாவோட பொண்ணு ஹேனாவுக்கும் இன்னொரு லேடிக்கும் சண்டை. இந்த கேத்ரினா பார்க்க தான் தம் தூண்டு இருக்கா, ஆனா செம்ம அடி அடிக்கிறா. அந்த சண்டையில ஹேனா தான் ஜெயிக்கிறாங்க. அப்புறம் கேத்ரினா ஹேனாவை பார்த்து, நீ ஜேம்ஸ் கூட 2163வது வருஷத்துக்கு போகணும். ஐயே, என்னாலலாம் முடியாது, அதுவும் உங்களோட மிஷன்லாம் நான் போக மாட்டேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்க வரல, நீ போய் தான் ஆகணும். உடனே ஹேனாவும், நான் ஒன்னும் உங்களுக்கு கீழே வேலை செய்யற சோல்ஜர்லாம் கிடையாது, அது எனக்கும் தெரியும். ஆனா நீ என் பொண்ணு தானே, என் பொண்ணு கிட்ட நான் கேட்கறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஜேம்ஸ் கூட நீ போ. சரின்னு ஹேனாவும் ஒத்துக்கிறாங்க. ஜேம்ஸுக்கு யாருகிட்ட இருந்து ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஜேம்ஸுக்கு ப்ராப்ளம் ஜேம்ஸே தான். சோ அவங்கிட்ட இருந்து நீ காப்பாத்தணும். இந்த இன்ஜெக்ஷனை கையிலேயே வச்சுக்கோ. ஏதாவது ஓவரா பண்ண ட்ரை பண்ணனா இந்த இன்ஜெக்ஷனை மட்டும் போட்டு விட்டுரு, அவன் 2046க்கே வந்துருவான். சரின்னு ஹேனாவும் இன்ஜெக்ஷனை வாங்கிக்கிட்டு அவங்களும் 2163க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப நம்ம ஜேம்ஸும் ஹேனாவும் 2163ல இடமே பார்க்க அப்படியே கொடூரமா இருக்கு. அந்த இடத்துல டைட்டனை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஜேம்ஸ் ஒவ்வொரு தடவை 2163க்கு வரும்பொழுதும் ஒரு சிக்னலை வச்சுட்டு போயிடுவாரு. அந்த சிக்னல்ல இப்ப இன்டர்ஃபியரன்ஸ் வந்திருக்கு. சோ அதை வந்து பார்க்கலான்னு பார்த்தா அது பேட்டரி லோ ஆகி ஆஃப்ல இருக்கு. ஐயோ, இந்த மாதிரி நடக்கூடாதுன்னு அவரும் அதை போட்டு தட்டுறாரு. அது ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. பக்கத்துல இருக்கிற ஹேனாவும், அவ்வளவுதான், அது ஒர்க் ஆகல, இனிமே நம்ம இங்க இருந்தா வேஸ்ட் தான், வா போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. சடனா அந்த சிக்னல்ல இருந்து அலாரம் அடிக்க ஆரம்பிக்குது. சோ இவங்க டைட்டனுக்கு பக்கத்துல இருக்காங்க. நான் தான் சொன்னல டைட்டன் இங்க தான் இருக்குன்னு. சரி வா போலான்னு நம்ம ஜேம்ஸ் ஹேனாவை டைட்டனுக்கு கூப்பிடுறாரு. அட ஜேம்ஸ், உனக்கு அறிவு இருக்கா? போன தடவை நம்ம டைட்டனுக்கு போகும்போது நம்ம கூட எவ்வளவு பேர் இருந்தாங்க பாத்தியா? அவ்வளவு பேர் இருந்தும் நம்மளால அவங்கள சமாளிக்க முடியல. இப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் இருக்கோம், செதைச்சிருவாங்க நம்மள. அதனால திரும்ப 2046க்கு போவோம், ஒரு பிளானை செட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா வருவோம். ஆனா ஜேம்ஸ் கேட்கற மாதிரி இல்ல. அந்த டைட்டன் அடிக்கடி லொகேஷனை மாத்தும். இப்ப நம்ம விட்டுட்டோம்னா அதோட கண்டுபிடிக்கவே முடியாது, நான் போய் தான் ஆவன. அவர் போகும்போது ஹேனா ஜேம்ஸ் கூட சண்டை போடுறாங்க. அவங்க கிட்ட ஒரு ஊசி இருக்கு, அதை ஜஸ்ட் இன்ஜெக்ட் பண்ணா போதும், நம்ம ஜேம்ஸ் திரும்ப 2046க்கு வந்துருவாரு. சோ ஜேம்ஸும் அந்த ஊசியை போட விடாத மாதிரி தடுத்து ஹேனா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நம்ம ஜேம்ஸை விடவே ஹேனா செமையா சண்டை போடுறாங்க. அப்படியே ஜேம்ஸை அடிச்சு படுக்க போட்டு, ஒழுங்கு மரியாதையா என் கூட வா, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா, பத்திரமா போயிட்டு வா அப்படின்றாரு. இங்க ஹேனாவுக்கு புரியல, என்னடான்னு பார்த்தா அவங்களோட ஷோல்டர்ல அந்த ஊசியை இவரு இறக்கிட்டாரு. சண்டை போடும்போது நைஸா அந்த ஊசியை எடுத்து ஹேனாவுக்கே குத்தி விட்டாரு. இப்ப ஹேனா அங்க இருந்து மறைஞ்சு 2046க்கு போயிடுறாங்க. சோ ஹேனா மிஷின்ல இருந்து இறங்கி அந்த ஜேம்ஸ் ஊசியை எனக்கே இறக்கிட்டான், அதோட டைட்டன் அவன் கண்டுபிடிச்சிட்டான், தனியா அதுக்குள்ள போக போறான். சோ கேத்ரினாவும் கடுப்பாக்குறாங்க, சீக்கிரமா ஜேம்ஸை லொகேட் பண்ணுங்க, அவனை எப்படியாவது நம்ம 2046க்கு கொண்டு வரணும்னு அதுக்கான வேலையில இறங்குறாங்க. சோ கதை அப்படியே 2163வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜேம்ஸ் எப்படியோ டைட்டனை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த டைட்டன் தூரத்துல இருக்கு. சோ அங்க போக ரொம்ப நேரம் ஆகும். இவரும் நடந்து போக ஆரம்பிக்கிறாரு. இந்த நேரத்துல டைட்டனுக்குள்ள நம்ம ரைலி டைட்டன்லயே 10 மாசமா இருக்காங்க. அவங்க வயிறும் நல்லா பெருசாயிடுச்சு, உள்ள குழந்தை நல்லா வளர்ந்துருக்கு. டைட்டன்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு விட்னஸ். அந்த விட்னஸ் இப்ப ரயிலோட வயித்துல தான் வளர்ந்துகிட்டு இருக்காரு. சோ அதனாலேயே ரயிலிய மதர்னு சொல்லி வேற லெவல்ல நடத்துறாங்க. தங்கறதுக்கு சூப்பரான இடம், வேலைக்கு சோறு, பணிவிட செய்யறதுக்கு நான் ஆளுங்கன்னு நம்ம ரயிலி அப்படியே பொத்தி பொத்தி பாதுகாக்கிறானுங்க. ரயிலுக்கும் தெரியும் நம்மளை எவனும் பாத்துக்கல, நம்ம வயித்துல இருக்கிற குழந்தைக்காக தான் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்ஸ் குழந்தை வந்துருச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடுவாங்கன்னு அவங்களுக்கும் தோணுது. நம்ம ரயிலுக்கு பணிவிட செய்யறதுக்குன்னு ஒரு பொண்ணு இருப்பால, அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப நல்லவ போல. ரயிலி சொல்றதெல்லாம் நல்லாவே கேக்குறா. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஜேம்ஸ் காட்டு வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அப்ப ஆப்போசிட்ல ஒரு ஆளு, அவர் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, நெஞ்சில ஒரு டிவைஸ் எல்லாம் இருக்கு. அவரு நம்ம ஜேம்ஸ்
ஜேம்ஸை தடுத்து நிறுத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ஜேம்ஸ் அந்த மாஸ்க் போட்டவருடைய அந்த புறத்திலேயே ஒண்ணு வைக்கிறாரு. அவ்வளவுதான், கதி கலங்கி போயிடுறாரு. அங்கிருந்து அப்படியே டைம் டிராவல் பண்ணி மறைஞ்சு போயிடுறாரு. நம்ம ஜேம்ஸுக்கு புரியல, யார் அது, எதுக்கு நம்ம கூட சண்டை போட்டான், சரி அவனை பத்தி அப்புறம் யோசிப்போம், ஃபர்ஸ்ட் ரயிலியை காப்பாத்தணும்னு வேகமா அவரு அந்த டைட்டனுக்கு போறாரு. இந்த நேரத்துல டைட்டனுக்குள்ள இருக்கிற நம்ம பேலிட் மேனுக்கு ஜேம்ஸ் வந்துகிட்டு இருக்காருன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே டைட்டன்ல இருக்கிற டைம் மிஷின் ஆன் பண்ணி மொத்தமா வேற ஒரு காலகட்டத்துக்கு போக போறாங்க. சோ அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ள இருக்கிற ரயிலையும் இவங்க வேற ஒரு காலகட்டத்துக்கு போக போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளான் பண்றாங்க. அதுக்காக பணிவிட செய்யற ஒரு பொண்ணுடைய ஹெல்ப்பை கேட்கறாங்க. அந்த பொண்ணும் ஹெல்ப் பண்றா. நம்ம ரயிலிய பத்திரமா அங்கிருந்து வெளியே கொண்டு போகலாம்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு ஆளுங்கெல்லாம் வந்துடுறாங்க. ரயிலுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த டைட்டனே வேற ஒரு காலகட்டத்துக்கு போக போகுது. அப்பதான் நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம ஜேம்ஸ் வராரு. ரயிலிய காப்பாத்தணும்னு அங்க இருக்கிறவங்க கூட சண்டை போடலான்னு ஓடி வரும்போது ஆல்ரெடி நம்ம ஜேம்ஸ் ஒருத்தர் கூட சண்டை போட்டார்ல, மாஸ்க் போட்டுக்கிட்டு நெஞ்சில டிவைஸ்லாம் இருக்குமே, அவரு திரும்பவும் டக்குன்னு ஜேம்ஸ் முன்னாடி வந்து ஜேம்ஸை பிடிச்சு அப்படியே டைம் டிராவல் பண்ணி போயிடுறாரு. இந்த ரயிலையும் பாக்குறாங்க, நம்மள காப்பாத்த ஜேம்ஸ் வந்தாரு, ஆனா ஜேம்ஸை வேற யாரோ இங்க இருந்து கொண்டு போயிட்டாங்க. அவ்வளவுதான், நம்ம மாட்டிக்கிட்டோன்னு எதுவுமே பண்ண முடியாம நிக்கிறாங்க. அந்த டைட்டனும் அங்கிருந்து டைம் டிராவல் பண்ணி 2046 வருஷத்துக்கே போயிடுது. நம்ம ரயிலையும் ஒரு பிளான் போடுறாங்க. இவங்க எல்லாரும் விட்னஸ்க்காக தான் இதை பண்றாங்க. விட்னஸ் நம்ம வயித்துல வளர்றான் அப்படின்னா நம்ம இறந்து போயிட்டோம்னா விட்னஸும் இறந்து போயிடுவான், எல்லாமே மாறும்னு ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து அவங்க குதிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே டைட்டன்ல இருக்கிறவங்க பாக்குறாங்க. அப்படியே ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா விட்னஸ் இறந்துட்டாருன்னா அவ்வளவுதான். ரயிலையும் அப்படியே கீழே விழுந்துகிட்டே இருக்காங்க. சாகர நிலைமையில டக்குன்னு அவங்க டைனிங் டேபிள் கிட்ட இருக்காங்க. அவங்க மூக்குல இருந்து பிளட் மட்டும் வருது. நடக்கிற எதுவும் ரயிலுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. பக்கத்துல அந்த பணிவிட செய்யற பொண்ணும் இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு டைட்டன் இடத்தை சேர்ந்த மேக்டலினான்ற ஒரு பொண்ணு வந்து நேரா அந்த பணிவிட பண்ற பொண்ணை குத்தி கொன்னுறாங்க. அப்படியே ரயிலையும் ஷாக்ல, எப்படி இதெல்லாம் பண்ணீங்க, நான் இறந்து போயிட்டேன், ஆனா எப்படி நான் திரும்ப இங்க வந்தேன் அப்படின்னு கேட்கும் போதுதான் அங்க பேலின் மேனும் வராரு. நடந்த விஷயத்த சொல்றாரு. நம்ம ரயிலையும் மேல இருந்து கீழே குதிச்சு சாகிறதுக்கு ட்ரை பண்ணாங்களே, அந்த இடத்துல மேக்டலினான்ற அந்த பொண்ணும் இருக்கா. இந்த மாதிரி ரயிலையும் மேல இருந்து குதிச்சு சாக ட்ரை பண்றாங்க அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே அவங்க பாஸ்டுக்கு வந்துடுறாங்க. அங்க பாஸ்ட் மேக்டலினாவை பார்த்து இந்த மாதிரி ரயிலி மேல இருந்து கீழே குதிக்க போறாங்க. அதோட ரயில் இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ரயிலி கூடவே பணிவிட பண்ற அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ண போறா அப்படின்னு சொல்லி நெஞ்சில ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கு, அதுல ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி அப்படியே அழிஞ்சு போயிடுறாங்க. சோ இப்படி ஃபியூச்சர்ல இருந்து ஒரு மேக்டலினா வந்து பாஸ்ட்ல இருக்கிற மேக்டலினா கிட்ட சொல்ல அவங்க நேரா கத்தி எடுத்துக்கிட்டு அந்த பணிவிட பண்ற பொண்ணை கொன்னுறாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்து போனதுனால நம்ம ரயிலியால தப்பிச்சு வெளியே போக முடியாது. அதோட நம்ம ரயிலி சாக ட்ரை பண்ணாங்கன்னா அதை யாராவது ஒருத்தவங்க பார்த்துட்டு டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு வந்து அந்த விஷயம் நடக்காத மாதிரி பண்ணிடுவாங்க. சோ ரயிலியால நிம்மதியா வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. சோ ரயிலி அங்கேயே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பல மாசங்கள் போகுது. 2047 வருஷம் ரயிலிக்கு குழந்தையும் பிறக்குது, அதாவது விட்னஸ் பிறக்கிறாரு. சோ அப்படியே கதை 2163 வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜேம்ஸ் ரயிலியை காப்பாத்தலான்னு போகும்போது ஏதோ ஒரு ஆளு வந்து நம்ம ஜேம்ஸை பிடிச்சு அங்க இருந்து மறைய வச்சிருப்பார்ல, யாரா அதுன்னு பார்த்தா அதுவும் ஜேம்ஸ் தான். எங்க பாரு ஜேம்ஸ், நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கிற ஃபியூச்சர் ஜேம்ஸ், நீ பாஸ்ட்ல இருக்கிற பாஸ்ட் ஜேம்ஸ். சோ பாஸ்ட் ஜேம்ஸும் கடுப்பாகிறாரு. நான் தான் நீ அப்படின்னா ரயிலியை நான் காப்பாத்த போனேன், எதுக்கு நீ தடுத்த, உனக்கு சொன்னா புரியாது ஜேம்ஸ், அங்க போயிருந்தனா நீ செத்து போயிருப்ப, நான் இப்போ உன் உயிரை காப்பாத்திருக்கேன், அதோட நீ ரயிலியை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாலும் உன்னால எதுவும் பண்ண முடியாது, வேற ஒரு வழியை தேடு, வேற ஒரு வழினா நீ என்ன சொல்ற அப்படின்னு பாஸ்ட் ஜேம்ஸ் கேட்கும் பொழுது, நீ ஜெனிஃபரை கண்டுபிடிச்சே ஆகணும், ஜெனிஃபர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவ அப்படின்னு ஒரு நியூஸ் பேப்பரை காட்டுறாரு. அதுவும் அது ரொம்ப ரொம்ப பழைய நியூஸ் பேப்பர். 1922 வருஷம் நம்ம ஜெனிஃபரோட முகம் மாதிரி அந்த நியூஸ் பேப்பர்ல வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு ஆக்டிங் தியேட்டர்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு ஆக்டிங் தியேட்டரோட ஓனரையே சாகடிச்சிட்டா அப்படின்னு போட்டிருக்கு. சோ இதை பாக்குற பாஸ்ட் ஜேம்ஸும் ஜெனிஃபர் 1922 வருஷத்துல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா பாஸ்ட் ஜேம்ஸ் ரொம்ப சோகமா இருக்காரு. ஏன்னா அவரோட ரயிலியை காப்பாத்த முடியலன்னு. அவதான் ஃபியூச்சர் ஜேம்ஸோட கையில நம்ம ரயிலியோடைய அந்த வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் எப்படி உங்ககிட்ட இருக்கு, அதான் நான் சொல்ல வந்தேன். இந்த வாட்ச் என்கிட்ட இருக்குன்னா அப்ப ரயிலியை நம்ம காப்பாத்துவோம்னு அர்த்தம். அதோட நடந்துகிட்டு இருக்கிற இந்த சண்டை ரொம்ப ரொம்ப பெருசு, நீ பாதி வழியில தான் இருக்க. இப்பதான் பாஸ்ட் ஜேம்ஸ்க்கே ஒரு கேள்வி வருது, ஒரு நிமிஷம் இரு, வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த பொருள் ஒன்னு தொட்டுக்கிட்டா பாரடாக்ஸ் நடக்குமே, இப்ப நீ என்ன தொட்ட எதுவுமே நடக்கல, அதுக்கு காரணம் நான் நெஞ்சில போட்டிருக்கேன் பாத்தியா இந்த டிவைஸ் தான். சரி ஜேம்ஸ், நீ 2046 கேத்ரினா கிட்ட போயிட்டு ஜெனிஃபரை காப்பாத்துறதுக்கான வேலையை ஆரம்பி. என் நேரத்துக்கு கேத்ரினா உன்னோட லொகேஷனை கண்டுபிடிச்சிருப்பாங்க, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போக போற அப்படின்னு அவர் சொல்ல கரெக்டா நம்ம பாஸ்ட் ஜேம்ஸும் அங்கிருந்து மறைஞ்சு 2046க்கு போயிடுறாரு. சோ பாஸ்ட் ஜேம்ஸ் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் ஜேம்ஸ் அப்படியே தனியா இருக்காரு. பின்னாடி யாரோ வராங்க, யாரான்னு பார்த்தா அது ரைலி. சோ ஃபியூச்சர் ஜேம்ஸ் ரைலி கிட்ட அந்த பாஸ்ட் ஜேம்ஸை பார்க்கும்பொழுது நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு புரியுது. உடனே ரைலியும் இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் ஜேம்ஸ், அதுக்கு ஃபியூச்சர் ஜேம்ஸும் எந்த வழியும் கிடையாது, இதுதான் ஒரே வழின்னு சொல்றாரு. இவங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்கன்ற விஷயம்லாம் நமக்கு லாஸ்டா தான் தெரிய வரும். சோ ஜேம்ஸும் 2046 வருஷத்துக்கு வராரு. அங்க வந்த உடனேயுமே ஹானா புக்குன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ஏன்னா ஊசியை குத்தி விட்டார்ல, அதுக்கு பழி வாங்குறாங்களாமா இந்த அம்மா. சோ ஜேம்ஸும் அதை கண்டுக்க
கண்டுக்காம கேத்ரினா கிட்ட நியூஸ் பேப்பரை கொடுக்குறாரு. 1922 வருஷத்துல ஜெனிஃபர் இருக்கா, நம்ம ஜெனிஃபரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இந்த நேரத்துல 1917 வருஷத்துல நம்ம ஜெனிஃபர் ஒரு போருக்கு நடுவுல இருக்காங்க. அங்க இருந்த குரூப் அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டு பாடுறாங்க. இந்த ஆளுங்க எல்லாரோட தலையையும் சுடுறாங்க. ஆனா ஜெனிஃபர் அவங்க கற்பனையில இவங்க எல்லாருமே பலூனை சுடுற மாதிரியும் நம்ம ஜெனிஃபர் சீனா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பாட்டு பாடுற மாதிரியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாட்டை அந்த சோல்ஜர்ஸ் கேட்டுட்டு என்னையா இவ இவ்வளவு காமெடியா பாடுறா, இவள எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இவ உயிரோட இருக்கட்டும்னு ஜெனிஃபரை கொல்லாம விட்டுறாங்க. சோ ஜெனிஃபரும் அங்க இருக்காங்க. அந்த இடத்துல தான் இவங்களுக்கு சில இல்யூஷன்லாம் வருது. ஒரு 4 பேர் அவங்க ஒரு பொட்டியை தூக்கிட்டு போறாங்க. ஐயோ, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நான் இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். எல்லாமே இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 4 குதிரைக்காரனுங்க, ஆனா அவனுங்க கிட்ட குதிரை இருக்காது. இந்த குதிரைக்காரனுங்க தான் இந்த உலகத்தோட அழிவுக்கே காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜெனிஃபர் சொன்ன மாதிரியே ஒரு 4 பேர் ஒரு பாக்ஸை தூக்கிட்டு போறாங்க. அந்த 4 பேர் நெஞ்சிலையுமே ஃபியூச்சர்ல இருந்து வந்தார்ல ஜேம்ஸ், அதே மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ்னால எந்த ஒரு பாரடாக்ஸும் இவங்களுக்கு நடக்காது. சோ ஒரு வழியா அந்த இடத்துல வாரும் நிக்குது. 1921 வருஷம் நம்ம ஜெனிஃபர் சோத்துக்கே சிங்கி அடிக்கிறாங்க. போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கேவலமா இருக்கு. சோ ஜெனிஃபர் இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நியூஸ் பேப்பர்ல இவங்க வரணும். அப்படி வந்தாதான் ஃபியூச்சர்ல நம்ம கேத்ரினா பாப்பாங்க, இவங்கள திரும்ப கொண்டு வருவாங்க. சோ ஜெனிஃபரும் சில போஸ்ட் கார்டு எல்லாம் ரெடி பண்ணி அதை ஒரு ஃபாதர் கிட்ட கொடுக்குறாங்க. ஃபாதர் இது அமெரிக்காவுக்கு அனுப்புங்க. 95 வருஷம் கழிச்சு. ஏமா 95 வருஷம் கழிச்சு நம்மளாம் செத்து போயிடுவோம். அப்படின்னா கடவுள் கிட்ட கொடுங்க, கடவுள் அனுப்புவாரு. ஐயா பைத்தியமானி அப்படின்னு ஃபாதர் அங்க இருந்து போயிடுறாரு. ஜெனிஃபரும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு ஆக்டிங் தியேட்டர் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டர் ஓனருக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ நம்ம ஜெனிஃபர் வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயே காலத்தை ஓட்டுறாங்க. சோ இப்படியே ஒரு வருஷம் கடந்து போகுது. 1922 வருஷம் என்னென்னமோ கதையை போட்டவங்க கடைசியா 12 மங்கீஸ்னு இவங்களுக்கு நடந்த விஷயத்த அப்படியே ஒரு கதையா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே விட்னஸ் மாதிரி மாஸ்க போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் லேடி மாதிரி கத்தி எடுத்து குத்துற மாதிரிலாம் சீன் போடுறாங்க. ஆனா இவ்வளவு நாள் நம்ம ஜெனிஃபர் பண்ண எல்லா நாடகமும் சம ஹிட். ஆனா அந்த 12 மங்கீஸ் ஊத்திக்குது. தியேட்டர் ஓனர் அந்த 12 மங்கீஸ் சிம்பிள் போட்டிருக்கிற அந்த போஸ்டர் எல்லாம் பிச்சு தூர தூக்கி போடுறாரு. சார், நான் இந்த மாதிரி வித்தியாசமா பண்ணாதான் பேப்பர்ல வருவேன், பேப்பர்ல வந்தாதான் நான் திரும்ப என் காலகட்டத்துக்கு போவேன் அப்படின்னு இவங்க என்ன சொன்னாலும் தியேட்டர் ஓனர் நம்புற மாதிரியே இல்ல. சோ ஜெனிஃபர் இந்த 12 மங்கீஸ் நாடகத்தோட போஸ்டர் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அதை ஒருத்தர் எடுத்து பாக்குறாரு. அந்த குதிரைக்காரங்க 4 பேர் இருந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் இதை பார்த்துட்டு நேரா நம்ம ஜெனிஃபரை பார்க்க வராரு. ஜெனிஃபரும் ஆல்ரெடி இந்த குதிரைக்காரங்களை பார்த்திருப்பாங்க. ஒரு பொட்டியை தூக்கிட்டு வருவாங்கல்ல, அது எல்லாத்தையும் வரைஞ்சு வச்சிருக்காங்க. சோ ஜெனிஃபரும் அந்த குதிரைக்காரங்கள்ல ஒருத்தரை பார்க்கும் பொழுது, நீங்க கொண்டு போன பாக்ஸ் அதுக்குள்ள பாரடாக்ஸ் இருக்கு, உனக்கு எங்களை பத்தி இவ்வளவு விஷயம் தெரியுது, அதோட நீங்க இருக்க வேண்டிய ஆளும் கிடையாதுன்னு நம்ம ஜெனிஃபரை கொல்றதுக்கு வராரு அவரு. சோ ஜெனிஃபரும் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. ஒரு கட்டத்துல ஜெனிஃபர் மாட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான் கதை முடிஞ்சது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த குதிரைக்காரங்கள்ல ஒருத்தரை கன்னாலேயே யாரோ ஷூட் பண்றாங்க. யாருன்னு ஜெனிஃபர் பார்த்தா நம்ம ஜேம்ஸும் கேத்ரினாவும். சோ ஜெனிஃபரை காப்பாத்த தான் வந்திருக்காங்க. ஜெனிஃபர் கிட்ட நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப நாங்க ஒருத்தனை சுட்டமே, அவன் இந்த தியேட்டருக்குள்ள வரதுக்கு முன்னாடி தியேட்டர் ஓனரையும் கொன்னுட்டான். நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு நீ தான் அந்த தியேட்டர் ஓனரை கொன்னன்னு நியூஸ் பேப்பர்ல கொட்டை எழுத்துல வரும். அதை பார்த்து தான் நாங்களே இந்த இடத்துல வந்திருக்கோம். சரி, எது எப்படியோ எனக்காக வந்தீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு ஜெனிஃபர் சொல்லும் பொழுது ஜேம்ஸ் ஜெனிஃபர் கிட்ட, சரி அதை விட ரயிலுக்கு என்ன ஆச்சு, ரயில் எங்க இருக்கா, எனக்கு ரயிலியை பத்தி எதுவும் தெரியாது, அதோட டீக்கன் இருக்கான்ல, எனக்காக அவன் உயிரே விட்டான் தெரியுமா, அட அதையும் விடு, ராம்சேவுக்கு என்னாச்சு, ராம்சே எங்க ஜேம்ஸ் அடுத்தவங்கள பத்தியே விசாரிக்கிறாரா. இங்க ஜெனிஃபர் செம கடுப்பாக்குறாங்க. ஏண்டா டேய், 1917க்கு நான் வந்தேன், இப்ப 1922, இந்த 5 வருஷத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா. வேர்ல்டு வார் 1ல இருந்து தப்பிச்சு ஒரு வார் கைதியா இருந்து அப்புறம் பிச்சைக்காரியா ஆகி இப்ப தியேட்டர்ல கூத்தாடிக்கிட்டு இருக்கேன். நானு என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட கேட்கல ஜெனிஃபர், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன்னு ஒண்ணு கூட கேட்காம வந்த உடனே ரயில் எங்க, ராம்சே எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. ச்சே, உன்னெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஜெனிஃபர் கடுப்பாகிறாங்க. ஆனா அப்பவும் ஜேம்ஸ் கண்டுக்கிற மாதிரியே இல்ல. அப்பதான் நம்ம கேத்ரினா இறந்து போனவருடைய நெஞ்சில இருக்கிற அந்த டிவைஸை பாக்குறாங்க. நம்மளோட டைம் மிஷின் மாதிரியே இது சின்னதா ரொம்ப காம்பாக்டா இருக்கு, இது மூலியமாவே இவங்களால டைம் டிராவல் பண்ண முடியும் அப்படின்னு அந்த டிவைஸ் அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்க யாருன்னு ஜெனிஃபர் கிட்ட விசாரிக்கும் போதுதான் இவங்க குதிரைக்காரங்க. ஆனா இவங்க கிட்ட குதிரை இருக்காது, ஒரு பெரிய பாக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த உலகத்தையே அழிக்க போகுது. சோ அது என்னன்னு இவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜேம்ஸும், அதான் நம்ம கிட்ட பிரைமரி இருக்காளே ஜெனிஃபர், உனக்கு தான் எல்லாமே தெரியும்ல, சொல்ல என்னன்ட்டு. ஜேம்ஸ், உனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது, என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தேவைக்காக. நான் உங்களோட ஃப்ரெண்டு, உங்க டீம்ல ஒரு ஆளுன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது என்ன இன்ஃபர்மேஷன் வாங்குற ஒரு ஆளா தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன காப்பாத்த வந்ததே இன்ஃபர்மேஷனுக்காக தானே அப்படின்னு ஜெனிஃபர் கோச்சிக்கிறாங்க. எங்க கேத்ரினாவும் இறந்து போனவரோட நெஞ்சில இருக்கிற அந்த டிவைஸை நல்லா பாக்குறாங்க. அதுல நிறைய ஃபங்க்ஷன் இருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதோட ஜெனிஃபர் மொத்தம் 4 குதிரைக்காரங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, இன்னும் 3 பேர் இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். நல்ல வேளையா இறந்தவர்கிட்டயே ஒரு ஐடி கார்டு இருக்கு, அதுல அட்ரஸும் போட்டிருக்கு. சோ இங்க தான் மீதி இருக்கிற 3 குதிரைக்காரங்க இருப்பாங்கன்னு அவங்கள பிடிக்க இவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. சோ இவங்களும் அங்க போறாங்க. நம்ம ஜேம்ஸையும் கேத்ரினாவையும் அந்த குதிரைக்காரங்கள 2 பேரு வளைச்சி கன் பாயிண்ட்ல பிடிக்கிறாங்க. அப்பதான் ஜெனிஃபர் வந்துட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒன்னும் சாதாரண பாட்டு இல்ல தம்பி, இது என்னோட டிஸ்ட்ராக்ஷன்
பிரச்சனை அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே அந்த கேப்பை யூஸ் பண்ணி ஜேம்ஸும் கேத்ரினாவும் அந்த குதிரைக்காரங்களை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுல நம்ம கேத்ரினாவுக்கு அடியும் படுது. ஆனா நம்ம ஜேம்ஸ் 2 குதிரைக்காரங்களை போட்டு தள்ளிட்டு நேரா அந்த பொட்டி கிட்ட போறாரு. சோ அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணுதான் இந்த உலகத்தையே அழிக்க போகுதுன்னு மெதுவா அது கிட்ட போகும்பொழுது நம்ம ஜேம்ஸ் அந்த 4வது குதிரைக்காரங்க ஷூட் பண்ணி அப்படியே ஜேம்ஸ் கீழே விழுந்துடுறாரு. அந்த 4வது ஆள் யாருன்னா மேக்டலினான்ற அந்த லேடி தான். சோ ஜேம்ஸ் அப்படியே உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த மேக்டலினாவும் இந்த இடத்த நீ கண்டுபிடிச்சு வந்துட்ட, ஆனா இதுக்கப்புறம் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போயிடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ரைலி மேல இருந்து கீழே விழுவாங்க, அந்த விஷயத்தை தடுக்கணும்னு பாஸ்டுக்கு போயிட்டு அந்த டைமையே மாத்தினாங்கல்ல, அதே மாதிரி இப்போ இந்த பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஜேம்ஸ் வந்ததுனால அவர் இங்க வரக்கூடாதுன்னு இந்த டைமை மாத்துறதுக்கு பாஸ்டுக்கு போறாங்க. சோ அப்படி அவங்க போன உடனே இங்க இருக்கிற இடம்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல போக ஆரம்பிக்குது. அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. அதை நம்ம ஜேம்ஸும் கேக்குறாரு. இப்ப மறைஞ்சு போனால மேக்டலினா அவ 4 மாசம் பாஸ்டுக்கு போறா. சோ 4 குதிரைக்காரங்களை மீட் பண்றாங்க. பாஸ்ட் மேக்டலினாவும் அதுல இருக்காங்க. நான் ஃபியூச்சர்ல இருந்து வரேன், இன்னும் 4 மாசம் கழிச்சு ஜேம்ஸ் நம்ம இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சிருவான், அதனால நீங்க இங்க இருக்காதீங்க, வேற எங்கேயாவது போங்க அப்படின்னு சொல்லி தன்னை தானே அழிச்சு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவாங்க. அதனால அந்த 4 குதிரைக்காரங்களும் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து வேற எங்கேயோ போயிடுவாங்க. இங்க நம்ம ஜேம்ஸ் அப்படியே சாகர நிலைமையில இருக்காரு. டைம் அப்படியே ரிவர்ஸ் ஆகுது. 2046வது வருஷத்துல இருந்து ஜெனிஃபரை காப்பாத்தணும்னு இவங்க முதல்ல 1922க்கு வருவாங்கல்ல, அந்த டைமுக்கு வந்துடுறாங்க. நடந்த எதையும் அவங்களால நம்பவே முடியல. அதோட இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெனிஃபரை கொல்றதுக்கு அந்த குதிரைக்காரங்கள்ல ஒருத்தர் வருவாரு. ஆனா அவரு வரவே இல்ல. ஏன்னா 4 மாசத்துக்கு முன்னாடியே அந்த 4 குதிரைக்காரங்களும் அந்த பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. சோ இப்படிதான் நெஞ்சில அந்த வித்தியாசமான டிவைஸ் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டது நடந்ததுன்னா டக்குன்னு பாஸ்டுக்கு போயிட்டு நடந்த எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. அந்த குதிரைக்காரங்களை இப்ப நம்மளால பிடிக்க முடியாது. ஆனா ஜெனிஃபர் இங்க தான் இருக்கா. ஜெனிஃபரை நம்ம திரும்ப 2046க்கு கொண்டு வருவோன்னு ஜெனிஃபரை பார்க்கலான்னு போறாங்க. ஜெனிஃபர் வந்து அந்த தியேட்டர்ல தான் இருக்காங்க. போன தடவை ஜேம்ஸ் ஜெனிஃபரை பார்த்த உடனே ரைலி எங்க, ராம்சே எங்கன்னு கேட்டிருப்பாரே தவிர ஜெனிஃபரை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிச்சிருக்க மாட்டாரு. ஆனா இந்த தடவை எல்லாத்தையும் மாத்துவோன்னு ஜெனிஃபர் கிட்ட போயிட்டு, ஜெனிஃபர் ஒரு வழியா உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, உன்னை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ தான் இந்த உலகத்திலேயே அறிவான பொண்ணு, உன்னை அடிச்சுக்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படின்னு பாராட்டுறாரு. ஆனா நம்ம ஜெனிஃபர் ஒரு பிரைமரின்றதுனால போன டைம்லைன்ல நடந்ததுன்னு எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துல இருக்கும். சரி இந்த தடவையாவது சொன்னியே சந்தோஷம் தான் அப்படின்னு இவங்க 2046க்கு வராங்க. சோ அங்க ஒரு மீட்டிங் போட்டு நமக்கு ஒரு புது பிரச்சனை வந்திருக்கு. ஒரு 4 பேர் அவங்க குதிரைக்காரங்க. ஆனா அவங்க கிட்ட குதிரை இருக்காது, ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும். அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்கணும் எங்களுக்கு தெரியும், அது என்னன்னா அப்படின்னு கேத்ரினா சொல்ல வரும்பொழுதே 2046வது வருஷத்திலேயே டைட்டன் இருக்குல்ல, அங்க நம்ம ரைலி மயக்கத்துல இருந்து கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாங்க. என்னோட பையன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட பையனா, விட்னஸ சொல்றியா, அவரு பாதுகாப்பா இருக்காரு, நான் என்னோட பையனை பார்க்கணும் அப்படின்னு இவங்க கேக்குறாங்க. அந்த ஆளும் கூட்டிட்டு போய் காட்டுவாருன்னு பார்த்தா விட்னஸோட மாஸ்க் மட்டும் இருக்கு. என்ன இங்க வந்து காட்டுறீங்க, என்னோட பையன் எங்க, விட்னஸ் அவனால இப்ப பார்க்க முடியாது, ஆனா சீக்கிரமாவே விட்னஸ் டைட்டனுக்கு வருவாரு, நீ சீக்கிரமா இங்க இருந்து போக வேண்டிய நேரமும் வரும், ஒழுங்கா நீ போயிட்டனா அது உனக்கு நல்லது, இல்லனா நீ சாக வேண்டியதுதான், அட்லீஸ்ட் நான் என் பையனை தூரமா இருந்தாவது பாக்குறேன் அப்படின்னு கேட்கும் பொழுது சரி சரி வா, விட்னஸ் இங்க இருந்து கிளம்ப போறாரு, அதுக்கு முன்னாடி பாத்துட்டு போன்னு சொல்றாங்க. ரயிலையும் தூரத்துல இருந்து பாக்குறாங்க. ரயிலோட பையன் குழந்தை அந்த விட்னஸ ஒருத்தங்க அப்படியே தூக்கிட்டு வராங்க. ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டிய 4 பேர் தூக்கிக்கிட்டு அவங்க எல்லாரோட நெஞ்சிலையும் டைம் டிராவல் டிவைஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி அங்க இருந்து மறைஞ்சு போறாங்க. இந்த 4 பேர் தான் அந்த குதிரைக்காரங்களே. சோ விட்னஸ வளர்க்கறது அந்த 4 குதிரைக்காரங்களுடைய பொறுப்பு. எங்க கேத்ரினாவும் அந்த மீட்டிங்ல அந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறது ஒரு குழந்தைன்னு சொல்றாங்க. ஏன்னா ஜேம்ஸ் காதுக்கு அந்த பாக்ஸ்குள்ள இருந்து ஒரு குழந்தை அலற சவுண்ட் தான் கேட்கும். ஆனா பாவம் ஜேம்ஸுக்கு தெரியல உள்ள அழுதுகிட்டு இருக்கிற குழந்தை இவரோடதுன்னு. சோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க ராம்சே ஒலிவியா கூட இருக்காரு. என்னோட பையன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன், ஆனா இவ்வளவு நாளா நீ என்ன கூட்டிட்டு போகாம சுத்திக்கிட்டே இருக்கோம் இங்கேயே. ஏன்னா ராம்சே இப்ப நான் விட்னஸ்க்கு கீழே வேலை செய்யல, ஆர்மி ஆஃப் த 12 மங்கீஸை சேர்ந்தவளும் நான் கிடையாது, நான் தனியா இருக்கேன், அதனால என்ன கொல்றதுக்கு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம எது பண்ணாலும் பொறுமையா தான் பண்ணணும். அந்த மிஷின்ல இருந்து வந்த பவர்னால என் பையன் டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு தான் போயிருக்கான், எந்த காலகட்டத்துல நீ அவனை கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்களும் சொல்றாங்க 2023ல கண்டுபிடிச்சுன்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராம்சே ஷாக் ஆகுறாரு. 2023 அப்படின்னா இந்நேரத்துக்கு அவன் ரொம்ப வளர்ந்துருப்பான்ல. ஆமா ராம்சே, ஒன்ன மாதிரி அவன் ரொம்ப தைரியமான ஸ்ட்ராங்கான ஆளு. ராம்சேவுக்கு ஆர்வம் தாங்கல. ஒழுங்கு மரியாதையா என் பையன் கிட்ட கூட்டிட்டு போயிலன்னா அவ்வளவுதான்னு சொல்ல அடுத்த நாளே இவங்க ராம்சேவோட பையனை பார்க்க போறாங்க. போய் பார்த்தா ஒலிவியாவுடைய கேம்ப விட்னஸோடைய ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் நடந்து 2 நாள் ஆயிடுச்சு. உள்ள நிறைய பேர் அடிபட்டு போயிருக்காங்க. சாமோ அப்படின்னு சொல்ல ராம்சே துடிச்சு போறாரு. என்னோட பையனுக்கு அடிபட்டு இருக்கான்னு உள்ள போய் பார்த்தா மண்டையில பெரிய காயத்தோட பேண்டேஜ் எல்லாம் சுத்திக்கிட்டு ராம்சேவோட பையன் இருக்கான். இவ்வளவு நாள் கழிச்சு உன்னை பாக்குறேன், இந்த நிலைமையில தான் உன்னை பார்க்கணுமான்னு ராம்சே ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதெல்லாம் பரவாயில்ல விடுங்கப்பா, எப்படியோ ஒரு வழியா நான் உங்களை பார்த்துட்டேன்ல. ஆனா சாம், நீ டைம் டிராவல் பண்ணி 2023க்கு போயிட்டேன்னா அதே காலகட்டத்துல நானும் இருப்பேன்ல, என்கிட்ட வந்து நீ பேசிருக்கலாம்ல. நானும் ட்ரை பண்ணப்பா, ஆனா அப்போ உங்களுக்கு 19 வயசு தான். அந்த வயசுல இருக்கிற ஒருத்தர் கிட்ட வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அது நான் தானு சொன்னா யாரு நம்புவா சொல்லுங்க. அதனால ஒலிவியா கூட சேர்ந்து என் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். ரொம்ப நல்லா தான்ப்பா இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிற
நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அந்த விட்னஸ் தான். நீங்க அந்த விட்னஸை கொல்லணும்ப்பா எனக்காக. விட்னஸை எப்படி கொல்றதுன்னு ஒலிவியாவுக்கு தெரியும். ப்ளீஸ் எனக்காக கொல்லுங்க அப்படின்னு சொல்ல ராம்சேவும் நான் கண்டிப்பா விட்னஸை போட்டு தள்ளுவேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. சரின்னு அங்க இருந்து ராம்சே போகலான்னு ட்ரை பண்ணும்போது அப்பா ஒரு நிமிஷம், நான் எப்படியும் சாக தான் போறேன், அப்படியே வழியில துடிச்சு சாகிறதுக்கு பதில் உங்க கையால சாகணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, ஏய் என்னாலலாம் முடியாதுடா, உன்னை ரொம்ப நாள் கழிச்சு நான் பார்த்திருக்கேன், இந்த வேலையை பார்க்க சொல்ற. அப்பா ப்ளீஸ் பா, என்னோட முதல் நாள் நான் பிறக்கும் பொழுது உங்க கையில நான் இல்ல, ஆனா கடைசியா நான் சாகிற இந்த நொடி உங்க கையில போகணும். சோ ராம்சேவும் மனசை கல்லாக்கிட்டு அவரோட பையனை அவரே கொல்றாரு. அதுக்கப்புறமா வெளியே வந்து ஒலிவியாவை பிடிச்சி சுடலான்னு போறாரு. அப்போ ஒலிவியா உனக்குள்ள இருக்கிற இந்த கோவத்தெல்லாம் அப்படியே வச்சுக்கோ, விட்னஸை பழி வாங்கலாம், அவனை எப்படி கொல்றதுன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பிளானை போடுறாங்க. ஸோ ராம்சேவும் பிளானுக்கு ஓகேன்னு சொல்லி இவங்க கேத்ரினா ஜேம்ஸ் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிக்கு போறாங்க. சும்மா போனா டவுட் வரும்னு நம்ம ராம்சே ஒலிவியாவை பிடிச்சு கொண்டு வர மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி போறாங்க. இது நம்ம ஜேம்ஸ், கேத்ரினா, ஜெனிஃபர்லாம் பாக்குறாங்க. ஜேம்ஸும் கேத்ரினா, அந்த லேடியோட பேரு ஒலிவியா, என்னையும் ராம்சேவையும் அவ கொல்ல ட்ரை பண்ணிருக்கா, அதோட விட்னஸோட ரைட் ஹேண்டே அவ தான். ராம்சே எப்படியோ புடிச்சிட்டான் போல, நான் போயிட்டு உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது கேத்ரினா தடுக்கிறாங்க. வந்திருக்கிறது எந்த ராம்சே நமக்கு தெரியணும். காணாம போன பையனை காப்பாத்த துடிக்கிற அப்பாவா வந்திருக்கானா, இல்ல உன்னோட உண்மையான நண்பனா வந்திருக்கானா, இல்ல நம்ம எல்லாரையும் பழி வாங்கணும்னு ஒரு துரோகியா வந்திருக்கானா, யாருக்கு தெரியும். அதோட ராம்சே ஒலிவியாவை பிடிச்சானா, இல்ல ஒலிவியா ராம்சேவை பிடிச்சாங்களா, மேபி அவங்க ஒரு பிளானோட வர வாய்ப்பு இருக்கு, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ல ஜேம்ஸும் ஓகேன்னு இவங்க ரெண்டு பேருமே உள்ள விடுறாரு. ஒலிவியாவை மட்டும் சுத்தி ஷாக் இருக்கிற ஒரு கேஜ்ல அடைச்சு வைக்கிறாங்க. சோ கேத்ரினா ஃபர்ஸ்ட் ராம்சே கிட்ட பேசுறாங்க, என்னப்பா ஒலிவியாவை பிடிச்சிட்ட போல, இவ்வளவு நாளா உன்னால பிடிக்க முடியல, திடீர்னு பிடிச்சிருக்க, என்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணி வந்திருக்கீங்களோ, அவ சொன்னதை செஞ்சா உன் பையனை கொடுக்குறேன்னு சொன்னாலா. அப்பதான் ராம்சேவும் சொல்றாரு, என்னோட பையன் இறந்து போயிட்டான், டக்குன்னு மறைஞ்சு போனான்ல, 20 வருஷம் பாஸ்ட்டுக்கு 2023க்கு போயிட்டான். இந்த ஒலிவியா தான் வளர்த்து அந்த விட்னஸோட ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணி என் பையன் என் கண்ணு முன்னாடியே இறந்து போனான். அந்த விட்னஸை அழிக்கிறதுக்கான வழி இந்த ஒலிவியாவுக்கு தெரியும். சோ நம்ம எல்லாருமே சேர்ந்து அந்த விட்னஸை அழிக்கலாம் அப்படின்னு இவரு சொல்றாரு. இந்த நேரத்துல நம்ம ஜேம்ஸ் ஒலிவியா கிட்ட பேசும்பொழுது ஒலிவியா சொல்றாங்க, என்ன நீ முதல்ல எப்ப பார்த்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா, ராம்சேவையும் என்னையும் கொல்றதுக்கு நீ ட்ரை பண்ண, அப்பதான் நான் பார்த்தேன், அதெல்லாம் கிடையாது, நான் சின்ன பொண்ணா இருக்கும்போதே நீ என்ன பார்த்திருக்க. 1961வது வருஷம் ஒரு டாக்டர் தான் என்ன உருவாக்குனாரு. சின்ன வயசுல இருந்தே ஒரு பாக்ஸ்குள்ளேயே தான் நான் வளர்ந்தேன். யாருமே என்ன ஒரு மனுஷியா மதிக்கல, ஒரு பாக்ஸ்குள்ளேயே ஒரு சோதனை எலியா தான் நான் இருந்தேன். இப்படின்னு ஒலிவியா நம்ம ஜேம்ஸ் கிட்ட சொல்றாங்க. ஜேம்ஸ் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கேத்ரினா வராங்க. ஒலிவியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு அந்த விட்னஸை பத்தி என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் எங்க கிட்ட சொல்லிடு, மத்தத நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க என்ன பார்க்க போறீங்க, அந்த ஜேம்ஸ் அனுப்புவீங்க அவ்வளவுதானே, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, உன் டைம் மிஷினை மட்டும் கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடு, நானே விட்னஸோட கதையை முடிக்கிறேன்னு ஒலிவியா சொல்றாங்க. அதோட சும்மா இல்லாம தேவையில்லாம ஹேனாவையும் உள்ள இழுக்கிறாங்களா. கேத்ரினாவும் என் பொண்ணு இந்த விஷயத்துல இழுக்காத, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்ல இவங்க திரும்ப திரும்ப ஹேனாவை பத்தியே பேசுறதுனால கேத்ரினா கடுப்பாகி ஒலிவியாவை டைம் மிஷின்ல உட்கார வச்சு திரும்ப திரும்ப டைம் டிராவல் பண்ணி அதே இடத்துக்கு வர மாதிரி பண்றாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒலிவியாவோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. சோ இந்த விஷயத்த ஜெனிஃபரும் ஹேனாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் சொல்றாங்க, ஐயோ பாவம். உடனே ஹேனாவும், ஆமா ஆமா அந்த ஒலிவியா ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல. ஐயா ஒலிவியாவை யார் சொன்னது, நான் அந்த மிஷினை சொன்னேன், இப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா பாவம் அந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடும்ல. அடி கல் நெஞ்சக்காரியன்னு ஹேனா போயிட்டு கேத்ரினா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு, நிறைய ஸ்கேவெஞ்சர்ஸ் ஒரு ஜெர்மன் டாக்டரை பத்தி சொன்னாங்க, அந்த டாக்டரே நீங்க தானே, எனக்கு இப்ப புரிய வருது, இந்த மாதிரி செஞ்சு எத்தனை உயிரை நீங்க சாகடிச்சிருக்கீங்க. சோ கேத்ரினாவும் டைம் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு ஹேனா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஜேம்ஸ் போயிட்டு ஒலிவியா கிட்ட பேச ட்ரை பண்றாரு. என்ன பண்ணாலும் ஒலிவியா விட்னஸை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாங்க போல. சோ அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒலிவியா சொன்ன ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது. ஒலிவியாவை சின்ன வயசுல இருந்தே ஒரு பாக்ஸ்குள்ள தான் அடைச்சு வச்சிருந்தாங்க. சோ என்ன டார்ச்சர் பண்ணாலும் ஒலிவியா பேச போறது கிடையாது, அவளை ஒரு பாக்ஸ்குள்ள அடைச்சு வைக்கணும், அதுவும் ரொம்ப நாளைக்கு. ஆனா அவ்வளோ டைம் இவங்க கிட்ட இல்ல. உடனே ஜேம்ஸ் அங்க இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட, நம்ம ஃபெசிலிட்டில ஏதாவது ஒரு ரூம் இருக்கா, மாச கணக்குல நம்ம ஓபனே பண்ணாத மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரூம் இருக்கு, இங்க என்ன நடந்தாலும் அந்த ரூமை நாங்க ஓபன் பண்ணவே மாட்டோம், அது ஒரு பழைய ரூம், உள்ள நிறைய எலி மட்டும் தான் இருக்கு அப்படின்னா, ஓகே என்னையும் ஒலிவியாவையும் 3 மாசம் பாஸ்ட்டுக்கு அனுப்புங்க, நான் அந்த ஒலிவியாவை விட்டுட்டு வந்துடுறேன்னு அந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஜேம்ஸ் மட்டும் வராரு. இப்போ இதை கேத்ரினாவும் பாக்குறாங்க, டே என்னடா பண்ண, அவளை எந்த காலகட்டத்துல விட்டுட்டு வந்துட்ட. ஆனா ஜேம்ஸ் எதுவும் பேசாம நேரா போயிட்டு ஒரு டோரை ஓபன் பண்றாரு. உள்ள ஒலிவியா இருக்காங்க, அங்க நிறைய எலி செத்து கிடக்குது, எல்லாத்தையும் அவங்க தின்னு இருக்காங்க. சோ ஜேம்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் 3 மாசம் பாஸ்ட்டுக்கு போயிட்டு டக்குன்னு பிரசன்ட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா ஒலிவியாவை பொறுத்த வரைக்கும் 3 மாசமா அவங்க அந்த ரூம்லயே இருந்திருக்காங்க. சோ இதுக்கப்புறம் ஒலிவியாவால சுத்தமா எதையுமே தாங்கிக்க முடியாது, அதனால உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விட்னஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளு, அவரை நம்மளால கொல்லவே முடியாது, ஏன்னா விட்னஸ்க்கு அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு எல்லாமே தெரியும். சோ அதனால பிரசன்ட்டோ ஃபியூச்சரோ எதுலையுமே விட்னஸ் நம்மளால கொல்ல முடியாது, ஆனா பாஸ்ட்ல நம்மளால முடியும். சோ நான் டைமையும் டேட்டையும் சொல்றேன், அந்த காலகட்டத்துக்கு நம்ம போயிட்டு விட்னஸை கொல்லலாம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. சோ ஒலிவியா இவ்வளவு டார்ச்சரை அனுபவிச்சிருக்காங்க, மேபி இவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்னு கேத்ரினா ஜேம்ஸ் எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. மிஷினையும் ஆன் பண்றாங்க, டைம் டிராவல் பண்ணி இவங்க ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போக போறாங்க. அந்த நேரத்துல ஜெனிஃபர் வந்து ஜேம்ஸ் கிட்ட, இங்க நடக்கிற
நடக்கிற ஏதோ ஒன்று எனக்கு தப்பா தெரியுது. ஜெனிஃபர், நீ தான் பிரைமரியில உனக்கு நடக்கிற எல்லாமே தெரியும், என்ன ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி விஷுவல்லாம் வந்தது அவன் கண்ணு முன்னாடி. அட, இங்க நடக்கிறது தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்மல் மனுஷனா இருந்தா போதும், பிரைமரிலாம் தேவையில்லை, ப்ளீஸ் போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜேம்ஸ் கேட்க மாட்டாரு. ஸோ டைம் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஜேம்ஸும் ராம்சேவும் இவங்க 2 பேரும் மட்டும் ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. நம்ம ராம்சே அவரோட பையனை அவரே கொன்னதுக்கு அப்புறம் வெளியே வந்து ஒலிவியா கூட சண்டை போடுவார்ல, அப்போ ஒலிவியா என்ன சொல்லிருப்பாங்கன்னா, ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறக்க போற அந்த குழந்தை தான் விட்னஸே. ஸோ நடக்கிற எல்லாத்தையும் நம்ம மாத்தணும் அப்படின்னா பாஸ்ட்டுக்கு போயிட்டு ரைலியை நம்ம கொல்லணும். ரைலி இறந்து போயிட்டா விட்னஸ் பிறக்க மாட்டாரு, எல்லாமே மாறிடும். ஸோ இதை கேட்ட உடனே ராம்சேவும் இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு இப்படிதான் இவங்க பிளான் பண்ணி ஃபெசிலிட்டிக்கு வந்திருப்பாங்க. வந்த உடனே ஒலிவியா விஷயத்த சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்களே, அதனால வேணும்னே பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சு 3 மாசமா அந்த செல்லுக்குள்ள இருந்து கடைசியா விஷயத்த சொல்லி எல்லாரும் நம்புறாங்க. இப்ப விட்னஸை அழிக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியால நம்ம ராம்சேவையும் ஜேம்ஸையும் அனுப்பியிருக்காங்க. ஆனா ராம்சே பாஸ்ட்டுக்கு போயிட்டு ரைலியை தான் கொல்ல போறாரு, கூடவே ஜேம்ஸும் போறாரு. என்ன நடக்க போகுதுன்னு போக போக தான் நமக்கு தெரிய வரும். இந்த விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகுற வரைக்கும் ஒலிவியாவை இங்கேயே அடிச்சு வைக்கிறாங்க கேத்ரினா. இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது 2044ல அந்த டைட்டனுக்கு எல்லாரும் போயிருப்பாங்க. டக்குனு அந்த டைட்டன் மறைஞ்சு போகும்ல, அப்ப ஜெனிஃபரை காப்பாத்தணும்னு நம்ம டேக்கன் அவரோட உயிரை கொடுத்திருப்பார்ல, ஆனா பார்த்தா அவரு சாகவே இல்ல, அங்கதான் உயிரோட இருக்காரு. ஆனா மோசமா அடிபட்டிருக்கு, கட்டுலாம் கட்டிக்கிட்டு ஆள் அந்த இடத்துல தான் இருக்காரு. நம்ம டேக்கனோட கண்ணுக்கு முன்னாடி அவரு மாதிரியே ஒரு உருவம் தெரியுது, அது டேக்கனுடைய அப்பாவும். அது பக்கத்துல நின்னுகிட்டு, நீ என்ன இவ்வளவு கோலையா இருக்க, இவ்வளவு வீக்கா இருக்க, ஸ்ட்ராங் ஆயிருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா டேக்கனுக்கு அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்காதுல்ல, ஏன்னா ராம்சே ஆல்ரெடி சொல்லிருப்பாரு, உங்க அப்பாவை நான் பாஸ்ட்ல பார்த்தேன், உங்க அம்மாவை கொல்ற ரேஞ்சுக்கு போனாரு, நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணி உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ண வச்சேன், உங்க அம்மாவை காப்பாத்தினதே நான் தான் சொல்லிருப்பாரு, ஏன்னா அவங்க அப்பா அவ்வளவு மோசமானவர். இதெல்லாம் டேக்கனோட மைண்டுக்குள்ள ஓடி திரும்பவும் அவரு பழைய மாதிரி ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கிறாரு. இப்படியே மாசங்கள் கடந்து போகுது. 2047வது வருஷம். அங்கேயே ஒர்க் அவுட்லாம் பண்ணி ஆளு வேற லெவல்ல மாறுறாரு. அப்போ ஒரு மொட்டை தலையன் வந்து, நான் சொல்றத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் அப்படின்னு டைரக்ஷனை சொல்றாரு. நம்ம டேக்கனும் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கிட்டு, இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கு. திடீர்னு அந்த மொட்டை கதவை ஓபன் பண்ணி, இதான் நேரம் போ அப்படின்னு சொல்றாரு. டேக்கனும் ஒரு மனப்பாடம் பண்ண அந்த டைரக்ஷன், லெஃப்ட் போனோம் ரைட் போனோம் அப்படின்னு கரெக்டா ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு வெளியே மாஸ்க் போட்ட ஆளுங்க 2 பேர் இருக்காங்க. இவர் கையில கத்தியும் இருக்கு. போயிட்டு அந்த 2 பேரை காலி பண்றாரு. அப்புறம் அந்த டோரை ஓபன் பண்ணி உள்ள போனா அங்க நம்ம ரைலி தான் இருக்காங்க. என்னம்மா என்ன மறந்துட்டியா, சரி வா இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்ல, ரைலிக்கு டேக்கனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியே. ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்க 2 பேருமே டைட்டன்ல இருந்து எஸ்கேப் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துக்கு மாஸ்க் போட்ட ஆளுங்களாம் வந்துடுறாங்க. இவங்களும் சமாளிக்க ட்ரை பண்றாங்க, சுத்தமா முடியல. அப்ப அந்த மொட்டை தலையா வந்து அவங்க ஆளுங்களே அடிச்சு போட்டுட்டு ரைலியை பிடிச்சி உன் பையனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி டேக்கனையும் ரைலியையும் அவர் தான் காப்பாத்துறாரு. அவங்க அப்படியே அந்த டைட்டனை விட்டு வெளியே போய் குதிக்கிறாங்க. அந்த டைட்டனும் அங்க இருந்து மறைஞ்சி வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிடுது. எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு இப்பதான் இவங்களுக்கே நிம்மதி. ஆனா இவங்க இருக்கிறது 2047ல. சரி பரவாயில்ல, நம்ம ஃபெசிலிட்டிக்கு போவோம் அப்படின்னு இவங்களும் நேரா ஃபெசிலிட்டிக்கு போறாங்க. பார்த்தா அந்த ஃபெசிலிட்டியே டோட்டலா இடிஞ்சு போயிருக்கு, அங்க யாருமே இல்ல. இவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் டேக்கனு, என்ன அந்த செவுத்துல பட்டாம்பூச்சிலாம் வரைஞ்சு வச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, ரைலிக்கும் அவங்க பாஸ்ட்ல நடந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் இதுக்கப்புறம் எதுவும் வேணான்னு சந்தோஷமா ஒரு லைஃபை வாழ்ந்திருப்பாங்கல்ல. அப்ப நம்ம ஜேம்ஸும் ரைலிக்கு ஒரு பட்டாம்பூச்சி மாதிரியான பின்னை தான் கிஃப்டா கொடுப்பாரு. அதோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதையும் அவங்க பட்டாம்பூச்சின்னு தான் சொல்லுவாங்க. உடனே வேகமா போயிட்டு அந்த செவுத்துக்கு பக்கத்துல பள்ளத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. உள்ள பார்த்தா டைம் டிராவல் பண்ணக்கூடிய அந்த ஊசி இருக்கு. 2044ல இந்த ஃபெசிலிட்டி இந்த மாதிரி இருக்கு. அப்படின்னா இந்த ஊசி மூலியமா நம்மளால 2046க்கு ஜேம்ஸ் இருக்கிற இடத்துக்கே போக முடியும்னு 2 பேரும் அந்த ஊசியை குத்திக்கிட்டு அங்க இருந்து மறைஞ்சி 2046க்கு போறாங்க. ஆனா நம்ம ஜேம்ஸ் 2046வது வருஷத்துலலாம் இல்ல, 2007வது வருஷத்துக்கு ராம்சே கூட போயிருக்காரு. ராம்சே எதுக்காக வந்திருக்காரு, 2007வது வருஷத்துல இருக்கிற ரைலியை கொல்லணும். ஆனா ஜேம்ஸ் என்ன நினைக்கிறாருன்னா, விட்னஸை கொல்றதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாரு. இவங்க 2 பேரும் விட்னஸை எப்படி கொல்லலாம்னு பிளான் போடுறாங்க. அப்ப ராம்சே சொல்றாரு, நம்ம கிட்ட 2 கன்னு தான் இருக்கு, இதை வச்சு விட்னஸை கொல்றதுலாம் முடியாத காரியம், நமக்கு நிறைய ஆயுதம் வேணும். அவதான் ஜேம்ஸும் ஒரு ஐடியா சொல்றாரு. ஃபியூச்சர்ல நம்ம டேக்கனோட டீம்ல இருக்கும்போது அதுல ஒருத்தர் தான்ல, அவனோட அப்பா இந்த ஏரியாவை சேர்ந்தவர் தான், அவரு கன் பிசினஸ் எல்லாம் பண்றாரு. அவங்கள மிரட்டி கன்னை வாங்கலாம், விட்னஸை போட்டு தரலான்னு ஒரு ஐடியா பண்ணி நேரா அந்த பர்சனுடைய ஆளுங்களை மீட் பண்றாங்க. நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல ப்ராப்ளம் ஆகுது. உடனே ராம்சேவும், இங்க பாரு, நம்ம ஒன்னா இருந்தோம்னா யாராவது ஒருத்தர் காலி ஆயிடுவோம், அதனால தனியா பிரிஞ்சு போலாம், இவங்களை சமாளிச்சு உன்னோட ஹோட்டல் ரூம் ஒன்னு இருக்குல்ல அங்க போயிடலான்னு சொல்றாரு. நம்ம ஜேம்ஸும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் சமாளிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹோட்டல் ரூமுக்கு போக ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம ராம்சே வந்த வேலையை பண்றாரு. நேரா ரைலி ஒர்க் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ரைலிய போட்டு தள்ளன்னு நினைக்கிறாரு. ஒரு வழியா அவரு ரைலியும் கண்டுபிடிச்சிடறாரு. ரைலி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவரு கன்னாலேயே பின்பக்கத்துல இருந்து சுடுறாரு. அப்படியே ரைலி கீழே விழுந்து இறந்து போறாங்க. பக்கத்துல போய் பார்த்தாதான் தெரியுது அது ரைலி கிடையாது, வேற ஏதோ ஒரு லேடின்னு. ஐயோ தப்பா கொண்டோமேனா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாரு. அப்புறம் ஒரு வழியா அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறாரு. ஜேம்ஸும், ஏன் இவ்வளவு லேட்டு, அது வந்து நான் எஸ்கேப் ஆகி போனல, அப்படியே வழி மாறி போயிட்டேன், அதுதான். சும்மா சொல்லாத ராம்சே, உன்னோட வீடு இங்க தானே இருக்கு, உங்க அம்மா ரொபர்ட்டாவை பார்க்க போனியா, கரெக்டா சொல்லிட்டியே, நானும் பார்க்கலாம் தான் போனேன், டோர் கிட்ட வந்துட்டேன், ஆனா அதுக்கப்புறம் மனசு மாதிரி
திரும்ப வந்துட்டேன். சோ இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராம்சேவுக்கு ரைலி எங்க இருக்காங்கன்னே தெரியல. ஹாஸ்பிடல்ல தேடி பார்த்தாரு, அங்க இல்ல. நம்ம ஜேம்ஸுக்கு தான் ரைலியை பத்தி எல்லாமே தெரியுமே, அதனால போட்டு வாங்க ட்ரை பண்றாரு. அங்க இருந்த ஒரு போட்டோவை காமிச்சு, ரைலி இந்த காலகட்டத்துல இருப்பால, நம்ம வேணா போய் அவளை மீட் பண்ணலாமா? ஐயோ ராம்சே, இந்த விஷயம் மட்டும் கேத்ரினாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் என்ன கொன்னே போட்டுருவாங்க. நானும் ரைலியும் முதல்ல மீட் பண்ணது 2013வது வருஷத்துல. ஆனா இப்ப 2007 தான் ஆகுது. இதுக்கு முன்னாடியே நான் ரைலியை மீட் பண்ணா டைமே மாறிடும். ஓ அப்படியா சொல்ற? சரி இப்ப ரைலி எங்க இருப்பாங்க? வீட்ல இருப்பாங்களோ? வீட்ல எல்லாம் கிடையாது. இந்த காலகட்டத்துல அவ எங்க இருப்பான்னு சொன்னானா, ஏதோ ஒரு நோய் பரவுச்சுன்னு ஒரு சென்டர்ல இருப்பா, நியூ ஜெர்சில அப்படின்னு சொல்றாரு. சோ ராம்சேவுக்கு இப்ப ரைலி எங்க இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. சோ அகைன் நம்ம விட்னஸ கொல்ல போறோம் அப்படின்னு நைட் டைம்ல ஒரு பிளான் மாதிரி போடுறாரு. ஆனா இந்த விஷயத்தை நம்ம சேர்ந்து பண்ணக்கூடாது, தனித்தனியா தான் பண்ணணும்னு அகைன் ஜேம்ஸை விட்டு பிரிஞ்சு போய் கார் எடுத்துக்கிட்டு நேரா அவரு நியூ ஜெர்சிக்கு போறாரு. பார்த்தா அங்கதான் நம்ம ரைலியும் இருக்காங்க. ரைலியை கொல்லலான்னு அவர் போகும்போது பின்னாடி யாரோ இருக்காங்க. திரும்பி பார்த்தா அது ஜேம்ஸ். அட பாவி ஜேம்ஸ், எப்ப அதெல்லாம் கண்டுபிடிச்ச? நீ ஒலிவியாவை கூட்டிட்டு ஃபெசிலிட்டிக்கு வந்தல, அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்தது, நீ ஏதோ ஒரு பிளான் பண்றேன்னு. ராம்சே நீ ஏன் இப்படி மாறிட்ட? ஏதோ ஒரு பொம்பளை சொல்றான்றதுக்காக ரைலியை கொல்ற அளவுக்கு வந்துட்ட நீ. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு சின்ன வயசுல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. வைரஸ்லாம் பரவி இவங்க ரெண்டு பேருமே ஒன்னாதான் ஸ்கேவஞ்சஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. ராம்சேவை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஜேம்ஸ் வந்து ரொம்ப சின்ன பையன். சோ ரெண்டு பேருமே சாப்பாட்டுக்காக ஒவ்வொரு இடம் போகும்போது ஒரு லைப்ரரியை பாக்குறாங்க. அங்க சாப்பாடு இருக்கும், நான் உள்ள போக போறேன் அப்படின்னு சின்ன வயசு ஜேம்ஸ் சொல்லும்போது ராம்சே தடுக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப ஆபத்து, நம்ம போக கூடாதுன்னு. ஆனா அதையும் மீறி ஜேம்ஸ் உள்ள போக ட்ரை பண்ணும்போது அங்க இருக்கிற ஸ்கேவஞ்சர்ஸ்லாம் அட்டாக் பண்ண வராங்க. ஜேம்ஸை காப்பாத்தணும்னு ராம்சே அங்க இருக்கிறவங்கள பொளக்குறாரு. இந்த விஷயத்த ஜேம்ஸ் சொல்லி காமிச்சு, அப்பதான் நீ முதல்ல என்ன பிரதர்னு சொன்ன. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பிரதர்ஸா இருந்தோம். ஆனா இப்ப நீ எனக்கு ரைலியை பிடிக்கும்னு தெரிஞ்சும் அவளை கொல்ல வந்திருக்கல. ஜேம்ஸ் சும்மா நான் அவளை கொல்ல வந்திருக்கேன்னு சொல்லாத. நான் ஒன்னும் ரைலியை கொல்றதுக்கு வரல, அந்த விட்னஸை கொல்ல தான் வந்தேன். விட்னஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடியே விட்னஸை காலி பண்ணணும், அதுக்கு நம்ம விட்னஸோட அம்மாவை கொல்லணும், அதுக்காக தான் நான் ரைலியை கொல்றேன். இதை கேட்கிற ஜேம்ஸ்க்கு எதுவும் புரியல. என்னது விட்னஸோட அம்மா ரைலியானு? ஆமா ஜேம்ஸ், விட்னஸோட அப்பா யார் தெரியுமா? நீ தான். உங்க ரெண்டு பேருக்கும் பிறக்க போற குழந்தை தான் விட்னஸ். ஃபியூச்சர்ல இந்த உலகமே அழிய காரணம் அதுதான். இதை கேட்ட ஜேம்ஸால எதுவும் நம்ப முடியல. ப்ளீஸ் ராம்சே, நான் சொல்றது கேளு, இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்ல. எதனா வாய்ப்பே இல்லைன்னு சொல்ற? அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeys இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க? நீயும் ரைலியும் அவங்க கூட என்னென்ன சண்டைலாம் போட்டீங்க, ஆனா உங்க ரெண்டு பேருக்கும் எதுவுமே ஆகலையே. ஏன்? ஏன்னா ஆர்மி ஆஃப் த 12 monkeysக்கு தெரியும் உங்க ரெண்டு பேர் மூலியமா பிறக்கிற குழந்தை தான் அவங்களோட லீடர்னு. அதனால உங்களை கொல்லாமலே அவங்க இருந்தாங்க. அதனால என் வழியில குறுக்க நிக்காத ஜேம்ஸ், நான் போயிட்டு ரைலியை கொல்றேன், ஃபியூச்சரை காப்பாத்துறேன். ஆனா ஜேம்ஸ் விட மாட்டாரு. ப்ளீஸ் ரைலியை கொல்லாத. ஏய் நீ தானடா சொன்ன 7 பில்லியன் மக்கள் உயிரோட இருக்கணும்னா ஒரு உயிர் போகிறது தப்பு இல்லன்ட்டு. இப்ப நான் ரைலியை கொல்றேன், உனக்கு என்ன பிரச்சனை? ஆனா அப்பவும் ஜேம்ஸ் கேட்கற மாதிரியே இல்ல. இவரு கொல்றதுக்கு போறாரு. பின்னாடி நம்ம ஜேம்ஸும் தடுக்க ஓடி வராரு. ஒரு கட்டத்துல வேற வழி தெரியாம ஜேம்ஸ் நம்ம ராம்சேவை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படியே ராம்சே கீழே விழுந்துடுறாரு. அவ்வளவுதான் ஜேம்ஸ், இந்த உலகத்தை காப்பாத்த ஒரு வழி இருந்தது, அவ்வளவுதான் விட்டுட்ட, இனிமே நீ தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு ராம்சே அங்கேயே இறந்து போறாரு. சோ ஜேம்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ரொம்ப சோகமா இருக்காரு. வெளியே வந்து ஒரு பர்சனை மீட் பண்றாரு. பார்த்தா அது ரைலி தான். 2007வது வருஷத்துல இருக்கிற ரைலி. அவங்களுக்கு ஜேம்ஸ் யாருன்னு தெரியாது. இவர் வேற முக்காடு போட்டுக்கிட்டு ராம்சே இறந்து போனார்ல, அவரோட பிளட் எல்லாம் இவர் கையில இருக்கு. அதை ரைலி பார்த்துட்டு, உங்க கையில அடிபட்டு இருக்கு, பிளட் வருது, உள்ள வாங்க நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜேம்ஸும் ரைலியை பார்த்து, நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா ரைலி அப்படின்னு சொல்றாரு. யார் இவன்? நம்ம பேர் எப்படி இவனுக்கு தெரியும்னு ரைலிக்கு புரியல. சரி நீங்க இங்கே இருங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் யாரையாவது ஹெல்ப் கூட்டு வரேன்னு அவங்க போறாங்க. அப்ப அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. லைட் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. பின்னாடி திரும்பி பார்த்தா நம்ம ஜேம்ஸை காணோம். ஏன்னா அவரு 2046வது வருஷத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போயிட்டாரு. 2007வது வருஷத்துல இருக்கிற இந்த ரயிலியை பொறுத்த வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க. நம்ம ஜேம்ஸோட முகம் கூட அவங்களுக்கு தெளிவா தெரியல. சோ அதனாலதான் 2013ல மீட் பண்ணும்போது இவனை நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோமே அப்படின்னு உங்களுக்கு தோணாது. இப்ப கதை அப்படியே 2046வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜெனிஃபர் உட்காந்துக்கிட்டு டிராயிங்கா வரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க கண்ணுக்கு நிறைய இல்யூஷன்லாம் தெரியுது. அதுவும் கேத்ரினா ஒர்க் பண்ற இடத்துலயே அவங்க வரைஞ்சி செவுத்தெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. கேத்ரினாவும் அங்க வந்து, எம்மா என்ன ஃபுல்லா மிருகங்களா வரைஞ்சி வச்சிருக்க, இது ஒன்னும் டிராயிங் பண்ற ரூம் கிடையாது, நான் வேலை செய்யற ரூம் அப்படின்னு அந்த டிராயிங் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு டிராயிங்ல யாரோ ஒருத்தவங்க குப்பரை படுத்துக்கிட்டு இருக்காங்க, இறந்து போன நிலைமையில. கேத்ரினாவும் இந்த டிராயிங்க்கு என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கும் தெரியுது, அது யாரு? ஜெனிஃபரும் எனக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்புறம் ஜெனிஃபருக்கு அந்த இல்யூஷன் வந்துகிட்டே இருக்கு, யாரோ சாகுற மாதிரி. இந்த விஷயத்த நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாது, ஒலிவியா கிட்டே கேட்கலான்னு நேரா ஒலிவியாவை மீட் பண்றாங்க. ஒலிவியா ரொம்ப நெக்கலா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாதுன்னு. ஆனா ஜெனிஃபரை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஜெனிஃபரும் ஒலிவியா கிட்ட போயிட்டு, எனக்கு யாரோ சாகுற மாதிரி தோணுது, அது ஆனா பெண்ணா எதுவும் தெரியல, அது யாரு, அது ஜேம்ஸா அப்படின்னு ஒலிவியா கிட்ட கேட்கும் பொழுது, நீ தானே பிரைமரி, உனக்கு எல்லாமே தெரியுமே, நீயே சொல்லு. எங்க பாரு, எனக்கு தெரியாததுனால தான் உங்ககிட்ட கேட்டேன், ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்கும் பொழுது ஒலிவியா அப்படியே ஜெனிஃபரை பிடிச்சு, இங்க பாரு, என்னால எதுவும் சொல்ல முடியாது, எனக்கு தெரிஞ்சதை எல்லாத்தையும் சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்களோட இஷ்டம், நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒலிவியா சொல்லும்போது டக்குனு ஜெனிஃபர் மேப்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அதை கேட்ட உடனே ஒலிவியாவோட முகமே மாறுது. நம்ம ஜேம்ஸ் ராம்ஸ் எல்லாம் ஒரு மேப் பார்ப்பாங்கல்ல, அதுல யார் யாரு எங்கெங்க டைம் டிராவல் பண்ணுவாங்கன்னு எல்லாமே இருக்குமே. அதுல இருந்து தான் டைட்டனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை
பிளானை நம்ம ராம்சே பிச்சு கொண்டு வருவாரு. சோ அத பத்தி ஜெனிஃபர் பேசுறாங்க. இந்த மாதிரி ஒரு மேப் இருக்கு, ஆனா நீ கேத்ரினா கிட்ட சொல்லவே இல்ல. ஒலிவியாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அது என்னன்னா அது ஒரு பசில், அதை யாராலுமே சால்வ் பண்ண முடியாது. சும்மா போய் சொல்லாத, அது பசில் கிடையாது, அது மேப். நீ வேணும்னே தான் சொல்லல, ஏன்னா உனக்குள்ள பயம். ஒருவேளை டைம் டிராவல் பண்ணி போன ஜேம்ஸுக்கும் ராம்சேவுக்கும் ஏதாவது ஆச்சுன்னா நீ உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக அந்த மேப்பை பத்தின விஷயத்த சொல்லுவ. அந்த மேப்புக்காக ஒன்ன உயிரோட வச்சிருப்பாங்க, அதனால தானே. ஆனா நான் சொல்ற இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, போனனோட ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த மேப்பா இருந்தாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு ஜெனிஃபர் மிரட்டுறாங்க. ஒலிவியாவும் பயத்துல இருக்காங்க இப்போ. அப்பதான் 2046க்கு ஜேம்ஸ் வராரு. ஜேம்ஸ் வந்த உடனே கேத்ரினா கேக்குறாங்க, ஜேம்ஸ் உன் கூட வந்த ராம்சே எங்க? ராம்சே இதோட வரமாட்டான் அப்படின்னு நேரா அவரு ஒலிவியாவை பார்க்க போறாரு. அப்ப அங்க ஜெனிஃபரும் வராங்க. ஜேம்ஸ் நல்லவேளை நீ உயிரோட தான் இருக்க, அதோட அந்த ஒலிவியா இருக்கால அவ ஒரு மேப்பை பத்தின விஷயத்த ரகசியமா வச்சிருக்கா, ஆனா அந்த மேப் நமக்கு முக்கியமே கிடையாது. உடனே நம்ம ஜேம்ஸும் கையில கன் எடுக்கிறாரா, அதை ஜெனிஃபர் பார்த்துட்டு அதே தான் அவளை போட்டு தள்ளு, அதுக்கு ஃபர்ஸ்ட் நீ ஓரமா போகணும்னு ஜெனிஃபரை தள்ளி விட்டுட்டு அவர் ஒலிவியாவை பார்த்து கன்னை காட்டி நிக்கிறாரு. சோ அப்ப ஒலிவியா ஒரு விஷயம் சொல்றாங்க, அந்த ஜெனிஃபர் பொண்ணு சொன்னா விட்னஸோட மேப் ஒன்னு இருக்கு, அது சொன்னா நீங்க என்ன உயிரோட வச்சிருப்பீங்கன்ட்டு, ஆனா அதை சொன்னாலும் என்ன கொன்னுடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சோ அதனால அதை விடவே ஒரு பெரிய ரகசியம் எனக்கு தெரியும், ஒன்ன பத்தியும் ரைலிய பத்தியும், அப்புறம் உங்களுக்கு பிறக்க போற குழந்தை யாருன்னு எனக்கு தெரியும். சோ நீ என்ன கொன்னுட்டனா உன்னால எதுவும் பண்ண முடியாது, நான் உயிரோட இருந்துதான் ஆகணும்னு சொல்ல ஜேம்ஸாலையும் எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறக்க போற குழந்தை தான் விட்னஸ்ன்னு சொல்லிட்டாங்கன்னா கேத்ரின் என்ன பண்ணுவாங்க, வேற வழியே இல்ல, விட்னஸ் பிறக்க கூடாதுன்னா ரைலிய கொல்லணும்னு ரைலிய கொல்றதுக்கு ஆளுங்களை அனுப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஜேம்ஸ் ஒலிவியாவை எதுவும் பண்ணாம அங்க இருந்து போறாரு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த டைம் மிஷின்ல 2047ல இருந்து டேக்கனும் ரைலியும் 2046க்கு வராங்க. ரைலிய பார்த்த உடனே ஜேம்ஸுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதோட ரைலி அந்த டைட்டன்ல மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு, என் வயிற்றுலயும் அந்த குழந்தை வளருதுன்னு சொல்லிருப்பாங்கல்ல. ஆனா இப்ப நம்ம ஜேம்ஸ் இவ்வளவு மாசம் கழிச்சு ரைலிய பாக்குறாரு, வயிறு அப்படியே பிளாட்டா இருக்கு, அப்படின்னா குழந்தை பிறந்துருச்சு. இது உண்மையான அப்படியே ரைலிய பாக்குறாரு, ரைலியும் இது உண்மைதானு அப்படியே தலையாட்டுறாங்க. சோ இவங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம் அது ஒலிவியாவுக்கு தெரியும். அதோட இங்க இருக்கிற எல்லாருமே கொல்லணும்னு நினைக்கிறது விட்னஸ். விட்னஸ் யாரு? சோ நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறந்த குழந்தை. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ ரைலியும் டீக்கனும் 2046வது வருஷத்துக்கு வந்துடுறாங்க. ரைலிய பார்த்த ஜேம்ஸ் உடனே ரைலி கிட்ட போயிட்டு நம்மளோட பையன் எங்க அப்படின்னு கேக்குறாரு. ரைலியும் அவன் பிறந்த உடனேயுமே நான் அவனை சரியா கூட பார்க்கவே இல்லை, நம்ம பையனை ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு ஒரு 4 பேர் கொண்டு போனாங்க. உடனே ஜேம்ஸும் அவங்க அந்த குதிரைக்காரங்க அவங்கள நான் மீட் பண்ண தடுக்க ட்ரை பண்ணோம், ஆனா திரும்பவும் டைமே ரீசெட் ஆயிடுச்சு. அப்ப ரைலி என்ன சொல்றாங்கன்னா, ஜேம்ஸ் நம்மளோட பையன் தான் விட்னஸ், அந்த வைரஸ் ரெட் ஃபாரஸ்ட் எல்லாத்துக்குமே காரணம் நம்மளோட பையன் தான், இந்த உண்மையை நம்ம எல்லார்கிட்டயும் சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ் ரைலி எதுவும் பண்ணிடாத, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், நான் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லாத. கேத்ரினா அவங்க கிட்ட கேள்வி கேட்பாங்க, ஏதாவது ஒன்று அடிச்சு விடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ மீட்டிங்கும் நடக்குது. கேத்ரினா ரைலி கிட்ட கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரைலி நீ டைட்டன்ல மாட்டினதுக்கு அப்புறம் உன்னை அவங்க என்ன பண்ணாங்க, என்ன ஒரு செல்லுக்குள்ள அடிச்சு வச்சிருந்தாங்க, இவ்வளவு நாளும் நான் அந்த செல்லுக்குள்ள தான் இருந்தேன். ஸோ இவ்வளவு நாள்ல நீ அந்த விட்னஸை பாத்தியா, விட்னஸ் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது ரைலியும் எனக்கு விட்னஸ்னா யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி கேத்ரினா கேட்கிற எந்த கேள்விக்கும் அவங்க கரெக்டான பதில சொல்லாம அப்படியே போய் சொல்றாங்க. இங்க இருக்கிற யாருக்குமே அடுத்தது என்ன பண்ணலாம்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. ஒலிவியா கிட்ட கேட்க முடியாது, ஒலிவியா எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அப்பதான் நம்ம ஜெனிஃபர் வராங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவங்களோட பிளான சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1961வது வருஷத்துல நம்ம ராம்சே ஒரு மேப்ல இருந்து டைட்டன் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு பீஸை மட்டும் கிழிச்சு கொண்டு வந்திருப்பார்ல, அந்த பீஸை காமிச்சு இதுதான் என்னோட பிளான்னு சொல்றாங்க. இந்த மேப்பை நானும் ஒரு தடவை பார்த்திருக்கேன், ஒலிவியாவுடைய வீட்டுல இருந்தது. அதோட பேரு வேர்ட் ஆஃப் விட்னஸ். இந்த லூப்ல யார் யார் முக்கியமான ஆளுங்களோ அவங்களோட பிறப்பு இறப்புன்னு எல்லாமே இருக்கும். அப்ப கண்டிப்பா விட்னஸ் யாரு எப்படி பிறந்தாருன்னு எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அந்த மேப்பை மட்டும் நம்ம எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா அந்த மேப்பை நம்ம எப்ப எடுக்கிறது அப்படின்னு எல்லாரும் மாறி மாறி யோசிக்கிறாங்க. இவங்க 1961க்கு டிராவல் பண்ணி அப்ப அந்த மேப்பை எடுத்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல தான் ராம்சே டைட்டன் இன்ஃபர்மேஷன் இருக்கிற அது பிச்சுக்கிட்டு போவாரு. அப்புறம் ஒலிவியா அந்த இடத்துக்கு வருவாங்க. சோ அது கரெக்டான நேரம் கிடையாது. சரி 1961க்கு முன்னாடி போயிட்டு அந்த மேப்பை எடுக்கலாம்னு பார்த்தா அப்ப அவங்க அந்த மேப்பை எடுத்துட்டாங்கன்னா 1961ல ராம்சேவுக்கு டைட்டனை பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்காமலே போயிடும். இதனால எல்லாமே மாறிடும். அட என்னதாண்டா பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கும் ஜெனிஃபர் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. 1989வது வருஷம் இந்த மேப் ஒரு பெயிண்டிங்க்கு பின்னாடி ரகசியமா ஒளிச்சு வச்சிருந்தாங்க. சோ இந்த மேப் இருக்கிற பெயிண்டிங்கை ஒலிவியா ஒரு ஆக்ஷன்ல வாங்கியிருந்தா. சோ நம்ம அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போகணும், அந்த பெயிண்டிங்ல இருந்து நைஸா அந்த மேப்பை எடுக்கணும். ஆனா அப்பதான் கேத்ரினாவும் சொல்றாங்க, அப்படி நம்ம மேப் எடுத்துட்டா அது ஒலிவியா கிட்ட போகாது, அதுவும் டைமை மாத்தி விட்டுரும்ல. சோ அப்பதான் ஜெனிஃபரும் சொல்றாங்க, நம்ம ஒன்னும் அதை திருட போறது கிடையாது, அந்த மேப்பை எடுத்துட்டு நேரா நம்ம ஜேம்ஸும் ரைலியும் 2046க்கு வந்து அந்த மேப்பை ஃபுல்லா பிரிண்ட் எடுத்துட்டு திரும்பவும் 1989க்கு வந்து அந்த மேப்பை வச்சுட்டாங்கன்னா அதை ஒலிவியா வாங்கிட்டு போயிடுவா, நம்ம பண்ண எதுவும் யாருக்கும் தெரியாது, டைமும் டிஸ்டர்ப் ஆகாதுன்னு சொல்றாங்க. சோ இப்படி ஜெனிஃபர் அவங்க பிளானை சொன்ன உடனே
உடனே அப்படியே திரும்பி கேத்ரினாவை பாக்குறாங்க. ஐயோ பிளான் மொக்கன்னு நம்மள கழுவி ஊத்த போறாங்களேன்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது கேத்ரினா சொல்றாங்க, உண்மையிலேயே சொல்றேன் ஜெனிஃபர், இது வேற லெவல் பிளான்னு. எல்லாருமே 1989க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் கேத்ரினா ஜெனிஃபர் கிட்ட சொல்றாங்க, இது எல்லாமே உன்னோட பிளான், சோ இது ஒர்க் அவுட் ஆகிறது உன் கையில தான் இருக்கு, நீ தான் பாத்துக்கணும்னு சொல்லி அனுப்புறாங்க. சோ யார் யார் 1989க்கு போறாங்கன்னா நம்ம ஜேம்ஸ், ரைலி, ஜெனிஃபர் அப்புறம் டீக்கனும் போறாரு. ஆனா நம்ம ரைலிக்கும் ஜேம்ஸுக்கும் வேற ஒரு பிளான் இருக்கு. என்னன்னா அந்த மேப்பை இவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்களோட பையன் தான் அந்த விட்னஸ்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால மேப்ல அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் அழிச்சிட்டு மீதி மேப்பை கொண்டு வரலான்றது தான் இவங்களோட பிளானே. நல்ல வேலையா நம்ம ஜேம்ஸ் அந்த ஹோட்டல் ரூமை வாங்கினாரு. எல்லாரும் போயிட்டு அந்த ரூம்ல தான் தங்குறாங்க. ஆனா நம்ம ஜெனிஃபரும் ரைலியும் மட்டும் நேரா அந்த ஆக்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு, அதுவும் நம்ம ஜெனிஃபர் பார்க்க வேற லெவல்ல இருக்காங்க. ஆக்சுவலா இந்த காலகட்டத்தில் ஜெனிஃபர் தம்மா துண்டு குட்டி பொண்ணு, 4 வயசு தான். ஆனா ஜெனிஃபரோட அப்பா பெரிய பணக்காரர் இல்ல. ஜெனிஃபரோட அம்மா இந்த காலகட்டத்தில் உயிரோட இருக்காங்க. சோ அவங்களோட ஐடென்டிட்டியில அந்த ஆக்ஷனுக்கு நம்ம ஜெனிஃபர் வராங்க சீனா. கூடவே அசிஸ்டன்ட் மாதிரி நம்ம ரைலியும் வராங்க. இந்த ஆக்ஷன்ல செக்யூரிட்டி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பெயிண்டிங்கை பத்தியும் ரைலி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆக்ஷன் நடத்துறவங்களுக்கு சுத்தமா புரியல. ஏன்னா அந்த பெயிண்டிங் இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை, ஆஸ்திரேலியால இருக்கு. எங்க நாளைக்கே ஆக்ஷன் நடக்க போகுது, இந்நேரத்துக்கு இந்த பொருள் வந்திருக்கணும்ல, ஏன் வரவே இல்லை அப்படின்னு ரைலி கேட்கும் பொழுது, ஏன்னா அந்த பெயிண்டிங்கை வாங்க யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை, ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. சோ அதனால ஆக்ஷனுக்கு வர தேவையில்லை, டைரக்டா அது அவங்களுக்கே போயிடும். சோ உடனே ரைலியும் பிளான் பண்ணி, யார் சொன்னது அந்த பெயிண்டிங் வாங்க மாட்டாங்கன்னு, நாங்க வாங்குறோம், எங்க மேடம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்ல ஜெனிஃபர் அப்படியே முழிக்கிறாங்க. சோ இன்னைக்கு அந்த பெயிண்டிங் ஆக்ஷன் நடக்கிற அந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப அந்த பெயிண்டிங்ல இருக்கிற அந்த மேப்பை சுடுறது தான் பிளான். ஆனா ஃபர்ஸ்ட் இவங்க ஆக்ஷன்ல இருக்கிற பொருள் இருக்கிற இடத்துக்குள்ள போகணும். அது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆனா நம்ம டீக்கனும் ஜெனிஃபரும் ஒரு காரை ஏலத்துக்கு விடுற மாதிரியே அதை நேரம் அந்த பொருளா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போறாங்க. 2 செக்யூரிட்டி ஆளுங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த காருக்குள்ள தான் நம்ம ஜேம்ஸும் ரைலியும் இருக்காங்க. ஏலத்துக்கு என்னென்ன பொருள்லாம் விடணும்னு லிஸ்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. இந்த கார்லாம் அதுல கிடையாது, நம்ம வேணா ஒரு கால் பண்ணலாமா அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி சொல்லும் பொழுது உடனே ஜெனிஃபர், ஓ கால் பண்ணி கேட்கற அளவுக்கு நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்களா, யோ கால் பண்ற, இப்ப நீ கால் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கிற டீக்கனும் இவ ஒருத்தி, சார் கால்லாம் பண்ணாதீங்க சார், யோ இவன் என் அசிஸ்டன்ட் தான், இவன் சொன்னா கால் பண்ணாம இருப்பீங்களா, நீங்க கால் பண்ணி தான் ஆகணும். இல்ல சார் வேணாம் கால் பண்ணாதீங்க, நீங்க பண்ணணும் அப்படின்னு இவங்க மாத்தி மாத்தி சொல்ல, அதுல ஒரு செக்யூரிட்டி கார்டு சரி நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் கால் பண்ணாதன்றாரு. இப்படி மாறி மாறி கால் பண்ணு பண்ணாதன்னு கத்திக்கிட்டே இருக்க கடைசியா ஒரு வழியா ஒரு செக்யூரிட்டி ஆள் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு நைட் இந்த கார் இங்கே இருக்கட்டும், நாளைக்கு காலையில ஆக்ஷன் நடக்கும்போது மற்ற விஷயத்த பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்றாரு. சோ எது எப்படியோ பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ரைலியும் ஜேம்ஸும் இப்ப அந்த ஆக்ஷன் பொருள்லாம் இருக்கிற இடத்துக்குள்ள இருக்காங்க. சோ அந்த பெயிண்டிங் ஆஸ்திரேலியால இருந்து இந்த இடத்துக்கு வந்த உடனேயுமே அதை சுடணும் பக்காவா. ஆனா அது வரைக்கும் அந்த ஆக்ஷனை பிஸியாவே வச்சிருக்கணும், அங்க இருக்கிற எல்லாரையுமே டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அந்த வேலையை நம்ம டீக்கனும் ஜெனிஃபரும் பாத்துக்கிறாங்க. ஒரு பொருள் வருது, இந்த பொருளோட ஆரம்ப விலை $30,000 சொல்றாங்க. உடனே நம்ம ஜெனிஃபர் $45,000 அப்படின்னு சொல்றாங்க. ஓகே $45,000 அந்த மேடம் சொல்லிருக்காங்க, அடுத்தது $50,000 யாராவது வாங்குறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஜெனிஃபர் நான் வாங்கிக்கிறேன் $50,000 சொல்றாங்க. அந்த ஆக்ஷன் நடத்துறவரு குழம்பி போறாரு. இந்த அம்மா முன்ன பின்ன ஆக்ஷனுக்கு வந்திருக்கா இல்லையா, ஏமா நீயே உனக்கு விலையை ஏத்திக்கிட்டே போற அப்படின்னா ஒரு $65,000 அப்படின்னு சொல்ல, சரி இந்த அம்மாவுக்கு நாங்க வித்துறோம்னு வர எல்லா பொருளையும் நம்ம ஜெனிஃபரே வாங்கிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற டீக்கனும், ஜெனிஃபர் இப்படியே போனா அந்த பில்டிங்கே நீ வாங்கிடுவ போலயே, பின்ன டீக்கன் வேற யாராவது இந்த பொருளையாவது வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த ஆக்ஷன் ரூம்குள்ள போவாங்க. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் வேலையை முடிக்கிற வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற எல்லாரையுமே இங்கேயே வச்சிருக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே இடத்துல தான் நம்ம ஒலிவியாவும் அவங்க ஆளுங்களும் இருக்காங்க. ஒலிவியாவுக்கு ஏதோ ஒரு டவுட் வருது. அதனால அவங்க ஆளுங்க கிட்ட போயிட்டு அந்த பெயிண்டிங்கை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல அந்த பெயிண்டிங் ஆக்ஷன் ரூம்குள்ள வந்துருது. அதை ஆட்டைய போடுறதுக்கு அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு ரைலியும் ஜேம்ஸும் அந்த பெயிண்டிங் குள்ள இருக்கிற அந்த மேப்பை எடுக்கலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த இடத்துக்கு ஒலிவியாவுடைய ஆளுங்க வராங்க. செம்ம சண்டை. நம்ம ஜேம்ஸ் அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டு அந்த மேப் இருக்கிற பெயிண்டிங் எடுக்கலான்னு பார்த்தா அந்த ஏலம் ஓடுற லேடி அந்த பெயிண்டிங் எடுத்துட்டு ஆக்ஷன் விடுவாங்கல்ல அந்த இடத்துக்கு போயிட்டாங்க போல. இங்க நம்ம ஜெனிஃபர் எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப யாரோட ஐடென்டிட்டில இருக்காங்க, ஜெனிஃபரோட அம்மாவோட ஐடென்டிட்டில இருக்காங்க. இந்த விஷயம் லீலாண்ட் கோயின்ஸுக்கு போகுது. இவ்வளவு பொருளை உங்க ஒய்ஃப் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு அவரு ஷாக் ஆகி நேரா ஆக்ஷனுக்கு வராரு. கூடவே சின்ன வயசு ஜெனிஃபரையும் கூட்டிட்டு வராரு. இதை பாக்குற பெரிய ஜெனிஃபர் ஐயோ பாரடாக்ஸுக்கு நேரம் நெருங்கிடுச்சு போலயே, நான் சாக விரும்பலப்பான்னு அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் அந்த ஆக்ஷன் விடுற லேடி கையில அந்த பெயிண்டிங்கோட வராங்க. நீங்க தானே நேத்து இந்த பெயிண்டிங்கை பத்தி கேட்டீங்க, இங்க பாருங்க பெயிண்டிங் பின்னாடி யாரோ கிழிச்சு வச்சிருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஏதோ மேப்லாம் இருக்கு, இதெல்லாம் பண்ணது நீங்க தானே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த ஆக்ஷன் நடத்துற இடத்துல ஜெனிஃபர் வந்ததுனால இப்ப மத்தவங்க பொருளை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை தடுக்கணும்னு டீக்கன் என்ன பண்றாருன்னா கையில கன் எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, ஒழுங்கா பணத்தை கொடுங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சோ இந்த விஷயத்த ஜெனிஃபர் ஏலம் விடுற அந்த லேடி கிட்ட சொல்ல, ஐயோ அப்படியா இருங்கன்னு பெயிண்டிங் எடுத்து ஓரமா வச்சுட்டு போலீஸ்க்கு அவங்க கால் பண்றாங்க. ஜெனிஃபர் பின்னாடி இருந்த ஒரு அடி, அவ்வளவுதான் அந்த லேடி மயங்கிடுறாங்க. அப்புறம் ஜெனிஃபர் அந்த மேப் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்து விட்னஸோடைய பிறப்பா பாக்குறாங்க. நம்ம ஜேம்ஸ் தான் அப்பா, ரைலி தான் அம்மா. இதை பார்த்த உடனே ஜெனிஃபருக்கு
ஷாக்கு. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஜெனிஃபர் குழம்பி இருக்கும்போது அங்க ஒருத்தர் வராரு. அது ஜெனிஃபரோட அப்பா லீலாண்ட் கோயின்ஸ் தான். கூடவே சின்ன வயசு ஜெனிஃபரையும் கூட்டிட்டு வந்திருக்காரு. என்னம்மா நீ தான் என் ஒய்ஃபோட ஐடென்டிட்டியில எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு இருக்கியா? இப்ப வசமா மாட்டிக்கிட்டியா? கவலையே படாத, வாழ்க்கை ஃபுல்லா நீ கம்பி தான் எண்ணணும் அப்படின்னு அவரு ஒரு கையில சின்ன வயசு ஜெனிஃபரையும் இன்னொரு கையில பெரிய ஜெனிஃபரையும் தொடுறாரு. டக்குன்னு அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. சின்ன வயசு ஜெனிஃபர், பெரிய ஜெனிஃபர்னு ரெண்டு பேரோட உடம்பும் என்னமோ பண்ணுது. ஏன்னா வேற வேற காலகட்டத்தை சேர்ந்த ஒரு பொருளோ மனுஷனோ ஒருத்தர் தொடக்கூடாது. தொட்டா பாரடாக்ஸ் ஆகி வேற காலகட்டத்தில இருந்து வந்தவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. நல்ல வேலையா நடுவுல இவங்க அப்பா லீலாண்ட் கோயின்ஸ் இருக்கிறதுனால பாரடாக்ஸ் நடக்காம ஜஸ்ட் அந்த இடம் மட்டும் அதிருது. கரெக்டா அங்க டீக்கன் வந்து கன்னாலேயே லீலாண்ட் கோயின்ஸை மிரட்டி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாரு. அப்படியே ஒரு ரூம்லயே வச்சு அவரை லாக்கும் பண்ணிடுறாரு. பெரிய ஜெனிஃபர் சின்ன ஜெனிஃபரை பார்த்து என்ன நடந்தாலும் சரி பயப்பட மட்டும் செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசு ஜெனிஃபர் முன்னாடியே அவங்க மறைஞ்சு போறாங்க. ஜெனிஃபருக்கு பின்னாடியே நம்ம ஜேம்ஸ், ரைலி, டீக்கன் இவங்களும் 2046க்கு போயிடுறாங்க. அங்க போன உடனே ஜேம்ஸும் ரைலியும் கேத்ரினா கிட்ட, இங்க பாருங்க நாங்க போன வேலையும் முழுசா முடிக்கவே இல்லை, அந்த மேப்பை நாங்க எடுக்கவும் இல்லை. ஆனா கேத்ரின் என்ன சொல்றாங்கன்னா அதெல்லாம் தேவையே இல்லை, ஜெனிஃபர் அந்த காப்பியை கொண்டு வந்துட்டா. ஏன்னா அந்த ஏலம் ஒரு லேடியை அடிச்சு போட்டுட்டு ஜெனிஃபர் அந்த இடத்துலயே ஒரு ஜெராக்ஸ் எடுக்கிற மிஷின் இருக்கு, அங்கேயே வச்சு அந்த மேப்பை பார்ட்டா ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க. இப்ப கேத்ரினா உட்காந்து அந்த விட்னஸ் யாரு, விட்னஸோட அப்பா அம்மா யாருன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்க நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பக்கு ஏன்னா இவங்க தான் அப்பா அம்மான்னு தெரிஞ்சுட்டா இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம ஜேம்ஸையும் ரைலியையும் நம்பவே மாட்டாங்க இதுக்கப்புறம். கேத்ரினாவும் நம்ம ஜெனிஃபர் கொண்டு வந்த ஜெராக்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா விட்னஸ் எப்படி பிறந்தாரு அப்படின்ற இடத்துல ஒரு கை இருக்கு. ஜெனிஃபர் என்னது கை தெரியுது? ஐயோ நான் ஒரு பரபரப்புல ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேனா தெரியாதனமா என் கையை உள்ள விட்டோம் போல. சரி எது என்னவோ அவன் பொறப்ப தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அந்த விட்னஸ் பண்ண போற மத்த விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குல்ல, அதை வச்சு நம்ம புது பிளான் போடலாம்னு சொல்றாங்க. கேத்ரினாவும் சரி ஓகே அதே நம்ம பண்ணலாம்னு சொல்றாங்க. எங்க பயத்துல இருந்த ரைலிக்கும் ஜேம்ஸுக்கும் இப்பதான் நிம்மதியே. அதுவும் ரைலி அப்படியே ஜெனிஃபரை பாக்குறாங்க. ஜெனிஃபரும் ரைலியை பார்த்து சிரிக்கிறாங்க. ஜெனிஃபருக்கு தெரியும் ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் பிறக்க போற குழந்தை தான் விட்னஸ்னு. இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் வேணும்னே கையை உள்ள விட்டு ஜெராக்ஸ் எடுத்திருக்காங்க. ரைலியும் ஜேம்ஸும் புரிஞ்சுக்கிறாங்க ஜெனிஃபர் மேல அவ்வளவு மரியாதை வருது உங்களுக்கு. அப்புறம் இந்த ஃபெசிலிட்டிக்கு வெளியே ஒரு செவரு இருக்கு, அங்க பட்டர்ஃபிளை மாதிரி ஒன்னு வரைஞ்சி அதுக்கு கீழே நம்ம கேத்ரினாவுடைய 2 இன்ஜெக்ஷனை வைக்கிறாங்க. ஏன்னா இப்படி இவங்க பண்ணாதான் 2047ல நம்ம டேக்கனும் ரைலியும் வந்து இந்த இடத்துல இருக்கிற இன்ஜெக்ஷனை யூஸ் பண்ணி 2046க்கு வருவாங்க. அப்ப அந்த இடத்துல பட்டாம்பூச்சியை வரைஞ்சதும் அந்த இன்ஜெக்ஷனை வச்சதும் நம்ம ஜேம்ஸும் ரைலியும் தான். அப்புறம் ரைலி அவங்க கையில இருக்கிற அந்த வாட்சை கழட்டி நம்ம ஜேம்ஸுக்கு போட்டு விடுறாங்க. இந்த வாட்ச் உங்ககிட்டயே இருக்கட்டும், கடைசியா இது எங்க போய் சேரணும்னு உனக்கு தெரியும், இவன் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எப்படியாவது நம்ம சரி பண்ணியே ஆகணும்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஜெனிஃபர் என்ன பண்றாங்கன்னா டைம் மிஷினை சீக்ரெட்டா யூஸ் பண்ணி பாஸ்ட்ல இருந்து ஒரு ஆமையை கொண்டு வராங்க. அதே ஆமை இப்ப 2046ல நல்லா பெருசா இருக்கு பாத்தியா, நீதான் இது சின்ன வயசுல அப்படின்னு பக்கத்துல கொண்டு போறாங்க. பார்த்தா அந்த இடத்துல பாரடாக்ஸ் நடக்கிற மாதிரியே வருது. உடனே ஜெனிஃபர் அந்த சின்ன ஆமைய தனியா ஒரு இடத்துல போட்டு வளர்க்குறாங்க. இது அந்த அம்மாவோட பெட்டான். அப்புறம் ஜெனிஃபர் அப்படியே திரும்பி பாக்குறாங்க. சடனா அங்க விட்னஸோடைய மாஸ்க போட்டுக்கிட்டு யாரோ நிக்கிறாங்க. ஜெனிஃபர் அப்படியே பயந்து போறாங்க. அப்புறம் ஜெனிஃபர் டேக்கன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் யாரோ இறந்து போன மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிருப்பாங்கல்ல, அந்த டிராயிங்க டேக்கன் பார்த்துட்டு இது என்ன நானா, யாருக்கு தெரியும் அது ஆம்பளையா பொம்பளையான்னு கூட தெரியாது, ஆனா யாரோ சாக போறாங்க அது மட்டும் எனக்கு தெரியும். ஜெனிஃபர் எனக்கு ஒரு டவுட், நீதான் பிரைமரியில நடக்க போற எல்லாமே உனக்கு தெரியும் தானே? யார் சொன்னது எனக்கு எல்லாமே தெரியும்னு? நான் வளர்ந்து கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்லா தெரியுமே, ஆனா இப்ப ஏதோ பசில் மாதிரி அப்பப்போ ஒரு சில இல்யூஷன் வருது அவ்வளவுதான். அதே மாதிரி ஜெனிஃபர் தனியா இருக்கும் பொழுது அகைன் அவங்க முன்னாடி ஒரு உருவம் தெரியுது. சடனா அந்த இடத்துல இந்த வைரஸ் முதல்ல உருவான அந்த டெட் பாடியும் அதுக்கு மேல ஒரு பெரிய பாம்பும் இருக்கு. அப்புறம் அந்த உருவம் ஜெனிஃபரை ஒரு இடத்துக்கு போக சொல்லுது. ஜெனிஃபரும் கையில தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. அந்த இடத்துல நிறைய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல ஜெனிஃபரோட கையை ஏதோ ஒண்ணு வந்து பிடிக்குது. டக்குன்னு செம இல்யூஷன்ஸ். அவங்களுக்கு வர இல்யூஷன் எல்லாத்தையுமே இப்ப ஜெனிஃபர் உட்காந்துக்கிட்டு வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்ம ஜெனிஃபர் ஏதோ ஒன்று வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களா லூஸ் மாதிரி. ஆக்சுவலா அவங்க லூஸ் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வர இல்யூஷன் நடக்க போற விஷயங்கள் தான். அதை அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியாம தான் அவங்க டிராயிங்கா வரைஞ்சி அது எல்லாத்தையும் செவுத்து ஃபுல்லா ஒட்டுவாங்க. இப்ப கதை அப்படியே 1953வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் 2046ல இருந்து இந்த காலகட்டத்துக்கு தான் வந்திருக்காங்களே. ஏன்னா 1953ல தான் 12 மங்கீஸே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த குரூப் எப்படி உருவாகுதுன்னு இவங்க கண்டுபிடிக்கணும். அதுக்கு இவங்களுக்கு ஹெல்ப் வேணும்ல. இந்த காலகட்டத்தில் அந்த FBI ஏஜென்ட் இருக்காருல்ல, அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அவரும் ஓகேன்னு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் பக்கத்துல ஒரு இடத்துல ஒரு மைம்ல ஒரு பெரிய பிளாஸ்ட் ஆகுது. நிறைய பேர் இறந்து போறாங்க. இதை பார்த்து இவங்க ஷாக்ல இருக்கும் பொழுது அந்த இடத்துல 12 மங்கீஸ் மாதிரியே அந்த கோர்ட்டு கேப்லாம் போட்டுக்கிட்டு யாரோ இருக்காங்க. இப்ப நடந்த இன்சிடென்ட்டுக்கும் 12 மங்கீஸ்க்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு அந்த மேப்ல என்னென்ன வருஷங்கள்லாம் போட்டிருக்கோ அந்த வருஷங்களெல்லாம் செக் பண்ணி பார்க்கும் பொழுது இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. நிறைய மக்கள் இறந்து போயிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து இறந்து போனவங்களோட ஃபேமிலியில சில பேர் காணாம போயிருக்காங்க. இப்பதான் ரயிலையும் புரிஞ்சுக்கிறாங்க இந்த 12 மங்கீஸே ஒரு எமோஷனல்ல தான் உருவாக்கியிருக்காங்க.
போறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்க போகுதுன்னு 12 monkeysக்கு ஏற்கனவே தெரியும். அந்த இன்சிடென்ட்ல இறந்து போனவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை மீட் பண்ணி அவங்க மனசுல இருக்கிற சோகம் கோவம் இதை யூஸ் பண்ணி ஆர்மி ஆஃப் த 12 monkeysல அவங்கள ஜாயின் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்தது. கண்டிப்பா இந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்டவங்களோட ஃபேமிலியை அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeysல சேர்க்கறதுக்காக யாராவது வந்து மீட் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ரைலி அந்த மைம்ல இறந்து போன ஒருத்தருடைய ஒய்ஃப் மாதிரி சீனை போடுறாங்க. அப்படியே சமாதியில போயிட்டு ஆளு அழலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு 12 monkeys சேர்ந்த ஒருத்தர் வராரு. அவரு கூடவே ஒரு சின்ன பையனும் இருக்கான். அந்த சின்ன பையன் வித்தியாசமா விசில் அடிச்சுக்கிட்டு கையில நல்லா வாசனையா இருக்கிற பூவெல்லாம் அப்படியே கீழே போட்டுக்கிட்டு இருக்கான். இதை ரைலி பார்த்தவனுமே புரியுது இந்த தமா துண்டு பையன் தான் பேலிட் மேன்னு. சரி வந்த வேலையை பார்ப்போன்னு ரைலியும் இறந்து போனோட ஹஸ்பண்ட் மாதிரியே என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இப்போ அவரு என்னை விட்டுட்டு போயிட்டாரு, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே அந்த 12 monkeys சேர்ந்தவரும் அப்படின்னா நீங்க இந்த மீட்டிங்க்கு வந்தே ஆகணும்னு ஒரு இன்விடேஷனை கொடுத்துட்டு போறாரு. ஸோ ரைலி இப்ப திரும்ப ஹோட்டல் ரூமுக்கே வந்துடுறாங்க. என்னவா இருக்கும்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்டும் தோணுது. ஏன்னா இந்த மீட்டிங்க்கு எப்படியும் இறந்து போனவங்களோட ஃபேமிலியில இருந்து 50 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. அவ்வளோ பேரையும் அவங்க ஆர்மி ஆஃப் த 12 monkeysல சேர்க்க மாட்டாங்க. ஸோ அப்படின்னா ஒரு இன்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் இறந்து போறாங்க. இறந்து போனவங்களோட ஃபேமிலி எல்லாம் ஒரு மீட்டிங்க்கு கூப்பிடுவாங்க. அதுல இருந்து ஒருத்தரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ மீதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஐடியாவே கிடையாது. ஆனா இப்ப நம்ம ரைலி கிட்ட இன்விடேஷன் இருக்கு, அவங்க அந்த மீட்டிங்க்கு போக போறாங்க. ஸோ அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வெளியவே கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரைலி FBI ஏஜென்ட்டை பார்த்து 1961 வருஷத்துல நீங்க இறந்து போயிடுவீங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஒரு ஷாக் ஆகுறாரு. என்னது 1961 நான் செத்து போயிடுவேன்னு சொல்றீங்க, எப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது அப்ப ஜேம்ஸ் சொல்றாரு எல்லாம் எங்களால தான், ஒரு இடத்துக்குள்ள நாங்க போகணும்னு எங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க உங்க உயிரை விட்டுருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. FBI ஏஜென்ட் அப்படியே ஷாக்ல இருக்காரு. அப்புறம் ரைலி நேரா அந்த மீட்டிங்குள்ள போயிடுறாங்க. நம்ம ரைலி மாதிரியே நிறைய பேர் அந்த மீட்டிங்க்கு போறாங்கல்ல, அப்படியே ஒருத்தரை இந்த FBI ஏஜென்ட் போட்டு அடிச்சு அவர்கிட்ட இருக்கிற இன்விடேஷன் எடுத்து ஜேம்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. பாவம் ரைலி தனியா போறா, நீயும் கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் ஜேம்ஸும் சொல்றாரு 1961 நான் உங்களை மீட் பண்ணும்போது நம்ம சேர்ந்து நிறைய வேலை பண்ணிருக்கோம்னு சொன்னீங்க, ஆனா நான் அப்ப உங்களை ஒரு தடவை தான் மீட் பண்ணணும்னு சொன்னேன், ஆனா எனக்கு இப்பதான் புரியுது அதோட சாக போறோம்னு தெரிஞ்சுதான் எங்களை காப்பாத்துனீங்கல்ல, ஆனா FBI ஏஜென்ட் எதுவும் சொல்லாம போயிட்டு ரயிலுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவரு காருக்குள்ளேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஜேம்ஸும் அந்த மீட்டிங்க்கு போறாரு. அந்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ரைலி அங்க இருக்காங்க. அவங்க கையில ஒரு வாட்ச் இருக்கு. இந்த வாட்ச் அவங்க டைட்டன்ல இருக்கும் பொழுது ஆட்டையை போட்டிருப்பாங்க. ரைலி அந்த வாட்சையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல ஜேம்ஸ் வராரு. அடப்பாவி நீ எப்படா உள்ள வந்த, அதெல்லாம் முக்கியம் இல்ல, ஃபர்ஸ்ட் வந்த வேலையை பார்ப்போம்னு அந்த மீட்டிங்ல பேசுறவங்கள கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ்ல மொத்தம் 3 பேர் இருக்காங்க. அந்த மெசஞ்சர் லேடியோட ஹஸ்பண்ட், அவங்களோட பையன் பேலிட் மேன். நீங்க எல்லாருமே ஏன் இங்க வந்திருக்கீங்க, ஏன்னா உங்களோட ஃபேமிலில ஒருத்தரை இழந்திருக்கீங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க திரும்ப வர வாய்ப்பே இல்ல, ஆனா திரும்பி வருவாங்க. அதுக்கு ஒரே வழி ரெட் ஃபாரஸ்ட் மட்டும்தான். நம்மள சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு காரணம் டைம் தான். அந்த டைமை அழிச்சு ரெட் ஃபாரஸ்ட்ன்ற ஒரு புதிய உலகம், அந்த உலகத்துல பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது, நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கலாம். இங்க வந்திருக்கிற இவ்வளோ பேர்ல ஒரே ஒரு ஆளை மட்டும் தான் நாங்க செலக்ட் பண்ண போறோம். அவங்க தான் ஆர்மி ஆஃப் த 12 monkeysல சேர போறீங்க, ரெட் ஃபாரஸ்ட்டுக்கும் வர போறீங்க. ஆனா அந்த பர்சனை நாங்க செலக்ட் பண்ண முடியாது, விட்னஸ் வந்து செலக்ட் பண்ணுவாருன்னு சொன்ன உடனேயுமே அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. லைட்லாம் ஆஃப் ஆகி வருது. ஏதோ ஒரு காலகட்டத்துல இருந்து டைம் டிராவல் பண்ணி யாரோ வராங்க. அந்த மீட்டிங் நடக்கிற டோரை ஓபன் பண்ணிட்டு அந்த குதிரைக்காரங்க வராங்க. கூடவே நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலுக்கும் பிறந்த பையன் விட்னஸும் வராரு. விட்னஸ் நல்லாவே வளர்ந்துருக்காரு. விட்னஸை ஸ்டேஜுக்கும் கூட்டிட்டு போறாங்க. இதை ஜேம்ஸும் ரைலியும் பாக்குறாங்க. அவங்க பையனை கண்ணால பார்த்தும் பக்கத்துல போக முடியல இவங்களால. அப்புறம் ஒரு டேபிள் போட்டு அதுல விட்னஸை உட்கார வச்சு இங்க இருக்கிறவங்கள யாரை நாங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்க விட்னஸ் அப்படியே வரைய ஆரம்பிக்கிறாரு ஒரு பர்சனுடைய முகத்தை. நம்ம ஜெனிஃபர் என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி விட்னஸும் பண்றாரு. இதை பார்த்த உடனே ஜேம்ஸுக்கு புரிய வருது நம்மளோட பையன் ஒரு பிரைமரின்னு. ரைலியும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், நம்ம பையனை இங்க இருந்து காப்பாத்தி கொண்டு போகணும். ஆனா ஜேம்ஸ் என்ன சொல்றாருன்னா அதை பண்ணனா வேலைக்கே ஆகாது. பக்கத்துல இருக்காலே ஒரு லேடி, அவள் போட்டிருக்கா பாரு சூட்டு, அதை யூஸ் பண்ணி பாஸ்டுக்கு போயிட்டு அவளுக்கு அவளே தகவலை சொல்லி நடந்த எல்லாத்தையும் மாத்திடுவா. இதே மாதிரிதான் நம்ம ரயிலையும் மேல இருந்து குதிக்கும் பொழுது அந்த மேக்டலினா அப்படின்ற லேடி தான் அவளோட பாஸ்டுக்கே போயிட்டு விஷயத்த சொல்லி விஷயத்த மாத்துவாங்க. அதனால எதுவும் பண்ண முடியாம அப்படியே அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த விட்னஸ் இன்னொரு டிராயிங்கை வரைஞ்சி அதை சின்ன பையனா இருக்கிற பேலிட் மேன் கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிட்டு பேலிட் மேனோட அம்மா அந்த மெசஞ்சர் லேடி அவங்களோட ஹஸ்பண்ட்னு 3 பேரும் வெளியே போறாங்க. இந்த விட்னஸ் இந்த கூட்டத்துல இருந்து ஒரு லேடியை செலக்ட் பண்றாரு. அந்த லேடிய அந்த 4 குதிரைக்காரங்கள்ல ஒருத்தர் அவர்கிட்ட இருக்கிற மிஷினை யூஸ் பண்ணி அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி எங்கேயோ போயிடுறாரு. இன்னும் 3 குதிரைக்காரங்க இருக்காங்க. விட்னஸும் அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் இந்த உலகத்துல எவ்வளவோ உயிரினங்கள் இருந்தது, இன்னும் சொல்ல போனா முக்காவாசி உயிரினங்கள் இறந்து போயிடுச்சுங்க, அதுக்கு காரணம் டைம் தான். இந்த டைமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாய்சன் பாம்பை எடுத்து அப்படியே போட்டு விட்டுறாரு. அதுல இருந்து வர புகையினால அங்க இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனா விட்னஸ் இந்த பாய்சன் ஸ்மோக்னால பாதிக்க கூடாதுன்னு ஆல்ரெடி ஒரு மாஸ்கே போட்டிருக்காரு. அப்புறம் ஒரு 2 குதிரைக்காரங்க விட்னஸோட சேர்ந்து
சேர்ந்து அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி எங்கேயோ போயிடுறாங்க. ஒரே ஒரு குதிரைக்காரங்க மட்டும் தான் இருக்காங்க, ஒரு லேடி அவங்க. சோ எல்லாரும் பயத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜேம்ஸுக்கும் ரைலிக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவதான் ரைலி அந்த குதிரைக்காரங்கள்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவளை ஷூட் பண்ணி அவளோட டைம் மிஷினை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரும் அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. ஆனா இவங்க 2 பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா மீதி எல்லாருமே அந்த இடத்துலயே அந்த பாய்சன் ஸ்மோக்னால இறந்து போறாங்க. அந்த பாய்சன் ஸ்மோக்கை போட்டதே இவங்க பையன் விட்னஸ் தான். அப்புறம் அந்த பேலட் மேனும் அவருடைய அப்பாவும் அம்மாவும் வந்துகிட்டு இருக்கும்போது அங்க நம்ம FBI ஏஜென்ட் தடுக்கிறாரு. நம்ம விட்னஸ் ஏதோ ஒன்று வரைஞ்சி பேலட் மேன் கிட்ட கொடுத்துருப்பார்ல, அத பேலட் மேனு இது உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. FBI ஏஜென்ட்டும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது என்னது அப்படின்னு கேட்கும்பொழுது இது உங்க விதி அப்படின்னு சின்ன பையனா இருக்கிற பேலட்மேன் சொல்றாரு. அதோட மீட்டிங் நடக்கிற இடத்துல மக்கள்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்கள காப்பாற்றணும்னு FBI ஏஜென்ட் அங்கிருந்து போறாரு. ஆனா பாவம் அவரால் எதுவும் பண்ண முடியல. அங்கிருந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த FBI ஏஜென்ட் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா இவரு குண்டடிப்பட்டு சாகிற மாதிரி விட்னஸ் வரைஞ்சு வச்சிருக்காரு. நடக்க போறத அவர் சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு குதிரைக்கார லேடியை போட்டு தள்ளி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்த நம்ம ஜேம்ஸும் ரைலியும் விட்னஸ் பாக்குறாங்க. விட்னஸ் கூடவே 2 குதிரைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு வீட்டுக்குள்ள போறதையும் பாக்குறாங்க. ஜேம்ஸ் நம்ம எப்படியாவது தடுத்தே ஆகணும், வா நம்ம போலாம் அப்படின்னு ரைலி கூப்பிடும்போது இப்ப நம்ம போக வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம 2046க்கு போவோம், அதுக்கப்புறமா நம்ம திரும்ப வருவோம், எதிர்பார்க்காத மாதிரி அவங்கள காலி பண்ணி நம்ம பையனை காப்பாத்தலாம்னு சொல்றாரு. அந்த குதிரைக்கார லேடியோடைய டைம் மிஷினை எடுத்துக்கிட்டு இவரு 2046க்கு வராரு. கேத்ரினா கேக்குறாங்க, ஜேம்ஸ் என்ன ஆச்சு, நீ வேற ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போன மாதிரிலாம் சிக்னல் வருது, அதுக்கெல்லாம் காரணம் இதுதானே அந்த குதிரைக்காரங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த அந்த மிஷினை கொடுக்குறாரு. அப்புறம் அங்க இருந்து ஜேம்ஸ் போயிடுறாரு. பின்னாடியே ரயிலையும் வராங்க. அவங்க கேத்ரினாவை கண்டுக்காம நேரா ஜேம்ஸை பார்க்க போறாங்க. சோ கேத்ரினாவுக்கும் புரிய வருது ஜேம்ஸும் ரயிலையும் என்னமோ ஒண்ணு பண்றாங்கன்னு. ரயிலி வேகமா ஜேம்ஸ் கிட்ட போயிட்டு, பாத்தியா நம்ம பையனை அவங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு, அவன் ஒன்னும் விட்னஸா மாறல, விட்னஸா அவங்க மாத்திருக்காங்க. அதுக்கு ஜேம்ஸும் எது என்னவோ ரயிலி, என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், அங்க இருக்கிறது நம்மளோட பையன் கிடையாது, பல பேரை கொன்ன விட்னஸ் தான் என் கண்ணுக்கு தெரியுறான், இதெல்லாம் தடுக்க ஒரு வழி இருக்கு, ஆனா அதை நம்மளால பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஏன்னா விட்னஸ் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அது இவங்களோட பையன், இவங்களுக்கு கொல்ல மனசே வரல, அதோட விட்னஸ்ன்றது ஒரு சின்ன பையன் தான் அப்படின்னு கேத்ரினா கிட்டே அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்களுக்கு பிறந்த பையன்னு சொல்லல. ஸோ கேத்ரினாவும் பக்காவா ஒரு பிளான் போடுறாங்க. இந்த தடவை நிறைய பேர் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக போறீங்க. அதுவும் எந்த வருஷம்னா 1953வது வருஷம். அந்த விட்னஸ் குதிரைக்காரங்க கூட சேஃபா ஒரு இடத்துல இருக்கான். அதுக்கப்புறமா அவங்க மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வருவாங்க. அங்க நிறைய பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தரை மட்டும் செலக்ட் பண்ணி மீதி இருக்கிற எல்லாரையுமே விட்னஸ் கொன்னுடுவான். அதுக்கப்புறமா அங்க இருந்து மறைஞ்சி அன்னைக்கு நைட்டே சேஃப் பிளேஸுக்கு வந்துருவாங்க. சோ நடந்த எந்த விஷயத்தையும் மாத்தாம அவங்க அந்த மீட்டிங்ல நிறைய பேரை கொன்னுட்டு திரும்ப அந்த சேஃப் ஹவுஸுக்கு வரும்பொழுது அந்த இடத்துல அந்த 3 குதிரைக்காரங்க அப்புறம் விட்னஸ்னு எல்லாரையுமே நம்ம கொல்லணும். அப்பதான் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குதிரைக்காரங்க போட்டிருக்கிற சூட்டுனால ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துருச்சு அப்படின்னா அவங்க உடனே பாஸ்ட்டுக்கு போயிட்டு இது எல்லாத்தையுமே மொத்தமா மாத்திடுவாங்க. நல்ல வேளையா நம்ம ஜேம்ஸும் ரைலியும் ஒரு குதிரைக்காரங்களை கொன்னு அவங்களோட சூட் எடுத்துக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. நம்ம கேத்ரினாவும் அதை நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டான டைம் மிஷின். இதை யூஸ் பண்ணி நம்மளால எந்த காலகட்டத்துக்கு வேணாலும் போக முடியும். ஆனா இதுல ஒரு ஆபத்தான விஷயமும் இருக்கு. இந்த மிஷினை இந்த பக்கமா திரும்பினா ரெட் கலர்ல லைட் எரியும். அப்படியே பட்டனை பிரஸ் பண்ணா போதும், அவ்வளவுதான், இந்த மிஷினை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இறந்து போயிடுவாங்க. சோ இதே மாதிரி டிவைஸை மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த 3 குதிரைக்காரங்க கிட்ட நம்ம இதே மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தப்பிக்க வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நானும் என்னோட சயின்டிஸ்டும் ஒரு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ். இந்த டிவைஸை நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டைம் மிஷின் ஒர்க்கே ஆகாது. ஸோ விட்னஸும் அந்த 3 குதிரைக்காரங்களும் இருக்கிற அந்த வீட்டுக்கு வெளியே நீங்க இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ஆன் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்கிறவங்களோட மிஷின் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்க உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணலாம். அவங்களால திரும்ப பாஸ்ட்டுக்குலாம் போக முடியாது. அப்படின்னா ஓகே வாங்க போகலாம், இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸையும் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் கேத்ரினா ஒரு ப்ராப்ளத்தை சொல்றாங்க. எந்த ஒரு டைம் மிஷின் கூடவும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை நம்மளால கொண்டு போக முடியாது. ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க இப்ப 1953க்கு தானே போறீங்க, அங்கேயும் இதே மாதிரி நம்ம ஃபெசிலிட்டி இருக்கும். அந்த இடத்துல தான் முதல்ல இந்த ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக்கை வச்சு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் டிவைஸை உருவாக்குனாங்க. ஸோ நீங்க 1953ல இருக்கிற ஃபெசிலிட்டிக்கு போயிட்டு அந்த டிவைஸை எடுத்து கொண்டு வந்து அதுக்கப்புறமா சேஃப் ஹவுஸுக்கு போயிட்டு ஆன் பண்ணி உள்ள இருக்கிற குதிரைக்காரங்களை காலி பண்ணி கடைசியா விட்னஸையும் போட்டு தள்ளணும். ஸோ இதுதான் நம்மளோட லாஸ்ட் டைம் டிராவல் மிஷினா இருக்க போகுது. விட்னஸ் இறந்து போன உடனேயுமே எல்லாமே மாறிடும். ஸோ இப்படின்னு கேத்ரினா பக்காவா பிளான் போடுறாங்க. ரைலி ரொம்ப சோகமாகறாங்க. ஏன்னா அவங்களோட பையனை கொல்றதுக்கு தான் இவ்வளவு பிளானும். ஸோ அதனால என்னால 1953க்கு போக முடியாதுன்னு அவங்க ஃபெசிலிட்டிலேயே இருக்காங்க. கேத்ரினாவும் சரின்னு மீதி இருக்கிற ஆளுங்களை அனுப்புறாங்க. யார் யார் போறாங்கன்னா நம்ம ஜெனிஃபர், கேத்ரினாவோட பொண்ணு ஹானா, அப்புறம் டீக்கனு, அந்த சோல்ஜரும் போறாரு. சோ இவங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. கடைசியா விட்னஸை கொல்றது யார் கையிலனா நம்ம ஜேம்ஸோட கையில தான். சோ ஜேம்ஸ் நீ தான் விட்னஸை கொல்லணும்னு கடைசியா ஜேம்ஸையும் அனுப்புறாங்க. சோ இவங்க எல்லாரும் 1953வது வருஷத்துக்கு வந்துடுறாங்க. ஃபர்ஸ்ட் வேலையா இவங்க 1953ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கும்ல, அங்க இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் டிவைஸை எடுக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன்னு ஜெனிஃபர்
அந்த ஃபெசிலிட்டில ஒர்க் பண்ற ஒருத்தரை உசார் பண்ணி அந்த ஃபேக்டரிக்குள்ளேயே போறாங்க. பின்னாடியே நம்ம ஜேம்ஸும் வராரு. அந்த ஆளை ஒரு போட்டு அங்க இருக்கிற டிவைஸ் அவங்க எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அங்க இருந்து எல்லாருமே விட்னஸ் அந்த குதிரைக்காரங்களா இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. ஏன்னா இப்ப போயிட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா எல்லாமே மாறிடும். வீட்ல 4 குதிரைக்காரங்க இருக்காங்க, நம்ம விட்னஸ் இருக்காரு. ஓகே விட்னஸ், டைம் ஆயிடுச்சு, நம்ம மீட்டிங்க்கு போகணும். அங்க நீங்க ஒருத்தரை செலக்ட் பண்ண போறீங்க. மீதி இருக்கிற எல்லாருமே உங்க கையால சாக போறாங்க. விஷ குண்டை போட்டு அவங்கள நீங்களே கொல்லணும். ஆனா இந்த விஷயம் சின்ன பையனா இருக்கிற விட்னஸுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எதுக்காக அவங்கள கொல்லணும், அதெல்லாம் பாவம். ஆனா அங்க குதிரைக்காரங்கள ஒருத்தங்களா இருக்கிற மேக்டலினான்ற அந்த லேடி, இங்க பாரு தம்பி, இதுதான் விதி, நீ செஞ்சுதான் ஆகணும், அவங்க உயிர்லாம் உன் கையால தான் போகணும் அப்படின்னு மிரட்டுற மாதிரி பண்றாங்களா. வேற வழி இல்லாம விட்னஸும் அவங்க சொல்றதெல்லாம் பண்றான். சோ இதுல இருந்தே நமக்கு புரிய வருது, விட்னஸ் பண்றது எதுவுமே அவரு விருப்பப்பட்டு பண்ணல, மிரட்டி தான் பண்ண வைக்கிறாங்க. அதோட அந்த 4 குதிரைக்காரங்கள்ல ஒருத்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர் போல. அவருக்கு இந்த விட்னஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஆனா அவரால் எதுவும் பண்ண முடியல, ஏன்னா மேக்டோனிலா தான் லீடரே. அந்த 4 குதிரைக்காரங்களும் விட்னஸ் கூட்டிட்டு நேரா ஒரு மீட்டிங்க்கு போறாங்க. அந்த மீட்டிங்ல விட்னஸ் ஒருத்தரை செலக்ட் பண்றாரு. அதுக்கப்புறமா மீதி இருக்கிற எல்லாரையுமே அந்த ஸ்மோக் பாம்பை போட்டு காலி பண்றாரு. அந்த 4 குதிரைக்காரங்கள்ல 3 பேரு விட்னஸ் கூட்டிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிட்டு விட்னஸோட அந்த வீட்டுக்கே போயிடுறாங்க. ஆனா ஒரே ஒரு குதிரைக்காரங்களை மட்டும் நம்ம ஜேம்ஸும் ரைலியும் பிடிச்சி அவங்களோட டைம் மிஷினை யூஸ் பண்ணி இவங்களும் பின்னாடியே வராங்க. இதுதான் நம்ம போன எபிசோட்ஸ்ல பார்த்திருப்போம். சோ விட்னஸ் சேஃபா இருக்கிற ஒரு வீடு, அந்த இடத்துக்கு 3 குதிரைக்காரங்களும் விட்னஸும் வந்து இறங்குறாங்க. அவங்க அப்படியே வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் பின்னாடியே இன்னொரு குதிரைக்காரங்களுடைய சூட்டை யூஸ் பண்ணி நம்ம ஜேம்ஸும் ரைலியும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த குதிரைக்காரங்களுடைய சூட்டை எடுத்துக்கிட்டு 2046க்கே போயிடுவாங்க. இது எல்லாத்தையும் அந்த இடத்துலயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற நம்ம ஜேம்ஸ், ஜெனிஃபர், டீக்கனு, சோல்ஜர், அப்புறம் ஹானா, இவங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இப்போ நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸை ஆன் பண்ணலான்னு அந்த டிவைஸை ஆன் பண்ண உடனேயுமே வீட்டுக்குள்ள அந்த 3 குதிரைக்காரங்க இருக்காங்களா, அவங்களோட சூட் எல்லாமே ஆஃப் ஆகிடுது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா அந்த மேக்டோலினாவால பாஸ்ட்டுக்கு போக முடியாது, ஏன்னா மிஷின் ஆஃப்ல இருக்குல்ல. ஸோ தான் கரெக்டான நேரம்னு அட்டாக்கும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி இங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க 2046வது வருஷத்துல நம்ம ரைலி கேத்ரினா கிட்ட போயிட்டு ஜெனிஃபர் ஜெராக்ஸ் எடுத்திருப்பாங்களா விட்னஸோட மேப், அந்த மேப்பை கொண்டு போய் நான் பாஸ்ட்ல என்னோட அம்மா கிட்ட கேட்கலான்னு இருக்கேன், ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப அறிவாளி, அந்த மேப்ல என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு அவங்க எனக்கு சொல்லுவாங்கன்னு ரைலி கேத்ரினா கிட்ட சொல்ல, கேத்ரினா முடியாதுன்றாங்க, இது ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு. ஆனா ரைலி கெஞ்சி கேட்க வேற வழி இல்லாம கேத்ரினாவும் சரின்னு 1990வது வருஷத்துக்கு நம்ம ரைலி அனுப்புறாங்க. நம்ம ரைலியும் ஏதோ ஒரு பர்சன் மாதிரி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. அவங்க கிட்ட இந்த மேப்பை காமிச்சு ஹெல்ப்பும் கேட்கறாங்க. சோ ரைலியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது இதை எழுதினவன் விருப்பப்பட்டு எழுதல, ஏதோ கடமைக்கு எழுதின மாதிரி இருக்கு, மேபி மிரட்டி கூட எழுத வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்ல, ரைலிக்கும் இப்பதான் தோணுது, ஒருவேளை நம்ம பையன் வேணும்னதெல்லாம் பண்ணல, மேபி அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeys மிரட்டி இதை பண்ண வச்சிருக்கலாம், அது தெரியாம இவங்க நம்ம பையனை கொல்ல போறாங்களே, ஏதாவது பண்ணணும்னு அவங்களுக்கு தோணுது. அவதான் ரைலியோட அம்மா சொல்றாங்க, இந்த காலகட்டத்தில் ரைலி தம் தூண்டு பொண்ணா இருப்பாங்கல்ல, என்னோட பொண்ணு நான் மியூசியமுக்கு கூப்பிடுறேன், அவ வரவே மாட்டேங்கிறா. சோ ரைலிக்கும் இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, சின்ன வயசுல அவங்க அம்மா மியூசியமுக்கு கூப்பிடுவாங்க, ஆனா இந்த பொண்ணு போவே மாட்டா, ஆனா இப்ப வரைக்கும் அம்மா கூட நான் போகலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால ரைலி அவங்க அம்மா கிட்ட என்ன ஆனாலும் சரி உங்க பொண்ணை மியூசியமுக்கு கூட்டிட்டு போங்க, ஏன்னா இந்த வயசுல அவ வரலன்னு சொல்லிட்டா, ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவ ரொம்ப ஃபீல் பண்ணுவா, அந்த ஃபீலிங் அவளுக்கு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்ல, ரைலியோட அம்மாவும் வீட்டுக்கு போயிட்டு சின்ன பொண்ணா இருக்கிற ரைலிய மியூசியமுக்கு கூப்பிடுறாங்க. வரலன்னு சொன்னாலும் வற்புறுத்தி கூட்டிட்டு போறாங்க. சோ இதனால ரைலிக்கு மட்டும் டைம் லைட்டா சேஞ்ச் ஆகுது, அவங்களுக்கு புது மெமரிலாம் வருது. இவ்வளவு நாள் எதை நினைச்சு அவங்க கஷ்டப்பட்டாங்க, அம்மா கூட நம்ம மியூசியம் போகவே இல்லையேன்னு, ஆனா இப்ப மியூசியமுக்கு போயிட்டு அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கல்ல, அது எல்லாமே அவங்க கண்ணுக்கு தெரியுது. சோ ரைலிக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அவங்க 2046க்கு வரதுக்கும் ரெடி ஆகுறாங்க. ஆனா இதே நேரத்துல 2046ல நம்ம ரைலிய 1990க்கு அனுப்புனதுக்கு அப்புறம் கேத்ரினாவுக்கு செம டவுட் வருது. கொஞ்ச நாளாவே இந்த ரைலியும் ஜேம்ஸும் சுத்தமா சரியில்லை, அதுவும் முக்கியமா ஜேம்ஸ் ராம்சேக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், ஆனா இப்ப ராம்சே இறந்து போயிட்டாரு, ஆனா இந்த ஜேம்ஸ் டைம் டிராவல் பண்ணி ராம்சேவை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்ல. சோ அப்படின்னா இதுல ஏதோ ஒன்னு இருக்குன்னு நம்ம கேத்ரினாவும் டைம் மிஷின் யூஸ் பண்ணி 2007வது வருஷத்துக்கு போறாங்க. அதான் நம்ம ராம்சே ரைலிய கொல்லணும்னு வருவாரு, நம்ம ஜேம்ஸ் வந்து தடுப்பாரு, 2 பேரும் பேசுவாங்கல்ல, அதை அங்க இருந்து கேத்ரினா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஒன்னும் ரைலிய கொல்லணும்னு வரல, விட்னஸோடைய அம்மாவை கொல்லணும் தான் வந்திருக்கேன், உனக்கும் ரைலிக்கும் பிறக்க போற குழந்தை தான் விட்னஸ். இதை கேட்ட கேத்ரினாவுக்கு தூக்கி வாரி போடுது. அதோட அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க பாக்குறாங்க, நம்ம ஜேம்ஸ் தான் ராம்சேவையே கொன்னுட்டாரு. சோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கேத்ரினா 2046க்கு வராங்க. அவங்களுக்கு பின்னாடியே ரைலியும் அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு அவங்களும் வராங்க. சோ கேத்ரினாவும் ரைலி கிட்ட, என்ன ரைலி, உனக்குள்ள ஒரு ரகசியம் வச்சிருந்த, ஆனா அது இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா நீயும் ஜேம்ஸும் எவ்வளவு பெரிய ஆளுங்கன்னு எனக்கு இப்பதான் புரிய வருது, உங்களுக்கு பிறந்த குழந்தை தான் விட்னஸ், அதை தெரிஞ்சும் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்கல்ல, இவ்வளவு நாள் எதிரிங்களை நாங்க வெளியே தேடிக்கிட்டு இருந்தோம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கானுங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கேத்ரினா புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு பிறந்த பையன் அவன் ஒரு சாதாரண பையன், அவ்வளவுதான், அவன் விட்னஸ் கிடையாது, அந்த ஆர்மி ஆஃப் த 12 monkeys தான் விட்னஸா அவனை மாத்திருக்காங்க. எங்க பாருங்க ரைலி, இதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப போறது கிடையாது, சீக்கிரம் ரைலியை போட்டு செல்லுல அடைங்க அப்படின்னு அவங்க சொல்ல,
ரைலியும் என்ன பண்றது தெரியாம பக்கத்துல ஒரு குதிரைக்காரங்களை கொன்னு அவங்களோட டிவைஸ கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த டிவைஸ் இருக்கு. அப்படியே டேபிள் மேல உருண்டு அந்த டிவைஸ புடிச்சு எல்லாரும் ஷூட் பண்றாங்க. டக்குன்னு இவங்க அந்த டிவைஸை யூஸ் பண்ணி டைம் டிராவல் பண்ணி 1953வது வருஷத்துக்கு போறாங்க. அதுவும் கரெக்டா எந்த நேரத்துலனா நம்ம ஜேம்ஸ், ஜெனிஃபர், டீக்கன், சோல்ஜர், ஹானா இவங்க எல்லாரும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் ஆன் பண்ணிட்டு உள்ள இருக்கிற குதிரைக்காரங்களையும் விட்னஸையும் அழிக்கிறதுக்கு போவாங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம ரைலி வராங்க. சோ எல்லாரும் விட்னஸ கொல்ல போறாங்க. பின்னாடியே நம்ம ரைலி விட்னஸ காப்பாத்தணும்னு வராங்க. சோ உள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. அங்க 3 குதிரைக்காரங்க மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா, ஹானாவை போட்டு செம்மையா அடிச்சிடுறாங்க. இந்த சண்டையில முரட்டு பீஸா இருக்கிற ஒரு குதிரைக்காரர் காலி, இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. மேக்டலினா ஒன்னு, அப்புறம் இன்னொருத்தர், அவர் ரொம்ப நல்லவர் போல, அவரு விட்னஸ் கூடவே இருக்காரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜெனிஃபர் வராங்க. ஜெனிஃபரும் விட்னஸும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அவங்க 2 பேருமே பிரைமரின்றதுனால அப்படியே அந்த இடமே ஃப்ரீஸ் ஆகுது. நம்ம விட்னஸும் ஜெனிஃபரும் மட்டும் பேசிக்கிறாங்க. அப்ப விட்னஸ் சொல்றாரு, உன் கண்ணுக்கு நிறைய வித்தியாசமான சிம்பிள்லாம் தெரியுதா? எனக்கும் அதே மாதிரி தெரியுது. ஜெனிஃபரும் விட்னஸை பார்த்து, நீயும் பிரைமரி தான், ஆனா என்னை விடவே ரொம்ப பவர்ஃபுல்லான பிரைமரி நீனு. யார் சொன்னது? ஒரு டைம் வரும், அந்த டைம்ல பிரைமரியிலேயே மிக சிறந்த பிரைமரி நீ தான் ஜெனிஃபர் அப்படின்னு விட்னஸும் சொல்றாரு. உடனே டைமும் நார்மல் ஆகுது. ஜெனிஃபர் அந்த குதிரைக்காரர்கிட்ட விட்னஸை கூட்டிட்டு பத்திரமா போ அப்படின்னு அனுப்புறாங்க. விட்னஸ் அவங்க பிடிக்கவே இல்லை. அவரும் அங்க இருந்து விட்னஸை கூட்டிட்டு வேகமா ஒரு ரூமுக்கு போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜேம்ஸ் வராரு. அந்த குதிரைக்காரருக்கு நம்ம ஜேம்ஸோட பேர் தெரிஞ்சிருக்கு போல. ஜேம்ஸ், இங்க பாரு, இந்த பையன் ஒன்னும் விட்னஸா வளரல, இங்க இருக்கிறவங்க தான் மாத்திருக்காங்க, இவன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஜேம்ஸ் அந்த குதிரைக்காரரோட கால்லயே ஷூட் பண்ணி கீழே உட்கார வச்சிடறாரு. அப்படியே கன்னை விட்னஸ் கிட்ட கொண்டு போயிட்டு சுடலான்னு போகும்பொழுது விட்னஸோட கண்ணை பாக்குறாரு. என்னதான் இருந்தாலும் அது அவரோட பையன்ல. ஜேம்ஸுக்கு சுத்தமா ஷூட் பண்ணவே தோணவே இல்லை. அந்த இடத்துக்கு டீக்கனும் வராரு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் விட்னஸ், போட்டு தள்ள அவன அப்படின்னு சொல்லும்போது ஜேம்ஸ் சொல்றாரு, இவன் வெறும் விட்னஸ் மட்டும் கிடையாது, இவன் எனக்கும் ரைலிக்கும் பிறந்த பையன். அதோட ஜேம்ஸ் விட்னஸை பார்த்து, உன்னோட பேரு ஏத்தன் கோல் தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா பையன் பிறந்தா ஏத்தன் கோல் தான் பேர் வைக்கணும்னு இவங்க முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா டேக்கன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. அவரு ஜேம்ஸை பார்த்து, ஒழுங்கா அவனை காலி பண்றியா இல்ல நான் காலி பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்றாரு. இப்படி இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க வெளியே நம்ம ரைலி விட்னஸை காப்பாத்தணும்னு உள்ள வரலான்னு ட்ரை பண்றாங்க. ஆனா மேக்டோலினான்ற அந்த லேடி நம்ம ரைலியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவு நாளா உன்னை நான் மதர்னு பத்திரமா வச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப விட்னஸ் பிறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நீ எனக்கு மதரும் கிடையாது, உன்னை நான் சும்மாவும் விட மாட்டேன்னு சண்டை போடுறாங்க 2 பேரும் மாத்தி மாத்தி. இந்த நேரத்துல தான் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் இவ்வளவு நேரமா ஒர்க் ஆகி இப்ப அதோட பவர் கம்மி ஆகுது. குதிரைக்காரங்களோட சூட்ல இருக்கிற அந்த டிவைஸ் வேலை செய்யவும் ஆரம்பிக்குது. மேக்டலினா உடம்புல இருக்கிற டிவைஸ் ஆன் ஆன உடனே இதோ ரைலி பாக்குறாங்க. டக்குன்னு அந்த டிவைஸ்லயே ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி விட்டு அந்த டிவைஸையே வெடிக்க வைக்கிறாங்க. மேக்டலினா அங்கேயே காலி. அதுக்கப்புறமா ரைலி வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்தா டேக்கனு ஜேம்ஸை பார்த்து கன்னை பாயிண்ட் பண்ணி நிக்கிறாரா. உடனே டேக்கனோட கையிலேயே அவங்க ஷூட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்ல, நம்ம பையனை நம்ம கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் பொழுது ஜேம்ஸ் ஒரு குதிரைக்காரரோட கால்ல ஷூட் பண்ணி படுக்க வச்சார்ல, அவரோட டிவைஸும் இப்ப ஆன் ஆயிருக்கும்ல, அவரு விட்னஸை கூட்டிட்டு அங்க இருந்து மறைஞ்சி வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம ரைலி ஆல்ரெடி அந்த டைம் டிராவல் டிவைஸை மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2046ல இருந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் விட்னஸை கூட்டிட்டு ஒரு குதிரைக்காரர் மறைஞ்சு போயிட்டாரு. அதுக்கப்புறமா மேக்டோலினா அந்த டிவைஸோட சேர்ந்து எரிஞ்சு போயிட்டாங்க. இன்னொரு குதிரைக்காரர் இங்க இறந்து போயிருக்காரு. அவரோட டிவைஸ் எடுத்து நம்ம ஜேம்ஸ் மாட்டிக்கிறாரு. விட்னஸை கூட்டிட்டு போனா அந்த குதிரைக்காரரை ஃபாலோ பண்ணி அதே காலகட்டத்துக்கு இவங்களும் இந்த டைம் மிஷின் மூலமா போக ரெடி ஆகுறாங்க. அங்க அந்த சோல்ஜரும் வராரு. ஜேம்ஸ், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹானாவுக்கு மோசமா அடிபட்டிருக்கு, டீக்கன் எங்க இருக்கானே தெரியல, நீங்க 2 பேரும் எங்க போறீங்க? நாங்க எங்கேயோ போறோம், ஆனா எங்களை ஃபாலோ பண்ணி வராதீங்க, ஏன்னா இதுக்கு மேல இது உங்களோட மிஷின் கிடையாது, இது எங்க ஃபேமிலி விஷயம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி ஜேம்ஸும் ரைலியும் அங்க இருந்து ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு டைம் டிராவல் பண்ணி போறாங்க. இங்க அடிபட்டு இருக்கிற ஹானாவையும் டீக்கனையும் நம்ம ஜெனிஃபரும் சோல்ஜரும் கூட்டிட்டு 2046க்கு போறாங்க. ஹானா அடிபட்டு போயிருக்கிறத பார்த்த உடனே கேத்ரினா துடிச்சு போறாங்க. உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹானாவோட உடம்பு இப்ப எவ்வளவோ பரவாயில்ல. அதே மாதிரிதான் டீக்கனும் அவருக்கும் கட்டெல்லாம் போட்டிருக்காரு. நடந்த எல்லா விஷயத்தையும் கேத்ரினா கிட்ட சொல்றாங்க. இதுக்கு மேல அது அவங்க குடும்ப விவகாரமா, நம்ம தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே ரொம்ப பாஸ்டுக்கு போகுது. 1879வது வருஷம் லண்டன்ல ஒரு கிராமத்துல தான் நம்ம விட்னஸ் இருக்காரு. ஆளு நல்லாவே வளர்ந்துட்டாரு. கூடவே அந்த குதிரைக்காரரும் இருக்காரு. இவங்க 2 பேரும் தான் இந்த காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவ விட்னஸ் கேட்கிறாரு அந்த குதிரைக்காரர்கிட்ட, நம்ம ஏன் 1930ல இல்ல 40ல இல்ல, ஏன்னா அந்த காலகட்டம் தான் நல்லா இருக்கும்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாம 1800கள்ல வந்திருக்கோம், இங்க ஒன்னும் கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்துல நம்ம இருந்தோம்னா நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணுவாங்க, ஈஸியா நம்மள தேடி வந்துருவாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல எந்த டெக்னாலஜியும் இல்லாததுனால நம்ம இங்க தான் இருக்கும்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. உடனே விட்னஸ்க்கு சில இல்யூஷன்லாம் வருது. அவர் கண்ணு முன்னாடி ஃபியூச்சர்ல நடக்க போற எல்லாமே வருது. ஐயோ, எனக்கு இந்த இல்யூஷன்லாம் சுத்தமா பிடிக்கவே இல்ல, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு விட்னஸ் சொல்லும் பொழுது அந்த குதிரைக்காரரு ஒரு பெரிய மேப் மாதிரி ஒன்னத்தை கொண்டு வந்து, இங்க பாரு, இது ஒரு வரம், நடக்க போற விஷயம் தெரிஞ்சதுன்னா அவனால எது வேணாலும் சாதிக்க முடியும், நீ என்ன பண்ற, உனக்கு என்னென்ன விஷயம்லாம் தோணுதோ, என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் ஒரு மேப்பா டிரா பண்ணுன்னு சொல்றாரு. சரின்னு விட்னஸும்
மேப்பை டிரா பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த மேப் என்னன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். சோ யார் யாரு எங்கெங்க சாக போறாங்க, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எல்லாத்தையும் அதுல நோட் பண்றாரு. அப்படிதான் இப்ப விட்னஸ் கூட இருக்கிற அந்த குதிரைக்காரரு 1899வது வருஷத்துல இறக்க போறாரு அப்படின்னு ஒரு இல்யூஷன் வந்து அதையும் அவரு நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்படியே 1945வது வருஷம் ஒரு ட்ரெயின்ல நம்ம டேக்கனும் ஹேனாவும் இருக்காங்க. 2046ல இருக்கிற ஜெனிஃபர் அவங்களுக்கு வர இல்யூஷன் மூலியமா வரைஞ்சி ஒரு டிராயிங்க கொடுப்பாங்க. அந்த டிராயிங் மூலியமா நம்ம ஜேம்ஸும் ஜெனிஃபரும் எந்த காலகட்டத்துல இருக்காங்கன்னு கெஸ் பண்ணி அவங்கள பிடிச்சு கொல்றது தான் நம்ம கேத்ரினாவோட பிளானே. அதுக்கு தான் டேக்கனும் ஹேனாவும் வந்திருக்காங்க. கரெக்டா அவங்க ரைலிய பாத்துறாங்க. டேக்கனும் ஷூட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ரைலி எஸ்கேப் ஆகுறாங்க. ஒரு சண்டையே நடக்குது. அங்க இருந்து நம்ம ரைலியும் ஜேம்ஸும் டைம் டிராவல் பண்ணி வேற ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாங்க. சோ டீக்கனும் ஹேனாவும் 2046க்கு வராங்க. கேத்ரினா கிட்ட சொல்றாங்க, இந்த ஜெனிஃபர் வரைஞ்ச டிராயிங்க வச்சு நம்மளும் அவங்கள பிடிக்கலான்னு போறோம். ஆனா அவங்க கரெக்டா எஸ்கேப் ஆகி போறாங்க. அதுவும் கரெக்டா நாங்க போற இடத்த அவங்க முன்னாடியே பாத்துறாங்க. அதான் எப்படின்னு தெரியல அப்படின்னு குழம்பி போறாங்க. உடனே இதை ஜெனிஃபர் கிட்டயும் கேக்குறாங்க. ஜெனிஃபரும் என்ன கேட்டா நான் என்ன சொல்றது, எனக்கு வர இல்யூஷனா டிராயிங்கா வரைகிறேன், அதை பார்த்து நீங்க போறீங்க, அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம், அடுத்தது அவங்க எங்க இருப்பாங்கன்னு நான் ஒரு இல்யூஷன் வரைஞ்சிருக்கேன், போய் பாருங்க அப்படின்னு ஒரு டிராயிங்க கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராயிங் எடுத்துக்கிட்டு கேத்ரினா வழக்கம் போல அவங்க சயின்டிஸ்ட் குரூப் கூட சேர்ந்து அது எந்த காலகட்டம்னு பார்ப்பாங்கன்னு பார்த்தா நேரா அவங்க ஒலிவியா கிட்ட போறாங்க. ஏன்னா இவ்வளவு தடவை எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு, ஒலிவியா கரெக்டா ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஒலிவியாவை கூப்பிடுறாங்க. ஸோ ஒலிவியாவும் அந்த போட்டோவெல்லாம் பார்த்துட்டு தெளிவா சொல்றாங்க, ஜெனிஃபர் இதை வேணும்னே உங்களை திருப்பி விட வரைஞ்சிருக்கா. ஏன்னா ஜெனிஃபர் ஒரு பிரைமரி, ஒவ்வொரு பிரைமரியும் ஒன்னோட ஒன்னு கனெக்ட்ல இருப்பாங்க. விட்னஸ் எங்க இருக்காருன்னு ஜெனிஃபருக்கு தெரியும். அதை தெரிஞ்சும் உங்களுக்கு ஏதேதோ ஒரு லொகேஷனை சொல்றா அப்படின்னா ஜெனிஃபர் விட்னஸை பிடிக்க ட்ரை பண்ணல, விட்னஸை காப்பாற்ற ட்ரை பண்றா. ஸோ எல்லாருக்கும் ஜெனிஃபர் மேல டவுட் வருது. ஜெனிஃபருக்கும் சில இல்யூஷன்லாம் வருது. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் 1899வது வருஷம் லண்டன்ல இருக்கிற மாதிரி. அதோட இங்க இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம மேல டவுட் வந்துருச்சுன்னு ஜெனிஃபருக்கு தெரியும். அதனால என்ன பண்றாங்கன்னா பாஸ்ட்ல இருந்து அவங்க ஒரு ஆமையை கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆமையையும் இப்ப ஃபியூச்சர்ல இருக்கிற ஆமையையும் ஒன்னோட ஒன்னு டச் பண்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை வச்சிடறாங்க. அந்த பழத்தை சாப்பிட பாஸ்ட் ஃபியூச்சரை சேர்ந்த ஆமைங்க பக்கத்துல வருது. இதனால பாரடாக்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. இந்த சிக்னல் கேத்ரினாவுக்கு தெரிய வந்து எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. ஸோ இப்படி எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு ஜெனிஃபர் வேகமா டைம் மிஷினுக்கு போயிட்டு அங்க ஒரு சயின்டிஸ்ட உசார் பண்ணி நம்ம ஜெனிஃபர் இப்ப 1899வது வருஷத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆமைங்க டச் ஆகி ஒரு பாரடாக்ஸ் நடக்குது. எல்லாரும் ஓடி போய் தப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா திரும்ப டைம் மிஷினுக்கு வரும்பொழுது தான் ஜெனிஃபர் போன விஷயம் தெரியுது. அந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறாங்க, கேத்ரினா என்ன தைரியம் தான் அவளை அனுப்பியிருப்ப, மா நான் ஒன்னும் வேணும்னு அனுப்பல, அவ கையில கன் வச்சிருந்தான்னு இவரு போய் சொல்றாரு. இப்ப கதை அப்படியே 1899வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜேம்ஸும் ரைலியும் அந்த காலகட்டத்துல தான் இருக்காங்க. விட்னஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா விட்னஸோட மேப்ல சில வருஷங்கள்லாம் போட்டு இன்சிடென்ட்லாம் போட்டிருக்கும். அந்த இன்சிடென்ட் தான் இவங்க 1 by 1 ஃபாலோ பண்ணி வராங்க. ஸோ அதே மாதிரி 1899ல தி ரெட் டெத் அப்படின்னு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்க போகுது. அது என்னன்னு இவங்க தேடும்போது தான் ஒரு போஸ்டரை பாக்குறாங்க. அது ஒரு பார்ட்டி. இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பையன் பிச்சை எடுக்கிற மாதிரியே வரான். பக்கத்துல இருந்து இன்னொரு பையன் ஜேம்ஸ் அடிக்கிறான். டக்குன்னு ஜேம்ஸ் அந்த பையனை பிடிச்சு, ஏண்டா டேய், ஒருத்தன் பிச்சை எடுக்கிற மாதிரி எங்க முன்னாடி வந்து டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவான், நீ அந்த கேப்ல என்ன இடிக்கிற மாதிரி வந்து இடிச்சிட்டு பேக்கெட்ல இருந்து பணத்தை அடிச்சுட்டு போலான்னு பாக்குறியா? அந்த பசங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஜேம்ஸும் சரி சரி இந்தாங்க இந்த பணத்தை வச்சுக்கோங்கன்னு அந்த பசங்க கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. ஸோ இப்போ இவங்க அந்த பார்ட்டிக்கு போகணும். ஆனா அந்த பார்ட்டிக்கு பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. இவங்க போட்டிருக்கிற துணியை பார்த்தா யாரும் பணக்காரங்கன்னு நம்பவே மாட்டாங்க. ஸோ உடனடியா நமக்கு நிறைய காசு வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு ரைலி கேட்கும்பொழுது, இப்போ ஒரு பசங்க வந்து நம்ம கிட்ட பண்ணாங்கல்ல, அதையே நம்ம மத்தவங்க கிட்ட பண்ணா, அடோ பாவி திருட சொல்றியா, வேற வழியே இல்ல அப்படின்னு இவங்க திருட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேம்ஸ் இதுல டிகிரி வாங்கினவர் போல அழகா போறாரு, பர்ஸ் ஆட்டையை போட்டு வராரு. ஆனா நம்ம ரைலிக்கு இதெல்லாம் வரவே வராது. நேக்கா பர்ஸ் எடுக்கணும். இவங்க ஒருத்தரை இடிச்சுட்டு பப்பரப்பேன்னு தெரியற மாதிரி கையை விடுறாங்க. ஏமா ஏன் என் பேக்கெட்டுக்குள்ள கையை விட்டு பர்ஸ் எடுக்கிற, அது வந்து பர்ஸ் ஓப்பன்ல இருந்தது அதான் மூடி வைக்கிற அப்படின்னு அங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க ரைலி. இதை ஜேம்ஸும் பாக்குறாரு. இவளுக்கு இதெல்லாம் வராது போலேன்னு இவரு ட்ரைனிங் கொடுக்கறாராமா. இங்க பாரு, விரல் உள்ள போகிறதும் தெரியக்கூடாது, வெளியே வர்றதும் தெரியக்கூடாது, அதெல்லாம் ஒரு நேக்குமா அப்படின்னு சொல்றாரு. சோ எது எப்படியோ பிக் பேக்கெட் அடிச்சு நிறைய பணத்தையும் உசார் பண்றாங்க, நல்ல ட்ரெஸ்ஸையும் வாங்குறாங்க. ஆனா அந்த பார்ட்டி வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி. அதனால இவங்க என்னதான் புது ட்ரெஸ் போட்டு உள்ள போனாலும் அங்க இவங்க டான்ஸ் ஆடணும். நம்ம ரைலிக்கு பிக் பேக்கெட் அடிக்க வராது, நம்ம ஜேம்ஸுக்கு டான்ஸ் சுத்தமா வராது. சோ ரைலி தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவரும் ஆட தெரியாம ஆடுறாரு. சோ ஒரு வழியா நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அந்த பார்ட்டிக்கும் போறாங்க. அங்க நம்ம ஜேம்ஸும் ரைலியும் டான்ஸ் ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பையன் உருவாக்கின மேப்ல இந்த இடமும் டேட்டும் இருந்தது. அப்படின்னா நம்ம பையன் இங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருமே மாஸ்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட நம்ம பையன் சின்ன பையனாவே இருப்பானு கூட தெரியாது. மேபி அவனுக்கு வயசு கூட அதிகமா இருக்கலாம். இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு வயசான ஆளை ஒருத்தரை பாக்குறாங்க. இவர் யாருன்னா விட்னஸ கூடவே கூட்டிட்டு போனார்ல ஒரு குதிரைக்காரரு, அவரு தான் இவரு. நல்லா வயசு ஆயிடுச்சு அவருக்கு. சோ ரெண்டு பேருமே அவரை பிடிச்சி, நீ தானே என்னோட பையனுக்கு பாடி கார்டு மாதிரி இருந்தவன், இப்ப எங்க அவன், இதுக்கு மேல உங்க பையனுக்கு பாடி கார்டுலாம் தேவையில்லையா, ஏன்னா அவன் ரொம்ப பெரிய ஆளா வளர்ந்துட்டான். சரி சரி உங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், வா இங்க இருந்து போலான்னு அந்த குதிரைக்காரரை கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அங்க டீகன் இருக்காரு. சரி பின்னாடி பக்கமா
வேகமா திரும்பி ஓடலான்னு பார்த்தா அங்க ஹேனா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கேத்ரினாவே அங்க வந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதையா என் கூட வான்னு ஜேம்ஸை பிடிச்சிக்கிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறாங்க. ஏண்டா உன் உயிரே போனாலும் பரவாயில்ல, 7 பில்லியன் மக்கள் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்த, இப்போ ஒரே ஒரு உயிர் உன் பையன்றதுனால உனக்கு வலிக்குதோ, அதோட உங்களை நாங்க எப்பயோ பிடிச்சிருக்கணும். ஆனா அந்த ஜெனிஃபர் தான் எங்களுக்கு தப்பு தப்பான டைரக்ஷனை சொல்லி உங்களை காப்பாத்திக்கிட்டே இருந்தா. ஆனா இப்ப உங்களை காப்பாத்த யாரும் கிடையாது. ஆனா அந்த டைம்ல தான் விட்னஸ் அந்த இடத்துக்கு வராரு. இவங்க எல்லாருமே அப்படியே ஷாக்ல நிக்கிறாங்க. விட்னஸும் மாஸ்க கலட்டினா அது விட்னஸ் கிடையாது, ஜெனிஃபர். அவங்க ராக்கெட்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பட்டாசு எல்லாத்தையுமே ரூம்குள்ளேயே வெடிக்க வைக்கிறாங்க. எல்லாரும் செதறி ஓடுறாங்க. சோ இந்த கேப்ல நம்ம ஜேம்ஸ், ரைலி, அப்புறம் அந்த குதிரைக்காரரு அவரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடுப்பான கேத்ரினா ஜெனிஃபரை கொல்லணும்னு அப்படியே துப்பாக்கி எடுத்து நீட்டுறாங்க. எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, ஆனா இவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ண முடியுதா உன்னால, உன்னை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹானா ஜன்னலுக்கு வெளியே பாக்குறாங்க. நம்ம ஜெனிஃபருடைய டிராயிங் மாதிரியே ஒரு இடம் இருக்கு. சோ ஜெனிஃபர் வந்து அவங்க இல்யூஷன்ல வரத தான் காட்டுறாங்க. ஜெனிஃபர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஹானா சொல்ல, ஆனா இருந்தாலும் இவளை சும்மா விட முடியாது. இவளை கூட்டிட்டு நீ 2046க்கு போ, நான் போயிட்டு ஜேம்ஸையும் ரைலியும் பிடிக்கிறேன்னு நம்ம கேத்ரினாவும் டீக்கனும் அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க ஜேம்ஸும் ரைலியும் அந்த குதிரைக்காரர் கிட்ட அவங்க பையனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கடைசியா நீங்க பார்த்த மாதிரி அவன் ஒன்னும் தம்மு துண்டு பையன் கிடையாது. இப்போ ரொம்பவே வளர்ந்த ஒரு பெரிய மனுஷன் ஆயிட்டான். அதோட ரொம்ப நாளைக்கு முன்னாடியே உங்க பையன் அவனோட லைஃபை தேடி போக ஆரம்பிச்சுட்டான். நான் தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எது என்னவோ உங்க பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன். இந்த காலம் தான் அவனை மாத்திருக்கு. நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன், அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு பாருங்க, உங்க பையனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஜேம்ஸும் ரைலியும் அட்ரஸை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் டீக்கனும் கேத்ரினாவும் அங்க வராங்க. இதுக்கு மேல உங்களால தப்பிக்க முடியாது, ஒழுங்கு மரியாதையா சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குதிரைக்காரர் இருக்காருல்ல, அப்பதான் அவரு யோசிச்சே பாக்குறாரு. சின்ன வயசுல நம்ம விட்னஸ் வந்து ஒரு மேப்பை எழுதும்போது இந்த குதிரைக்காரர் எப்ப சாவாரு அப்படின்ற விஷயத்தையும் எழுதிருப்பாரு. 1899 ரெட் டெட்ன்ற ஒரு பார்ட்டில. நம்ம எதுக்காக சாகணும்? ஒருவேளை ஜேம்ஸையும் ரைலியையும் காப்பாத்தவா இருக்குமோ? நம்ம விதி இங்கதான் முடிய போகுதுன்னு டக்குன்னு அவரு டீக்கனை தடுக்க போறாரு. டீக்கனும் கேத்ரினாவும் அந்த குதிரைக்காரரை ஷூட் பண்றாங்க. அந்த கேப்ல ஜேம்ஸும் ரைலியும் அங்க இருந்து டைம் டிராவல் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு போயிடுறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் விட்னஸோட மாஸ்க்லாம் இருக்கு. சோ அந்த இடத்துல தான் விட்னஸ் வாழ்ந்திருக்காரு ரொம்ப வருஷங்களா. இப்ப அப்படியே 2046வது வருஷத்துல நம்ம ஜெனிஃபரை கொண்டு போயிட்டு அந்த குண்டுக்குள்ள அடைக்கிறாங்க. ஒலிவியா வெளியே இருக்காங்க. இததான் சொல்லுவாங்க வாழ்க்கை ஒரு வட்டம்னு. இப்ப நீ உள்ள வந்துட்ட, நான் வெளியே வந்துட்டேன் பாத்தியா? சோ ஜெனிஃபருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல, செமையா கடுப்பாக்குறாங்க. இப்ப அகைன் 1899வது வருஷம் அந்த குதிரைக்காரரு இறந்து போயிருக்காரு. அந்த இடத்துல மாஸ்க் போட்டுக்கிட்டு யாரோ வராங்க. அவங்க மாஸ்கையும் ரிமூவ் பண்றாங்க. பார்த்தா அது நம்ம விட்னஸ் தான். அந்த குதிரைக்காரரோட கண்ணை க்ளோஸ் பண்ணி அவர் கண்ணில் காயினையும் வச்சுட்டு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம், கிரீன்லாம் ரெட்டா மாறும், ரெட் ஃபாரஸ்ட்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா விட்னஸ் ரெட் ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் அவர் என்னென்னமோ பண்ண போறாரு. ஜேம்ஸும் ரைலியும் அவங்களோட பையன் விட்னஸை கண்டுபிடிக்கிறதுக்காக 1899வது வருஷத்துக்கு போறாங்க. அங்க இருந்த ஒரு குதிரைக்காரரோட ஹெல்ப்பால எப்படியோ விட்னஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதோட அங்க விட்னஸோட மாஸ்க், அவர் யூஸ் பண்ண திங்ஸ்னு இதெல்லாம் தாண்டி ஒரு டைரியும் இருக்கு. அதை எடுத்து ஜேம்ஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம விட்னஸ் அவர் லைஃப்ல நடந்ததை தான் அதுல எழுதியிருக்காரு. நம்ம விட்னஸ் வந்து ஒரு காலகட்டத்துல மட்டும் இல்லாம நிறைய காலகட்டத்துக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாரு. திடீர்னு ஒரு நாள் அமெரிக்கால இருப்பாரு, திடீர்னு ஒரு நாள் ஈஜிப்ட்ல இருப்பாரு. இப்படி மாறி மாறி டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதோட அவர் கூட பழகுற எல்லாருமே எப்போ எந்த வயசுல என்ன காரணத்தினால சாக போறாங்கன்னு எல்லாமே அவருக்கு தெரியும். அதோட விட்னஸ்க்கு ஒரு பிரைமரியா இருக்கிறது சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா அந்த இல்யூஷன் அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனால பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அங்க இருக்கிற மக்கள் கூட ஜாலியா சந்தோஷமா இருக்க ட்ரை பண்றாரு. இப்படியே அவரு நிறைய காலகட்டத்துக்கு போறாரு. ஒரு நாள் 1891வது வருஷத்துல அவர் டைம் டிராவல் பண்ணி வேற காலகட்டத்துக்கு போகலான்னு ட்ரை பண்ணும்பொழுது அவர் போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த டைம் டிராவல் சூட் வந்து ஒர்க் ஆகாம போயிடுது. அந்த சூட்ல இருக்கிற ஒரு டைம் பீஸ், அதுல ரிங் மாதிரி ஒன்னு இருக்கும், அது வந்து ஒர்க் ஆகல. அதனால அதை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு வாட்ச் கடைக்கு போறாரு. அவரு இதை பார்த்துட்டு, இங்க பாருங்க, நான் எத்தனையோ வருஷமா வாட்சை தயாரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒண்ணு தான் நான் பார்த்ததே இல்ல. அது எனக்கும் தெரியும். நீங்க என்ன பண்றீங்க, இதே மாதிரி அளவுல கரெக்டா இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு டைம் பீஸை உருவாக்கி கொடுங்க, அது மட்டும் போதும். ஆனா அதுக்கு காசு ரொம்ப அதிகமாகுமே. காசை பத்திலாம் கவலை இல்ல, எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு வாட்ச் கடைக்காரர்கிட்ட விட்னஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அங்க விட்னஸ் மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரு லேடி வராங்க. கையில கன்னை வச்சுக்கிட்டு அந்த வாட்ச் கடையை கொள்ளடிக்க வந்திருக்காங்க. அந்த வாட்ச் கடைக்காரரும், ஏமா நீ கொள்ளடிக்க போற பொருள் யாருதுன்னு தெரியுமா? அது யாருதா வேணா இருக்கட்டும், ஒழுங்கா பொருளை கொடுன்னு கேட்க அவரும் பொருளை கொடுக்குறாரு. அந்த லேடி அந்த பொருளை மட்டும் எடுப்பாங்கன்னு பார்த்தா நம்ம விட்னஸோடைய அந்த ரிங்கையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. இதை விட்னஸ் பார்த்துட்டு பின்னாடியே திறத்திக்கிட்டு போறாரு. அந்த லேடியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஆனா நம்ம விட்னஸுக்கு தான் நடக்க போற எல்லாமே தெரியுமே. அழகா அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அப்ப அங்க ஒரு சின்ன பையன் பெட்ல படுத்துக்கிட்டு இருக்கான். பாவம், அவனுக்கு ஏதோ ஒரு நோய் போல. விட்னஸ்க்கும் தெரியுது இந்த பையன் சீக்கிரமா சாக போறான்னு. உனக்குள்ள இருக்கிற வலிலாம் சீக்கிரமாவே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த லேடி இருக்காங்க. கன் பாயிண்ட்ல நம்ம விட்னஸை மிரட்டுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பிடிக்க நீ இவ்வளவு தூரம் வந்திருப்ப? நான் ஒன்னும் நீ ஆட்டை போட்ட எல்லா பொருளையும் வாங்க வரல. என்னோட பொருள் ஒன்னே ஒன்னு ரிங் மாதிரி இருக்கும், அதை மட்டும் கூட நான் போயிடுறேன். ஆனா அந்த பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உடனே அவரு அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற கன்னையே திருப்பி
இப்ப கொடுக்குறியா இல்ல போட்டு தள்ளட்டுமான்னு கேட்க வேற வழி இல்லாம அந்த பொண்ணும் கொடுக்குறா. நம்ம விட்னஸும் ஆமா இந்த ஹாஸ்பிட்டல்ல நீ என்ன ஒர்க் பண்ற, எதுவும் பெருக்கி தொடக்கிறியா, பொம்பளைங்கன்னா உனக்கு அந்த லெவல்ல தான் இருக்கணும்ல, நான் தான் இந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டர்னு அவங்க சொல்றாங்க. அவரும் உன் பேர் என்னன்னு கேட்கும்பொழுதுதான் அவங்களும் என்னோட பேர் எலைசான்னு சொல்றாங்க. அவரும் இது என்ன மாஸ்க் ரொம்ப வித்தியாசமா இருக்கேன்னு இவரு இப்பதான் முதல்ல இந்த மாஸ்கே பாக்குறாரு. நம்ம விட்னஸ் போட்டிருக்கிற அந்த மாஸ்க முதல்ல இன்ட்ரோ பண்ணதே இந்த பொண்ணு தான். அதோட விட்னஸ்க்கு அந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கு. அப்புறம் அந்த ரிங் எடுத்துக்கிட்டு வாட்ச் கடைக்காரர்கிட்ட போயிட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கறாரு. அவரும் செஞ்சு கொடுக்குறாரு. ஆனா அது ரொம்ப வீக்கா இருக்கு, ஈஸியா உடஞ்சிருது. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதா வேணும், ஓகேவா? ஆனா சார் அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதோட ரொம்ப காசும் ஆகும், பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன், காசும் கொடுக்க ரெடியா இருக்குன்னு சொல்லி இந்த ஊர்லயே நம்ம விட்னஸ் தங்க ஆரம்பிக்கிறாரு. அந்த வாட்ச் பீஸ் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும்ல, நம்ம ஆளுக்கு செம்மையா போர் அடிக்குது. சோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் இவருக்கு எலைசாவோட ஞாபகம் இருக்கு. நேரா அவரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அங்க போனா எலைசா முடியாம இருக்காங்க. நீ ஏன்டா திரும்ப வந்த அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல போன தடவை வரும்போது நான் என்னை பத்தி இன்ட்ரோ கொடுக்கல, அதான் என்னை பத்தி சொல்லலாம்னு வந்தேன்னு சொல்லும் பொழுது எலைசா மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. உடனே நம்ம விட்னஸ் எலைசாவை அவரோட இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு மெடிசன்லாம் கொடுக்குறாரு. உனக்கு வந்திருக்கிறது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் தான், கவலைப்படாத, சீக்கிரமா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்றாரு. எலைசாவுக்கும் விட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம விட்னஸ் எப்படி இன்ட்ரோ கொடுத்துக்கிறாருன்னா என்னோட பேரு எய்தன் கோல்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் அவரோட உண்மையான பேரு. நம்ம விட்னஸ்க்கும் எலைசாவை பிடிச்சிருந்தாலும் அவர் இதோட இந்த ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த வாட்ச் கடைக்காரரு அந்த டைம் பீஸை ரெடி பண்ணி தரப்போறாரு. அதை மாட்டிக்கிட்டு வேற ஒரு காலகட்டத்துக்கு போறாரு. அந்த டைம் பீஸை வாங்க போகலான்னு பார்த்தா திரும்பவும் அந்த வாட்ச்காரரு மொக்கையா உருவாக்கிருக்காரு. கையை வச்சு அமுக்குனாலே உடஞ்சிருது. ஐயோ சாரி இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க, அதோட எக்ஸ்ட்ராவா பணம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்க விட்னஸும் சரின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப விட்னஸ் இன்னும் ஒரு வாரம் இந்த ஊர்ல இருக்கணும், அதுக்குள்ள நம்ம எலைசா கூட ரிலேஷன்ஷிப்பை உடச்சுக்கிட்டோமே, திரும்பவும் போயிட்டு எலைசாவை மீட் பண்ணலான்னு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. நேரா நம்ம எலைசா கிட்ட போயிட்டு இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு என் கூட வரியா அப்படின்னு கேட்க, என்னால எப்படி வர முடியும், நான் இல்லைன்னா இங்க வேலைலாம் யாரு செய்யறது? எலைசா இப்படிதான் சொல்லுவாங்கன்னு விட்னஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். அதனாலேயே ஒரு 5 நர்ஸை கொண்டு வந்திருக்காரு. இவங்க எல்லாருமே ரொம்ப ட்ரெயினான நர்ஸ். உன் வேலையை இவங்க பார்த்துப்பாங்க, நீ என் கூட வான்னு சொல்ல எலைசாவாலையும் எதுவும் பண்ண முடியல. இவங்க 2 பேருமே வேற லெவல்ல ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம ஊர்லலாம் எதுவும் தெரியலனாலும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும்ல, ஆனா நம்ம விட்னஸ்க்கு உண்மையிலேயே எல்லாமே தெரியும். அதனால அவர் பேசுறது கொஞ்சம் திமிர்த்தனமா தான் இருக்கும். ஆனா எலைசாவுக்கு இது ஒரு மாதிரி இருக்கு. உன் குரல்லயே ஒரு ஆணவம் தெரியுது, என்ன பணம் இருக்கிற திமிரா? உடனே விட்னஸும் இங்க பாரு, பணக்காரங்களை பார்த்து நீ எதுவும் பெருசாலாம் நினைக்காத, இருக்கிறதுலே கஞ்ச பிசினாரி அவனுங்க தான், நான் வேணா ஒரு சாம்பிள் காட்டுறேன்னு நம்ம விட்னஸ் எழுந்து நின்று அந்த ஹோட்டல்ல இருக்கிற எல்லாருக்கிட்டையும் நீங்க சாப்பிடுற ஸ்டார்டரோடைய பில் எல்லாத்தையும் நான் கட்டுறேன், ஆனா அதுக்கு நீங்க உங்க கோர்ட்டை கலட்டணும் அப்படின்னு சொல்ல அங்க இருந்த எல்லா பணக்காரங்களும் அவங்க கோர்ட்டை கலட்டுறாங்க ஒரு பிளேட் ஸ்டார்டருக்காக. இந்த டெமோவை ஒரு காமிச்சதுக்கு அப்புறம் எலைசாவுக்கு நம்ம விட்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் நல்லா பேசி நல்லா க்ளோஸ் ஆகவும் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்ம விட்னஸ் தான் எலைசா மேல உயிரியே வைக்க ஆரம்பிக்கிறாரு. அதனால எலைசா கிட்ட அவர் எல்லா உண்மையும் சொல்றாரு. நான் ஒரு டைம் டிராவலர், ஃபியூச்சர்ல விட்னஸ்னு ஒரு கொடூரமான ஆளா நான் மாறுவேன், ஆனா அப்படி மாறணும்னு எனக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அதான் நான் உன் கூட இருக்கேன்ல, நீ எதுக்கு விட்னஸ் எல்லாம் மாற போற, நீ ஏத்தனா என் கூடவே இரு அப்படின்னு எலைசா சொல்றாங்க. அப்பதான் அவங்க ஒரு டிராயிங்க பாக்குறாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு பேக்கை ஓபன் பண்ணி பாக்குற மாதிரி. ஆமா இது யாரு? இதுதான் என்னோட அப்பா. இது வரைக்கும் நான் என் அப்பாவை 2 தடவை தான் பாத்திருக்கேன். முத தடவை பார்க்கும்பொழுது நான் ரொம்ப சின்ன பையனா இருந்தேன், என் தலைக்கு நேரா கன்னை வச்சு நீட்டினாரு. 2வது தடவை பார்க்கும்பொழுது எங்க அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியாது, ஏன்னா நான் ரொம்ப பாஸ்ட்டுக்கு போயிட்டேன். இந்த வைரஸ்லாம் பரவி நம்ம ஜேம்ஸ் ஒரு ஸ்கேவஞ்சர் மாதிரி இருந்தார்ல, அந்த காலகட்டத்துக்கு விட்னஸ் போவாரு. நம்ம ஜேம்ஸையும் பாப்பாரு. ஜேம்ஸுக்கு தெரியாது இது நம்ம பையன் தானே. சரி அது என்னவோ நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் சந்தோஷமான ஒரு லைஃபை வாழலான்னு அந்த எலைசா பொண்ணும் சொல்றா. இப்படியே நாட்கள் போகுது. ஒரு நாள் எலைசாவோட கால்லாம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கு. இது சும்மா நார்மலான விஷயம்னு இவங்க கண்டுக்காம விட்டுறாங்க. சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அங்க எனக்கு பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க போயிட்டு வேலையை பார்த்துட்டு திரும்ப வரலான்னு பொழுது எலைசா முன்னாடி ஒரு கும்பல் வருது. அதுல ஒருத்தர் இருக்காரு. அவரு எலைசாவை பார்த்து, அந்த வாட்ச் கடையில இருக்கிற பொருள் என்னோடதுன்னு தெரிஞ்சும் நீ ஆட்டையை போட்டு போயிருக்க, உன்னை நான் சும்மா விடுவேனான்னு எலைசாவை குத்தி போட்டுறாங்க. அவ்வளவுதான், எலைசா இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் விட்னஸுக்கு தெரிஞ்ச உடனே அவரு ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா இதுக்கப்புறம் எலைசா கூட சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சாரு. ஆனா இப்ப எலைசா இல்ல. இதுவே அவர்கிட்ட டைம் மிஷின் இருந்தா அவர் எல்லாத்தையும் மாத்திருப்பாரு. ஆனா இன்னும் டைம் மிஷின் ரெடி ஆகல. சோ காண்டு எல்லாத்தையும் அந்த வாட்ச் கடைக்காரர் மேல காட்டுறாரு. ஏன்டா டேய், நீ எவ்வளவு பெரிய வாட்ச் கடைக்காரன், உன்னால ஒரு ரிங்க ஸ்ட்ராங்கா உருவாக்க முடியலன்னு கன்னை காட்டி மிரட்டும் பொழுது வேற வழி இல்லாம அவரும் உருவாக்கி கொடுக்குறாரு. ஆக்சுவலா இந்த வாட்ச் கடைக்காரரு எப்பயோ உருவாக்கி கொடுத்திருப்பாரு. நம்ம டிலே பண்ண இந்த ஆளு காசு நிறைய தரான்னு இவ்வளவு நாள் உருவாக்காம விட்னஸை ஏமாத்தி காசை பிடிங்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்ப ஒரு வழியா அந்த டைம் பேஸ் நம்ம விட்னஸ்க்கு கிடைச்சி அதை அந்த சூட்ல போட்டு சூட்டை பக்காவா ரெடி பண்ணி அந்த கும்பல் எலைசாவை கொல்ல ட்ரை பண்ணுவாங்கல்ல, அந்த டைமுக்கு போயிட்டு அந்த கும்பல்ல இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளி எலைசாவை காப்பாத்துறாரு. ஆனா எலைசா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா விட்னஸ் அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாரு. நீ என்ன சொன்ன ஏத்தன், விட்னஸா நீ மாற மாட்டேன்னு சொன்ன, ஆனா இப்ப நீ மாறிட்ட. ஏன்னா எலைசா நான் இப்ப இவங்களை கொல்லல அப்படின்னா நீ இறந்து போயிடுவ, நீ இல்லாமலாம் என்னால வாழ முடியாது, புரியுதா? இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எலைசா விட்னஸை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. டைமை நம்ம இந்த மாதிரி
மாத்தக்கூடாது. அதோட இதை பாருன்னு ஒரு வாட்சை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது என்னோட அப்பாவோட வாட்ச், இது இப்ப ரிப்பேர் ஆயிடுச்சு, இதை சரி பண்ண முடியாது, அதோட நம்ம கையை வச்சும் டைமை மாத்த முடியாது. சோ அவ்வளவுதான், இது இந்த டைம்லயே நின்னுடுச்சு. என்னதான் இது ஓடலனாலும் ஒரு நாளைக்கு 2 தடவை இது சரியான நேரத்தை காட்டும். ஏத்தன் புரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற எல்லாருமே இயற்கையை நம்பி வாழ்றோம், அதுக்கு எதிரா நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. ஆனா எலைசா, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு விட்னஸ் சொல்லும் பொழுது, சரி ஓகே என்ன காப்பாத்திட்ட, ஆனா இதுக்கப்புறம் நீ டைம் டிராவலே பண்ணக்கூடாது, அந்த சூட்டை அழிச்சிடுன்னு சொல்றாங்க. அடுத்த நாளாவது காலையில எழுந்த உடனேயுமே நம்ம விட்னஸ் பண்ற முத வேலை அந்த சூட்டை அழிக்கிறது தான். நீ சொன்ன மாதிரி அந்த சூட்டை காலி பண்ண போறேன்னு திரும்பி பார்த்தா பெட்ல படுத்துக்கிட்டு இருந்த எலைசா படுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க உடம்புல அசைவே இல்ல. என்னன்னு போய் பார்த்தா அவங்க இறந்து போயிருக்காங்க. ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்ததுல அவங்களுக்கு, அது முத்தி போய் இப்ப அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ டைம் டிராவலே பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச விட்னஸ் திரும்பவும் டைம் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு எலைசாவை காப்பாற்றணுன்றதுக்காக. அதுவும் ஒரு தடவை இல்ல 2 தடவை இல்ல 600 தடவைக்கு மேல இவரும் டைம் டிராவல் பண்ணி எலைசாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்ணாலும் அவரால் முடியல. சோ எண்ட் ஆஃப் த டே எலைசா அந்த இன்ஃபெக்ஷனால இறந்து தான் போறாங்க. அவங்கள குணப்படுத்தவே முடியல. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம விட்னஸ் 2009வது வருஷத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற நம்ம ரைலியை மீட் பண்றாரு. இந்த காலகட்டத்தில் ரைலிக்கு எந்த விஷயமும் தெரியாது இந்த டைம் டிராவலை பத்திலாம். அதுவும் ரீசெண்டா அவங்க பேஷண்ட் ஒருத்தர் வேற இறந்து போயிட்டாரு. நம்ம விட்னஸும் வந்து ரைலி கிட்ட இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிற பேஷண்ட்டை எப்படி காப்பாத்துறது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கும் போது ரைலி வேற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, அதே மாதிரிதான் நீங்களும் ஒருத்தரை காப்பாத்தணும்னு கேக்குறீங்க. இங்க பிரச்சனையே என்ன தெரியுமா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நோயெல்லாம் கிடையாது. எங்க உண்மையான பிரச்சனையே டைம் தான். நம்ம எல்லாருமே டைம் கூட தான் போராடிக்கிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்க, டைம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்திருந்தா என் பேஷண்ட்டை என்னால காப்பாத்திருக்க முடியும். என்னோட பேஷண்ட் மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களும் இப்போ உயிரோட இருந்திருப்பாங்க. இந்த உலகத்திலேயே கருணையே இல்லாத ஒண்ணு டைம் தான். நம்ம எல்லாரையுமே வச்சு அது விளையாடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை டைமே இல்லைன்னா நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்போம்ல அப்படின்னு இவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்க. இப்படி இவங்க சொல்ல சொல்ல நம்ம ஏத்தன் விட்னஸா மாற ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அவர் 1891வது வருஷத்துக்கு வந்து நம்ம எப்படியாவது இந்த டைமை ஸ்டாப் பண்ணியே ஆகணும், ரெட் ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும், டைமே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கி எலைசா கூட வாழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனாலதான் இவரு இவ்வளவு வேலையவே பண்ணிருக்காரு. இது எல்லாத்தையும் விட்னஸோட டைரியில படிச்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகுது. அப்படின்னா நம்ம பையன் ஏத்தன் விட்னஸா மாறுறதுக்கு நான் தான் காரணம், நான் தான் அவனுக்கு இந்த ஐடியாவே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ல ஜேம்ஸும் வந்து இங்க பாரு நீ எதுவும் பண்ணல ஓகேவா, தேவையில்லாம நீ கவலைப்படாத, நம்ம பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. இந்த நேரத்துல 2047வது வருஷம் நம்ம ஜெனிஃபரை போட்டு அவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. ஜெனிஃபர் அந்த இடத்துக்குள்ளேயே இருந்து இருந்து அவங்களுக்கு வர இல்யூஷன்லாம் அவங்களால தாங்க முடியல. அப்ப ஜெனிஃபரோட கண்ணுக்கு வயசான ஜெனிஃபரும் ரொம்ப யங்கா இருக்கிற ஜெனிஃபரும் வராங்க. அவங்களும் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்களா, ஆல்ரெடி என் தலைக்குள்ள 1000 பேர் பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குது, இதுல நீங்க வேறையா, உனக்கு புரியல ஜெனிஃபர், நீ எவ்வளவு பெரிய பிரைமரின்னு பேசுற எல்லாத்தையும் கேளு, உனக்கு அவங்க ஏதோ ஒரு தகவலை சொல்றாங்க, அது என்னன்னு கேளு, யாரோ ஒருத்தன் சாகர நிலைமையில இருக்கான், அவனை நான் காப்பாத்தணும்னு சொல்றாங்க, ஆனா அது யாரு எந்த காலகட்டம் எனக்கு எதுவும் தெரியல. அட உனக்கு எல்லாமே தெரியும், நல்லா யோசி, உன் தலையை யூஸ் பண்ணுன்னு யங்கான ஜெனிஃபர் சொல்ல இந்த ஜெனிஃபரும் என்னது தலையை யூஸ் பண்ணுமான்ட்டு தலையை கொண்டு போயிட்டு தரையில முட்டி முட்டி ரத்தமே வருது. சோ கேத்ரினாவும் வந்து பாக்குறாங்க. கேத்ரினாவால ஜெனிஃபரை கொல்லவும் முடியாது, ஏன்னா ஜெனிஃபர் இறந்து போயிட்டாங்கன்னா ஃபியூச்சர் ஜெனிஃபர் தானே நிறைய ஹெல்ப்லாம் பண்ணாங்க, அது நடக்காமலே போயிடும். டீக்கனுக்கும் ஜெனிஃபரை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கா. சரி ஓகே ஜெனிஃபர், நீ எந்த காலகட்டத்துக்கு எங்க போகணும்னு சொல்லு, அங்க நாங்க உன்னை அனுப்பிடுறோம். சோ ஜெனிஃபரும் நான் வீட்டுக்கு போகணும், இந்த காலகட்டம் இந்த இடம்னு சொல்ல ஜெனிஃபரா அந்த டைம் மிஷின் யூஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க பாஸ்டுக்கு. இவ கேத்ரினா யார மலை போல நம்பியிருக்காங்கன்னா ஒலிவியாவை தான். ஒலிவியாவும் நல்லா பேசி கேத்ரினாவை உசார் பண்றாங்க. எங்க அப்படியே 1891வது வருஷம் ரைலியும் ஜேம்ஸும் விட்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா விட்னஸ் ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன நீங்க தடுத்து நிறுத்த முடியாது, நான் எதுவா மாறக்கூடாதுன்னு நினைச்சனோ அந்த விட்னஸா இப்ப நான் மாறிட்டேன். எல்லாரும் அம்மா பேச்ச கேட்கணும்னு சொல்லுவாங்க, நானும் அம்மா நீங்க சொன்னதை கேட்டுதான் டைமையே அழிக்கணும்னு இறங்கியிருக்கேன். அட பாவி, நான் ஒன்னும் அந்த அர்த்தத்துல சொல்லல அப்படின்னு ரைலி சொல்லும் பொழுது நம்ம ஜேம்ஸ் ஒரு பிளான் போடுறாரு. இவங்க 3 பேருமே அந்த டிவைஸை மாடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த 3மே கனெக்ட் ஆகிற மாதிரி இவங்க அப்படியே வேற ஒரு டைமுக்கு டிராவல் பண்ணி போறாங்க. சோ விட்னஸ் அங்கிருந்து வேகமா ஓடி போக பின்னாடியே ஜேம்ஸும் ரைலியும் திறத்திக்கிட்டே போறாங்க. இப்படி இவங்க டைம் டிராவல் பண்ணி மாறி மாறி வேற ஒரு காலகட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்களா. இந்த சிக்னல் 2047ல இருக்கிற நம்ம கேத்ரினாவுக்கு தெரிய வருது. சோ மொத்தம் 3 சிக்னல் வருது. ஒன்னு ரைலி கிட்ட இருந்து, ஒன்னு ஜேம்ஸ் கிட்ட இருந்து, இன்னொரு ஒரு சிக்னல் வருது. மேபி அது விட்னஸா தான் இருக்கணும். ரைலியும் ஜேம்ஸும் விட்னஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இருக்கிற லொகேஷனை இவங்க லொகேட் பண்ண ட்ரை பண்றாங்க. எங்க நம்ம ஜேம்ஸ் ரைலி விட்னஸ் இவங்க 3 பேரும் சண்டை போடாத குறை. அதுவும் விட்னஸ் அவங்க அம்மானு கூட பார்க்காம ரைலியோட சூட்ல ஒரு பட்டனை பிரஸ் பண்ண அவ்வளவுதான், ரைலி காலியாக போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல. ஆனா உடனே ஜேம்ஸ் ரைலியோட சூட்டை தூக்கி போட சூட் மட்டும் எரிஞ்சு போகுது, ரைலிக்கு எதுவும் ஆகல. அப்புறம் அவங்க விட்னஸ் கிட்ட போயிட்டு விட்னஸை பிடிச்சுக்கிட்டு அவங்க ஒரு காலகட்டத்துக்கு போறாங்க. 1959. இந்த காலகட்டத்துல தான் நம்ம ஜேம்ஸும் ரைலியும் இந்த வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அந்த வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டு விட்னஸோட மனசை மாத்தலான்னு அவங்க ட்ரை பண்றாங்க. இதே நேரத்துல 2047ல இவங்களுக்கு சிக்னல் மிஸ் ஆயிடுச்சு. ஜேம்ஸ்
ரைலி விட்னஸ் எங்க போனாங்கன்னே தெரியல. சோ ஒலிவியா கிட்ட ஹெல்ப் கேட்கும்போது தான் ஒலிவியா சொல்றாங்க விட்னஸ் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த குதிரைக்காரங்களும் இப்ப விட்னஸ் கூட கிடையாது. ஜேம்ஸும் ரைலியும் அவங்க பையனை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறாங்க. எங்க கூட்டிட்டு போவாங்க? கண்டிப்பா அவங்க வாழ்ந்து விட்னஸ் உருவான அந்த வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. சோ நமக்கு இடம் தெரிஞ்சிருச்சு. ஆனா எந்த காலகட்டம் நமக்கு தெரியல. அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேத்ரினா கிட்ட ஒலிவியா கேக்குறாங்க. அந்த ரெட் கலர் இலையை யூஸ் பண்ணி ஒரு டீயை ரெடி பண்ணி அதை ஒலிவியா குடிக்கிறாங்க. அதை குடிச்ச உடனேயுமே டைமே இல்லாத ஒரு ரெட் ஃபாரஸ்ட்டுக்கு அவங்க போறாங்க. அங்க வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து எல்லா காலகட்டமும் ஒரே நேரத்துல எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கும். சோ அந்த இடத்துக்குள்ள ஒலிவியா போறாங்க. இவங்க 1959 வருஷம் என்ன டேட்ல இருக்காங்க, எந்த டைம்ல இருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்து கேத்ரினா கிட்ட சொல்றாங்க. இப்போ இதே நேரத்துல 1959 வருஷம் நம்ம ஜேம்ஸ் விட்னஸ் கிட்ட எல்லாத்தையும் நிப்பாட்ட சொல்றாரு. எதை ஸ்டாப் பண்ண சொல்றீங்க? அம்மாவுக்காக நீங்க உங்க ஃப்ரெண்டையே கொன்னீங்கல்ல, அப்ப எனக்கும் எலைசா ரொம்ப ரொம்ப முக்கியம். அவளுக்காக இந்த டைமே நான் அழிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல என்ன தப்பு? சோ ஜேம்ஸும் கடுப்பாக்குறாரு. டேய் நான் யாருன்னு தெரியும்ல, நான் உன் அப்பன்டா. பெல்ட் எடுத்து அடிச்சேன்னு வச்சுக்கோ அப்படியே பட்ட பட்டையா வீங்கிடும். ஆனா நீங்க ஏன்பா அடிக்கணும்? அதான் கையில கன் வச்சிருக்கீங்களா, அப்படியே என்ன போட்டு தள்ளுங்க பாக்கலாம், பிரச்சனை எல்லாம் இங்கேயே முடிஞ்சிடும் அப்படின்னு கன் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஆனா நம்ம ஜேம்ஸால விட்னஸ் ஆன ஏத்தனை கொல்ல முடியல. அதோட விட்னஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு 2047 இருந்து ஆளுங்க நம்மள கொல்ல வராங்கன்னு. அதை அவரு ரியலைஸ் பண்ண அடுத்த செகண்டே வீட்டுல ஷூட் பண்றாங்க எல்லாரும். யாரான்னு பார்த்தா வெளியே இருந்து கேத்ரினாவும் அவங்க பொண்ணு ஹேனாவும் கையில கன்னை வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவதான் ஹேனா கேத்ரினா கிட்ட சொல்றாங்க, நம்ம பின்னாடியே டீக்கன் வந்திருக்கணும், ஆனா இவரு இன்னும் வரவே இல்ல, ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமோ, அதை பத்தி இப்ப யோசிக்க நேரம் இல்ல, உள்ள இருக்கிற விட்னஸை நம்ம போட்டு தள்ளணும். ஜேம்ஸ் ஒழுங்கா விட்னஸை கொடுத்துட்டு எல்லார் உயிரையும் நம்ம காப்பாத்தணும். சோ வீட்டுக்குள்ள இருக்கிற விட்னஸும் என்ன விடவே உங்களுக்கு அவங்கள நல்லா தெரியும், தெரியாத எனக்காக எதுக்கு இவ்வளவு போராடுறீங்க, பேசாம எல்லாத்தையும் விட்டுருங்க. உடனே ஜேம்ஸ், உனக்கு என்ன பத்தி கொஞ்சம் தான் தெரியும், எங்க அப்பாவை பத்தி உனக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவர் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விஷயத்த முயற்சி பண்ணாம கைவிடுறது தான் உண்மையான தோல்வின்னு சொல்லுவாரு. நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு இவங்களும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. சடனா அந்த இடமே ரொம்ப பிரைட்னஸா மாறுது. பார்த்தா அந்த இடத்துல டைட்டன் வந்துருச்சு. ஏன்னா அந்த டைட்டன்ன்ற இடமே ஒரு டைம் மிஷின் தானே. இதை பாக்குற கேத்ரினாவுக்கும் ஹேனாவுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா டைட்டன்ல இருந்து மாஸ்க் போட்ட ஆளுங்களாம் வராங்க. இவங்களும் முடிஞ்ச வரைக்கும் சொல்றாங்க, ஆனா புல்லட் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதனால வேற வழியே இல்ல, வீட்டுக்குள்ள போயிட்டு விட்னஸை காலி பண்ணலான்னு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு விட்னஸ் முன்னாடி கன்னை காட்டி நிக்கிறாங்க. உடனே ரைலி ஹேனாவை பார்த்து கன்னை காமிச்சு, இங்க பாருங்க கேத்ரினா, நீங்க என் பையனை கொன்னீங்கன்னா நான் உங்க பொண்ணை கொன்னுடுவேன், ப்ளீஸ் ரெண்டு பேருமே சமாதானமா போயிடலாம். ஆனா கேத்ரினா கேட்கற மாதிரி இல்ல. அவங்க விட்னஸை ஷூட் பண்றாங்க. அவர் வேற அந்த டைம் டிராவல் டிவைஸை போட்டிருக்காருல, அந்த டிவைஸையே ஓட்ட போட்டுக்கிட்டு விட்னஸோட உடம்புக்குள்ள புல்லட் இறங்கிடுச்சு. அந்த மிஷினும் அப்படியே ரிப்பேர் ஆகி விட்னஸ் அங்க இருந்து மறைஞ்சு ஏதோ ஒரு காலகட்டத்துக்கு போயிடுறாரு. சோ கண்டிப்பா விட்னஸ் இறந்து போயிட்டாரு. ஆனா இறந்து போயிருந்தா எல்லாமே மாறி இருக்கும். ஆனா எல்லாமே நார்மலா இருக்குல்ல. ஹேனாவுக்கும் புரியல, அம்மா நீங்க என்னத்தை பண்ணி தொலைஞ்சிங்க? அதான் எனக்கும் தெரியல, வெளியே வர டைட்டனோட ஆளுங்களா இருக்காங்க, நான் உன்னை காப்பாத்தணும் அப்படின்னு ஒரு ஊசி எடுத்து ஹேனா உடம்புல குத்தி ஹேனாவை காப்பாத்தி அங்க இருந்து அனுப்புறாங்க. சோ இந்த டைட்டன்ன்ற இடத்துல இருந்து நம்ம ரயிலுக்கு ஹெல்ப் பண்ண அந்த மொட்டை தலையெல்லாம் வராரு. சோ ரயிலையும் ஓடி போயிட்டு அந்த மொட்டை தலையங்கிட்ட விட்னஸா அவங்க கொன்னுட்டாங்க. நம்ம கிட்ட தான் டைட்டன்ன்ற டைம் மிஷின் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும். என்னது விட்னஸ் செத்துட்டாரா? நல்லதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை தலையை சிரிச்சுக்கிட்டே போறான். ரயிலுக்கு எதுவும் புரியல. சோ அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்கெல்லாம் நம்ம கேத்ரினா, ஜேம்ஸ், ரைலி இவங்க எல்லாரையும் புடிச்சுக்கிட்டு டைட்டனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க அந்த பேலட் மேன் இருக்காரு. அவருக்கு முன்னாடி விட்னஸ் நடந்து வந்துகிட்டு இருக்காரு. எப்படா அவன் உயிரோட இருக்கான்னு இவங்களுக்கு எதுவும் புரியல. சோ பேலட் மேனும் ஒரு வழியா விட்னஸ் நம்மளோட டைட்டனுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி வாய மூடல. அந்த விட்னஸ் அவரோட முகத்தை காட்டுறாரு. பார்த்தா அது ஒலிவியா. அப்படியே பேலட் மேனை கொன்னுடுறாங்க. ஒலிவியாவை பார்த்த கேத்ரினாவுக்கு ஷாக். இவர் 2047 தானே இருந்தா, எப்படி 1959க்கு வந்தா புரியலையா அப்படின்னு குழம்பி போறாங்க. ஆக்சுவலா இந்த 1959வது வருஷத்துக்கு நம்ம கேத்ரினா, அவங்க பொண்ணு ஹேனா, டீக்கன் இவங்க 3 பேர் வரது தான் பிளானே. சோ கேத்ரினாவும் ஹேனாவும் முன்னாடி போயிட்டாங்க. அடுத்தது நம்ம டீக்கன் தான் வரணும். ஆனா அந்த கேப்ல ஒலிவியா அங்க இருக்கிற எல்லாரையுமே அடிச்சு போட்டுட்டு டீக்கனையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க டைம் மிஷின் மூலமா 1959க்கு வந்துடுறாங்க. அதோட டைட்டன்ல இருக்கிற அந்த மொட்டை யாருன்னா ஒலிவியாவுடைய ஆளு தான். சோ இப்போ இந்த டைட்டனே ஒலிவியாவோட கண்ட்ரோல்ல வருது. ஜேம்ஸ், ரைலி, கேத்ரினாவுக்கு என்ன பண்றதுன்னு ஐடியாவே இல்ல. சோ அந்த ஒலிவியா நம்ம கேத்ரினா கிட்ட வராங்க. சே உன்னை போயிட்டு நான் நம்பிட்டேனே அப்படின்னு கேத்ரினா சொல்லும் பொழுது, ஆமா நீ சொல்றது உண்மைதான், என்ன நம்பிருக்க கூடாதுன்னு கத்தி எடுத்து ஒரு சொருகு. அவ்வளவுதான், கேத்ரினா இறந்து போறாங்க. அடுத்தது நம்ம ஜேம்ஸையும் ரைலியையும் கொல்லலாம்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி எரியுது. இப்ப கதை அப்படியே 2017வது வருஷத்துக்கு போகுது. நம்ம ஜெனிஃபர் ஒரு சமாதி கிட்ட இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல யாரோ கீழே விழுந்து போயிருக்காங்க. இதுதான் ஜெனிஃபரோட இல்யூஷன்ல வரும். சோ இவரை தான் நான் காப்பாத்தணும் அப்படின்னு ஜெனிஃபர் திருப்பி போட்டு பார்த்தா அது விட்னஸ். 1959ல கேத்ரினா கிட்ட குண்டடி வாங்கிட்டு அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி 2017க்கு வந்துட்டாரு விட்னஸ். சோ ஜெனிஃபர் விட்னஸா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. சோ இப்படியே பல மாசங்கள் போகுது. விட்னஸும் குணமாகறாரு. 2018வது வருஷம் இந்த டைம்ல தான் வைரஸ் பரவ ஆரம்பிக்குது. டிவில நம்ம ரயில் எல்லாம் பேசுறாங்க, இதுக்கான மாத்து மருந்து நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஜெனிஃபர் அவங்களுக்கு வர இல்யூஷனை யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப விட்னஸும் ஜெனிஃபர் கிட்ட வந்து, என்ன இல்யூஷனா? இந்த இல்யூஷன் இது எல்லாமே உன்னோட மிஷின். ஏன்னா பிரைமரியிலேயே நீ
தான் முக்கியமான ஒரு ஆளு அப்படின்னு நம்ம ஜெனிஃபருக்கு வந்து இல்யூஷன்ல வர சிம்பிள் எல்லாத்தையுமே ஒன்னா ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது ஒரு பாம்பு அதோட வாழையே சாப்பிடுற மாதிரியான ஒரு லோகோ வந்திருக்கு. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னா, எதை நம்ம முடிவுன்னு நினைக்கிறோமோ அதுதான் ஆரம்பம், எதை நம்ம ஆரம்பம்னு நினைக்கிறோமோ அதுதான் முடிவு. அதோட நம்ம விட்னஸ் உடம்பும் நல்லா ஆயிடுச்சு, டைம் மிஷினையும் அவர் சரி பண்ணிட்டாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் திரும்பவும் 1959 வருஷத்துக்கே போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுதான் நம்ம 1959 ஜேம்ஸையும் ரைலியையும் ஒலிவியா கொல்ல வரும்பொழுது லைட்லாம் ஆஃப் ஆகி எரியும்ல, அது ஏன் அப்படி ஆச்சுன்னா அந்த இடத்துக்கு விட்னஸ் வராரு, வந்து அங்க இருக்கிற எல்லாரையுமே போட்டு தள்ள ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஜேம்ஸ் ரைலி அடிபட்டு இருக்கிற கேத்ரினா எல்லாரையுமே காப்பாத்தி கொண்டு போறாங்க. ஆனா குத்துன குத்துக்கு கேத்ரினா செத்து போயிருக்கணும், நல்லவேளை அவங்க உயிரோட இருக்காங்க. ஸோ இதே இடத்துல இருந்தா நம்ம மாட்டிப்போம், அதனால நீங்க எல்லாருமே இந்த டைட்டனை விட்டு வெளியே போங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்னஸ் நம்ம ரைலி கிட்ட ஒரு வாட்சை கொடுக்கறாரு. விட்னஸோட லவ்வர் எலைசா கொடுத்த வாட்ச் தான் இது. அதே மாதிரி வாட்ச் நம்ம ரைலி கிட்டயும் இருக்கு. அவங்க ஃபியூச்சர்ல டைட்டன்ல இருக்கும்பொழுது அந்த வாட்சை ஆட்டையை போட்டிருப்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி ஒரு பேரடாக்ஸை கிரியேட் பண்ணி அந்த கேப்ல நம்ம ஜேம்ஸ் ரைலி கேத்ரினா எல்லாரும் எஸ்கேப் ஆகி போறாங்க. ஸோ இந்த பேரடாக்ஸ்னால அந்த மொட்டை தலைலாம் செதறாரு ஆளு. ஸோ இப்போ அந்த 2 வாட்ச்ல ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும், அதை வந்து டைட்டன்ல வைப்பாங்க, அதை தான் வந்து ஃபியூச்சர்ல ரைலி எடுப்பாங்க. ஸோ இது எப்படியோ டைட்டன்ல இருந்து அவங்க தப்பிச்சு வெளியே வராங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹானாவும் டீக்கனும் வராங்க. அவங்க கூடவே இன்ஜெக்ஷனை கொண்டு வந்திருக்காங்களா. ஸோ நம்ம கேத்ரினா ஜேம்ஸ் ரைலி இவங்க எல்லாருமே 2047க்கு போறாங்க. ஏன்னா நம்ம ஜேம்ஸ் ரைலி மேல எந்த தப்பும் கிடையாது, நடந்த எல்லாத்துக்கும் காரணம் ஒலிவியா அப்படின்னு கேத்ரினாவுக்கு புரிஞ்சிருச்சு. இவங்க போனதுக்கு அப்புறம் டைட்டன்ல இருக்கிற விட்னஸ் அவரா சரண்டர் ஆகுறாரு. அவரை கொண்டு போயிட்டு ஒலிவியா கிட்ட நிப்பாட்டுறாங்க. ஒலிவியாவும் விட்னஸை பார்த்து, உனக்காக நான் வேலை செஞ்சேன், நீ என் கடவுள் மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உனக்கு எல்லாமே தெரியும், ஆனா என்ன சாகிற நிலைமைக்கு கொண்டு போயிட்டல நீ, இதோட விட்னஸ் உன் கதையே முடிய போகுது அப்படின்னு ஒலிவியா சொல்ல, என்னது விட்னஸ் நானா? யார் சொன்னது நான் தான் விட்னஸ்னு? நான் ஒரு சாதாரண பிரைமரி, அவ்வளவுதான். உண்மையிலே விட்னஸ் யார் தெரியுமா? நீ தான். எங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒலிவியா, நீ தான் உண்மையான விட்னஸ், நான் உன்னோட கேம்ல இருக்கிற ஒரு சின்ன கேரக்டர், அவ்வளவுதான். இதை கேட்ட ஒலிவியாவுக்கு சுத்தமா எதுவும் புரியல. ஆனா நான் எதுவும் பண்ணவே இல்லையே, அந்த வைரஸையும் நான் ஸ்ப்ரெட் பண்ண எந்த ஐடியாவையும் போடல, அப்புறம் நான் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றேன். ஏன்னா ஒலிவியா இப்பொழுதைக்கு நீ எதுவும் பண்ணல, ஆனா சீக்கிரமாவே இது எல்லாத்தையும் நீ தான் பண்ண போற, விட்னஸாவும் மாறுவ அப்படின்னு அவரு சொல்றாரு. சோ ஒலிவியாவும் ஃபீல் பண்றாங்க, நம்ம தான் விட்னஸ், நம்ம தான் பவர்னு, இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்னு ஏத்தனா அந்த இடத்துலயே கொன்னுடுறாங்க. அவரும் டைட்டன்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடியும் நின்று ஒரு விட்னஸா டைம் அழிச்சு டைமே இல்லாத ஒரு ரெட் ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஸோ 2015 வருஷம் நம்ம ஜேம்ஸ் தம் தூண்டு பிள்ளையா இருக்காரு. அவங்க அப்பா கதை படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த புக்ல சின்னதா ஒரு சீட் இருக்கு, ஒரு பாம்பு அதோட வாழையே முழுங்குற மாதிரி. ஸோ சின்ன பையனா இருக்கிற ஜேம்ஸும், அப்பா இதுக்கு என்னப்பா அர்த்தம்? அது எனக்கே தெரியலப்பா, இதை நான் எழுதல. அப்ப யாருப்பா எழுதுனது? உன்னோட அம்மா தான் எழுதுனாங்க அப்படின்னு இவரு சொல்றாரு. ஸோ இந்த இடத்துல இந்த சீசன் முடியுது. இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீசன் தான், ஒரு 11 எபிசோடு, அதோட 12 மங்கி சீரிஸே மொத்தமா முடியுது. ஸோ அதையும் ரொம்ப சீக்கிரமா பார்க்கலாம். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் எபிசோட்ல பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ்.